Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now unga Shravanee Ma'am. Okay. So எல்லாரும் max exam எப்படி பண்ணீங்க அப்படினு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் நல்லா பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பண்ணல. சென்டம் ஸ்கோர் எப்படியாச்சும் பண்ணிரலாம்னு பார்த்தா மேம். அங்கங்க ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கிட்ட வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்றீங்க. எனக்கு புரியுது. நேத்திக்கு நிறைய பேர் வந்து கண்விழிச்சு படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கான ஒரு பலன் வந்து மேக்ஸ்ல வந்து சென்டம் போயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் எஸ், அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடிய நேரம் இது கிடையாது. ஓகே, ஸோ லாஸ்ட் எக்ஸாம் நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போட போறோம். ஓகேவா? மேக்ஸிமம் எஃபோர்ட் போட போறோம். மேக்ஸிமம் ஃபோக்கஸோட படிக்க போறோம். இந்த 2 நாள எவ்வளோ மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமா நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 12th 15 hour லைவ் போன மாதிரியே 11th வந்து மேம் எங்களுக்கும் 15 hour லைவ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15 hour மேரத்தான் இருக்கு. ஆனா எப்படி தெரியுமா இருக்கு? நாளைக்கு காலையில 6:30 கிளாஸ் ஆரம்பிக்குதா? 6:30ல இருந்து 11:30 வரைக்கும் ஒரு கிளாஸ் இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிரேக். அந்த பிரேக்ல நான் உங்களுக்கு PDF கொடுத்துருவேன். அந்த PDF வச்சு ரிவைஸ் பண்ண போறீங்க, சாப்பிட போறீங்க, மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போட போறீங்க. சரியா? ஈவினிங் 5 o'clock திருப்பி another செஷன் இருக்க போகுது. சாப்டர் 6ல இருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட போறோம். 10 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிரும். 10 மணிக்கு PDF வாங்கிட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் அடுத்த நாள் காலையில திருப்பி 6:30க்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம். அடுத்த 5 ஹார்ஸ்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தரோவா கம்ப்ளீட்டா முடிச்சிட போறோம். ஓகே, ஷார்ட்டா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும். ஓகேவா? தைரியமா சொல்ல முடியும். அது என்ன தெரியுமா? என்னுடைய இந்த லைவ் செஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கண்டினியூஸா யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ண போறீங்களோ 95+ கண்டிப்பா வந்து வாங்கலாம். சரியா? ஏன்னா 12th கெமிஸ்ட்ரிலையும் அப்படியே தான் கம்பல்சரி क्वेश्चंसல இருந்து எல்லாமே நம்ம அழகா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, சோ ஸ்மார்ட்டா கரெக்டா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியா நம்ம வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 2 நாள் படிச்சோம் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு சென்டம் எங்கேயுமே போயிடாது. சரியா? சோ பசங்களா, யாரெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ இமீடியட்டா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க சாட்ல மெசேஜ் பண்ண முடியும். அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? So எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? 1000 people are watching the live. But what yaar, வெறும் 200 லைக் தான். So எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. And சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேம், லாஸ்ட் மினிட்ல உங்க கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க கூட யாழினியன் சார் கூட, ஜனஸ்ருதி மேம் கூட, ஆஷா மேம் கூட, தமிழன் சார் கூட மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ்னு எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மின்னல் பேட்ச் உங்களுக்காகவே இருக்கு. The whole year course just at the cost of 3,999. So மறக்காம யாரெல்லாம் வந்து ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்பவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூப்பர். அதே மாதிரி நீட் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 99 rupeesக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ பசங்களா, லைவ் ஷெட்யூல் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போறோம். இது வரைக்கும் நான் ப்ராப்ளமே படிக்கல. எனக்கு ப்ராப்ளம்ஸ்னாலே பயமா இருக்கு. ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு கேள்வியா இருக்கு. அப்படின்னா டுடே இஸ் த டே. சரியா? சோ இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு கிளாஸ்? சாட்ல சொல்லுங்க. நாளைக்கு காலையில 6:30 யாரெல்லாம் வர போறீங்க? நாளைக்கு காலையில 6:30க்கு ஷார்ப்பா நான் கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். இன்னி மாதிரி லேட் பண்ண மாட்டேன். காலையில கிளாஸ்ல நான் ஷார்ப்பா ஆரம்பிச்சிருவேன். 6:30 ஷார்ப். Who is going to come? ஒரு ஃபயரை போடு பார்க்கலாம். 6:30 அலாரம் வச்சு 6 மணிக்கெல்லாம் எழுந்துரு. இன்னைக்கு நைட்டு 11 o'clockலாம் தூங்கிடுங்க. போன் பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க. காலையில 6:30க்கு வந்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்ல பவர் பேக்கா ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதுல இருக்கிற क्वेश्चंस படிச்சாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஹார்ஸ் நடுவுல பிரேக் இருக்க போகுது. 11:30க்கு கிளாஸ் முடிஞ்சிரும்டா. 11:30க்கு கிளாஸ் முடிஞ்சிரும். முடிஞ்சோனே 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5
5.5 மணி நேரம் உனக்கு டைம் இருக்க போது. அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு half an hour சாயந்தரம் படுத்து தூங்கவும் போறீங்க, மத்தியானம் படுத்து தூங்க போறீங்க. சரியா? சோ மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துரு. அந்த 5 மணி நேரத்துல காலையில நான் 5 மணி நேரம் சொல்லி கொடுத்தத எவ்வளவு பொறுமையா அழகா நீங்க ரீகால் பண்ணலாம். ஏன்னா லைவ்ல நடத்தினதுடைய பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு தர போறேன். சரியா? தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்ணி 10 முடிச்சிரும். 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6, 7, 8, 9, 10 5 ஹார்ஸ்ல 5 சாப்டர்ஸ் நம்ம வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ 10 மணிக்கு முடிச்சாச்சு. போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில ஒரே நாள் தான் இருக்கு, பப்ளிக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுல தான் நான் கம்பல்சரி क्वेश्चन சொல்லி தர போறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சாப்டர் 11, 12, 13, 14, 15ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அது கூடவே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி क्वेश्चனும் நான் அன்னைக்கு தான் சொல்லி தர போறேன். சோ மறக்காம லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. லைவ் கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்றவங்க மட்டும் தான் 95+ ஸ்கோர் பண்ண முடியும். பாதி லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டு பாதி நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னா முடியாது. நீங்க எந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃபாலோ பண்ணாலும் சரி, அதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ லைவ்ல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் யார் இருக்க போறீங்க? பிகாஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தாண்டியும் ஒரு சில அன்எக்ஸ்பெக்டடா இந்த வருஷம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसையும் நான் லைவ்ல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சரியா? சோ லைவ் செஷனை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அட்டெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் 5 hours கிளாஸ் 5 hours break. அந்த பிரேக்ல நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கோ. திருப்பி 5 hours கிளாஸ் 1 night break. அடுத்த நாள் திருப்பி 5 hours கிளாஸ். நான் உங்ககிட்ட கேக்குறது இந்த 15 hours தான். வருஷம் ஃபுல்லா படிக்கல, அட்லீஸ்ட் இந்த 15 hours கம்ப்ளீட்டா என் கூட சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா you can score 95+. எல்லாருக்கும் கிளியரா? யார் வந்து இந்த 15 hours லைவ் கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ண போறீங்க? இப்போ பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சாட்ல வந்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். சாட்ல பின் பண்ணல, which is டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய PDF இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்டேட் ஆயிடும். அது இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை தி எண்ட் ஆஃப் த லைவ், இந்த லைவ் முடியறப்போ நான் இப்ப நடத்துற பிடிஎஃப்யும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? கிளாஸ்ல பாக்குற பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சோ 1 மார்க்ல ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் 1 மார்க் क्वेश्चन கடகடன்னு பாப்போம். 10 நிமிஷத்துல 1 மார்க் क्वेश्चन புக் இன்சைட் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் படிக்கலன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது முடிஞ்ச ஸ்பீடுக்கு நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே? சோ எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. உங்க फ्रेंड्स நிறைய பேருக்கு லிங்கை ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேடா. சோ டக்குன்னு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணு. நிறைய क्वेश्चनக்கு உனக்கு ஆன்சர் தெரியாது, பட் எஸ் அது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் தான் இது. தெரியலங்கிறதுக்காக நீ செஷன் விட்டு போக கூடாது. ஓகே? சூப்பர். சோ which of the redox reaction? redox reaction னா என்ன? நமக்கு வந்து ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸா நடக்கிறது தான் நம்ம வந்து redox reactions அப்படினு சொல்றோம். occurs in daily life. fading of the color of cloth. இப்போ நம்ம cloth வந்து நமக்கு என்ன ஆகுது? கலர் வந்து ஃபேட் ஆகுது இல்லையா? அடுத்து பாருங்க, burning of cooking gas, rusting of iron. all the above. very good. all the above is the right answer. அடுத்து, what does Avogadro's hypothesis state? 6th chapterல Boyle's law, Charles' law. What is redox reaction na? எப்போலாம் red for reduction reaction, ox for oxidation reaction. reduction oxidation simultaneous நடக்கிறது தான் நம்ம வந்து redox அப்படினு வந்து சொல்லுவோம். ஓகே? Avogadro hypothesis அப்படினா என்னது? equal mass of all gases ஆ? no equal mass of all gases ஆ? இல்ல. அடுத்து, equal volume of all gases at same condition of temperature and pressure contains equal number of molecules. இதான் கரெக்டான ஆன்சர். சரியா? சோ equal volume of all gases. நான் நிறைய நைட்ரஜன், ஹைட்ரஜன், அமோனியா something different gases நான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே equal volume இருக்குன்னு வெச்சுக்கோங்க. and then அதோட temperature and pressure conditionsம் சேமா இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க. அதுகிட்ட equal number of molecules வந்து இருக்கும். அதுகிட்ட equal number of molecules வந்து இருக்கும். அதுதான் Avogadro hypothesis. equal volume, equal molecules. equal volume, equal molecules. okay? super. அடுத்து பாருங்க, what is limiting reagent? first chapterல
ரெண்டு reagents நீங்க எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? one is limiting reagent and next is excess reagent இல்லையா? சோ இப்போ நான் வந்து ஒரு bread sandwich make பண்றேன். ஓகே, ரெண்டு பிரெட் ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருந்தா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாண்ட்விச் வந்து செய்யலாம். என்கிட்ட வந்து ரெண்டு பிரெட் தான் இருக்கு, ஆனா ரெண்டு சீஸ் இருக்கு. அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எது கம்மியா இருக்கு? பிரெட் கம்மியா இருக்கு இல்லையா? சோ the reagent எது கரெக்டான ஆன்சர்? வெரி குட், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. the reagent that is completely consumed, எந்த reagent கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடுச்சோ அதுதான் லிமிட்டிங் reagent. எது வந்து எக்ஸஸா இருக்கோ, ஓகே, the reagent which is present in excess வந்து என்னது அப்படின்னா it is excess reagent. ஓகே, அடுத்து பாருங்க, two electrons occupying the same orbitals are distinguished by, ஒரே ஆர்பிட்டால ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை எப்படி நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா. எஸ், சோ தோ பாருங்க, ஒரே ஆர்பிட்டால ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் அசீமுத்தால் குவாண்டம் நம்பரா? கிடையாது, ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்பதான் ஒன்னு வந்து நமக்கு கிளாக் வைஸ்ல இருக்கும், இன்னொன்னு வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து கிளாக் வைஸ், ஒன்னு வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்பின் குவாண்டம் நம்பர். மொத்தமா குவாண்டம் நம்பர் 4 இருக்கு சரியா? ஃபர்ஸ்ட் என்ன குவாண்டம் நம்பர்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அசீமுத்தால் குவாண்டம் நம்பர். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். சரியா? மொத்தமா 4 குவாண்டம் நம்பர் இருக்கு. சோ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல் இதெல்லாம் சொல்றோம். அசீமுத்தல் குவாண்டம் நம்பர் தான் ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டாலுடைய சைஸும் எனர்ஜியும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த क्वेश्चनலாம் கேட்கலாம்டா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து நீட்லயும் வந்து கேட்டிருக்காங்க சரியா? L அசீமுத்தல் குவாண்டம் நம்பர் வந்து ஷேப் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன், ஒரு 3 டைமென்ஷன்ல வந்து எப்படி அந்த ஆர்பிட்டால் வந்து ஓரியன்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிற ஓரியன்டேஷனை வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகுதா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகுதா அப்படின்னு. ஓகே, சோ அடுத்து வாட் டஸ் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்? ஹன்ஸ் ரூல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்ப நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. ஹன்ஸ் ரூல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அப்புறமா ஆஃப் பார் பிரின்சிபல், தென் வேற என்ன இருக்கு? ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இந்த பிரின்சிபல்ல இருந்து ஒரு क्वेश्चन டெஃபினட்டா பப்ளிக்ல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோ, இதுல ஏதாவது படிக்கலனா படிச்சிருங்க. ஆஃப் பார் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் and then ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஓகே, so Pauli's exclusion principle na என்னது? குழம்பிடாதீங்க. Very good. No two electrons in an atom can have the same set of all the 4 quantum numbers. Okay, so quantum number ஈவன் ஒரே ஆர்பிட்டால்ல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான்னா கூட ஒன்னு வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும், ஒன்னு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல. ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா +½ அப்படின்னு இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து -½ அப்படின்னு வந்து இருக்கும். ஓகே, சோ எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்குமே சேம் செட் ஆஃப் ஆல் தி 4 குவாண்டம் நம்பர்ஸ் வந்து இருக்காது. அதுதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, dual character of an electron was explained by. இத பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இருக்கு. அந்த டெரிவேஷனை 3 மார்க்ல அப்படி இல்லனா 5 மார்க்ல கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. அது என்ன டெரிவேஷன்? எஸ், dual character. அதாவது எலக்ட்ரானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்கு, எலக்ட்ரானுக்கு பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்கு. எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, வேவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? வெரி குட், டி ப்ராக்லி. சோ டி ப்ராக்லி ஈக்குவேஷன் உடைய டெரிவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க்ல கேட்கலாம் ஆர் 5 மார்க்ல கேட்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வாங்க, pick the metalloid among the following elements. Okay, so metalloid identify பண்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் தரேன் சரியா? bold and strong girls are superbly teaching. சரியா? ட்ரிக் ஞாபகம் இருக்கா? so what are all the metalloids? யாருக்கெல்லாம் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் metalloids அப்படின்னு வந்து தெரியும்? எதெல்லாம் வந்து metalloids அப்படின்னு எப்படிப்பா தெரியும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க சாட்ல. வெரி குட். எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா bold and strong girls are superbly teaching அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். B for boron. சரியா? B for boron. A for
arsenic சரியா AS for arsenic bold and strong இல்லையா S for silicon சரியா SI for silicon okay next என்ன சொன்னோம் girls அப்படி வந்து சொன்னோமா so girls க்கு தான் germanium ஓகேவா germanium or superbly க்கு தான் SB antimony ஓகேவா superbly teaching க்கு தான் என்னது அப்படினா tellurium ஓகேவா புரிஞ்சுதா சோ இதெல்லாம் தான் மெட்டலாய்ட்ஸ் அப்படினு வந்து சொல்லுவோம் சோ அதுல வந்து என்ன இருக்கு இது மாத்தி கூட கேட்கலாம்டா மாத்தி கேட்டா கூட you should be able to answer this okay very good silicon சரியா so bold and strong girls are superbly teaching ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் மெட்டலாய்ட் okay so அடுத்த क्वेश्चन வந்து பாருங்கடா next question answer பண்ணுங்க the element 𝐬𝒂 ரொம்ப important இது வந்து பாத்தீங்க அப்படினா when you are preparing for any competitive exams இந்த question வந்து recent yearsல ரொம்ப repeatedா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க like VIT யாராவது எழுதுறீங்களா or வந்து any exam ரொம்ப repeatedா கேக்குறாங்க 𝐬𝒂 and 𝐬𝒂 named by Mendeleev today known as Mendeleev வந்து அதுக்கு 𝐬𝒂 and 𝐬𝒂 அப்படினா வந்து பேர் வெச்சார் அதுக்கு இப்போ என்ன பேர் gallium and germanium very good it is gallium and germanium 𝐬𝒂 னா gallium தோ பார் அலுமினியம்ல L இருக்கு அதே மாதிரி galliumல L இருக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ 𝐬𝒂 gallium அதே மாதிரி 𝐬𝒂 வந்து germanium germanium A 12th உங்களால தான் கேம் ரொம்பவே நல்லா பண்ணேன் ரொம்ப நன்றி சபரியுவா thank you so much டா 12th standard students உங்க கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகேவா என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த லைவ ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ணி and எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து நீங்க தேங்க் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா you all நல்லபடியா காலேஜ் ஜாயின் பண்ணுங்க பிசிக்ஸ் எக்ஸாம் சூப்பரா பண்ணிட்டு வாங்க சரியா அதான் என்னோட விஷஸா வந்து இருக்கு ஓகே So next பாருங்க which is known as heavy hydrogen so hydrogen உடைய isotopes தான் பாத்தீங்க அப்படினா protium deuterium tritiumலாம் இருக்க போகுது அதுல வந்து heavy hydrogen அப்படி நம்ம வந்து எதை சொல்றோம் very good deuterium தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் heavy hydrogen அப்படினு சொல்றோம் எக்கானா எனக்கும் தெரியலடா அது வேற ஏதாவது லாங்குவேஜா இருக்கும் போல I'll find out the meaning சரியா definitely not English okay next பாருங்க ammonia is manufactured by what process ரொம்ப important இந்த மாதிரி processல இருந்து क्वेश्चन வந்து இல்ல every year ஒன்னு வந்து கேட்றாங்க இந்த preparation of ammonia அதாவது அந்த ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்க N2 plus 3H2 which is giving me 2NH3 N2 plus 3H2 giving 2NH3 இது வந்து என்ன process இது என்ன process very good Haber's process இது வந்து என்னது Haber's process super அடுத்து பாருங்க which is used in diversing photoelectric cell uses ல இருந்து நமக்கு book and side question கேட்கலாம்டா uses ல இருந்து book and side question வந்து நமக்கு கேட்கலாம் எக்கானா newly formed goodra thank you கரெக்ட்டா தான சொல்லிருக்கீங்க so இதுக்கு ஆன்சர் என்னது yes which is used in devising photoelectric cells D okay வா it is cesium okay cesium தான் photoelectric cells ல யூஸ் பண்றோம் which is responsible for the transmission of nerve signals நம்ம பாடியில வந்து இல்ல தொடு உணர்வு அப்படிங்கிறது வந்து என்னது nerve signals இல்லையா நான் இங்க தொட்றாங்கன்னா ஓகே இங்க தொட்டுருக்காங்கன்னு தெரியுது சூடு பட்டுருச்சு அப்படினா சூடு பட்டுருச்சு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி கையை எடுக்கிறோம் வலிக்குதுனா நம்ம வந்து கத்துறோம் சோ இந்த nerve signalingலாம் எப்படி நடக்குது இந்த nerve signalingலாம் எப்படி நடக்குது sodium of potassiumலாம் இல்ல sodium and potassium very good sodium and potassium is the right answer நம்ம பாடியில sodium potassium pump அப்படினு வந்து இருக்கும் ஓகே கண்டிப்பா பயாலஜில படிச்சிருப்பீங்க which one of the following is extensive property so ரெண்டு விஷயம் வந்து இருக்கு intensive property extensive property அப்படினு so mass depend பண்ணி இருக்கு mass depend பண்ணி இல்ல அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் extensive intensive அப்படி நம்ம வந்து பிரிக்கிறோம் ஓகேவா புரிஞ்சுதா thanks ma'am ரொம்ப நன்றி நான் அந்த 15 hour live attend பண்ண ஒரு பையன் தான் ma'am thank you for your efforts சபரியுவன் 12th life story சொல்லவே இல்லையே சொல்றேன்டா இப்போ 11th முடிச்சு விட்டுறோம் சரியா வெரி குட்ரா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்போ இங்க தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸ்மார்ட்டா இருக்கணும் இது நீங்க எங்க படிச்சிருப்பீங்க அப்படினா இத பேஸ் பண்ணி 5 மார்க் क्वेश्चन வந்து கேட்பாங்க அது என்னது characteristics of Gibbs free energy
ஃப்ரீ எனர்ஜி, அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? யுவர் தேவா வெரி புவர். ஓகே, அமௌண்ட் ஃபீஸ் கம்மி பண்ணுமா? தேவா ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா, உங்களால ஃபீஸே கட்ட முடியாது மேம் அப்படின்னா நீ யூடியூப்லயே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபீஸ் ஆல்ரெடி 2999 3999 ஆகிருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இட் வில் பிகம் 7000. ஓகேவா? சோ கவனிங்க, இட் இஸ் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் கரெக்டான ஆன்சர். அப்ப மொலாரிட்டி, மோலார் வால்யூம், ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இவங்க எல்லாருமே நமக்கு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? மாஸ் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. among the following which is the path function? so there are two functions, state function அதுக்கு அப்புறமா path function ரெண்டு வந்து இருக்கு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி அது வந்து அந்த ரியாக்ஷன் எந்த பாதை வழியா நடக்குது, என்ன பாத் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணி இல்லனா அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். எந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து பாத் ஃபங்க்ஷன். சரியா? ஓகேவா? நீ எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு வந்தா போறோம், எந்த வழியா வேணா வா அப்படின்னா அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரியா? இந்த வழியா போ, அப்பதான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னா அது வந்து பாத் ஃபங்க்ஷன். ஓகே, சோ எது வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கா? PDF நான் தரேன், பை தி எண்ட் ஆஃப் தி லைவ் தரேன். ஓகே, வெரி குட். டி ஹீட் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத் ஃபங்க்ஷன். மத்தபடி நம்மளுடைய கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் தென் இன்டர்னல் எனர்ஜி, ஹீட், என்தால்பி இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா they are all state function. they are all state function. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. H2O2 அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்ன ஆசிட்? மோனோ பேசிக்கா, டை பேசிக்கா, ட்ரை பேசிக்கா, நன்னா? அதாவது எவ்வளோ என்ன பேசிக் அது எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. மோனோ பேசிக்கா, டை பேசிக்கா? அதாவது நல்லா கவனிங்க, இதுல அதாவது பேசிக்னால என்னது? OH அயான் கொடுக்கறது தான் நம்ம வந்து பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ H2O2ல ஒரு OH அயான் தான் இருக்குன்னா அது மோனோ பேசிக். அது வந்து என்னது? மோனோ பேசிக். ஓகே, நிறைய பேர் ஏன்னு ஆன்சர் சொல்றீங்க. நான் சொல்றத காதுல வாங்கிட்டு ஏயா பியான்னு சொல்லுங்க. இதே ரெண்டு OH அயான் அதால கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து டை பேசிக். அது வந்து டை பேசிக். நல்லா பாரு, H2O2ல வந்து நமக்கு ரெண்டு OH ions இருக்கு. அப்ப அது வந்து என்ன ஆன்சர்? டைபேசிக். சோ டைபேசிக் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் டிஃபர் இன். மாட்னீங்களா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன்ல இருந்து இந்த क्वेश्चन. எஸ், கிளியரா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா. very good, very good, very good. proton spin, proton spin. okay, so hydrogenல இருக்கக்கூடிய proton clockwiseல rotate ஆனா அது ortho. இதே வந்து opposite directionல rotate ஆச்சு அப்படினா அது வந்து என்னது? para. சரியா? so proton spinல தான் நமக்கு வந்து மாறுது. next பாருங்க. which pair are not hydrogen isotopes? சம क्वेश्चन. நமக்கு என்ன ஆகுனா ரொம்ப வந்து நம்ம மறக்கிற மாதிரி ஒரு क्वेश्चन இல்லையா? ஏய் புக் பேக் 1 மார்க்ஸ் நீ படிச்சுக்கோ. இங்க பாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து 85 மார்க்ஸ் என் கையில விட்டுரு, 10 மார்க் நீ தான் பாத்துக்கணும். அப்பதான் ஈக்குவல் டு 95. டீலா 85க்கு நான் சொல்லி கொடுத்துறேன். 85 நீ லைவ் வந்தா வாங்கிடலாம். 10 மார்க்குக்கு புக் பேக் 1 மார்க். தயவு செய்துடா, லாஸ்ட் மினிட்ல நான் சால்வ் பண்ணா உனக்கு புரியாது, கேட்கிற பொறுமையும் இருக்காது. அந்த புக் பேக் 10 மார்க்க ஏதோ மகபாது பண்ணி எப்படியாச்சும் அந்த ஒரு 10 மார்க்குக்கு மட்டும் நீ ஒன்னு ரெடி பண்ணிக்கோ. டீல்? யாரெல்லாம் டீல் சாட்ல சொல்லுங்க. அப்போ 95 நம்ம வந்து வாங்கிடலாம். இதான் என் பிளான். ஓகே, இல்ல மேம் மனப்பாடம் பண்ணவும் நீங்க தான் மேம் சொல்லி தரணும் அப்படின்னா கஷ்டம். ஓகே, வெரி குட். ஏ ஆர்த்தோ அண்ட் பாரா தான் பாத்தீங்கன்னா அது ஐசோடோப்ஸ் கிடையாது. அது வந்து ஐசோடோப்ஸ் கிடையாது. சரியா? சோ புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம். புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம் இது மூணு மட்டும் தான் நமக்கு வந்து என்னது அப்படினா they are all isotopes. okay, அடுத்து hydrogen burns in air with a flame. hydrogen burns in air with a flame. என்னது? ஹைட்ரஜன் வந்து நம்ம ஃப்ளேம்ல வந்து பர்ன் பண்ணா என்ன கலர்ல வந்து கிடைக்கும்? என்ன கலர் வந்து நமக்கு கிடைக்கும்? நீங்க நெருப்பு பார்த்திருப்பீங்க. இந்த நம்ம விறகு அடுப்பெல்லாம் வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா அந்த நெருப்பு வந்து நமக்கு வந்து ரெட், அதாவது எல்லோ கலர்ல இருக்கும். இதே ஸ்டவ்ல வந்து வரது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வேற ஏதாச்சும் எரிக்கிறோம்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த கம்பஷன் பேஸ் பண்ணி கலர் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாறுது இல்லையா? ஸோ எல்லோ கலர். வெரி குட். ஹைட்ரஜன் வந்து பர்ன் ஆச்சு அப்படின்னா எல்லோ கலர் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பொட்டாசியம் குளோரைடு இஸ் யூஸ்ட் as. யூசஸ் சேர்ந்து தான் இந்த கொஸ்டின் அகைன்.
So potassium chloride is used as குயிக்கா இன்னைக்கு full live complete end வரைக்கும் நடுவுல ஒரு நிமிஷம் கூட நீங்க வேற எந்த டைவர்ஷனும் இல்லாம அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம அழகா முடிச்சிடலாம், பிடிஎஃப்யும் வாங்கிக்கலாம். ஓகே, fertilizer, very good ra. So potassium chloride is used as fertilizer. Bleaching powder எதுடா, எது வந்து bleaching powder? What is bleaching powder? Yes, hydrogen chapter ல இருந்தா இந்த question குயிக்கா 100 மார்க்ஸ்க்கு என்ன பண்றது? இங்க பாரு, ஒரு 5 மார்க்ஸ் வந்து இல்ல டிஃபிகல்ட்டா தான் நம்ம எதிர்பார்க்கணும். சரியா, ஒரு 5 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம டிஃபிகல்ட் 95க்கு ரெடி ஆயிடும். அந்த 5 மார்க் தாராளமா தானாவே உன்னை தேடி வரும். நீ ஏதோ சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்தாலே போதும். வெரி குட். சி CaO2 Cl2 CaO2 Cl2. சரியா, ஓகே. சோ அடுத்து பாருங்க, ஒரு கஷ்டமான ஒரு क्वेश्चन. யூனிட்ஸ் ஆஃப் பிரஷர் இஸ். சோ பிரஷர் உடைய யூனிட் வந்து எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பிரஷர்? குயிக்லி மாம், யூடியூப்ல தீமினல் பேட்சா. இப்ப அடுத்து வந்து எங்களுக்கு நீட் கிளாஸ் இருக்குடா. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொலை வெறியில இருக்கானுங்க. உங்களுக்கு வந்து 11th மேல மட்டும் 11th 12th மேல தானே பாசம், எங்க மேல பாசம் இல்லைல்ல அப்படின்னு வந்து காண்டில் இருக்காங்க. ஸோ அடுத்து 10th மேரத்தான் முடிஞ்சிட்டு நீட் பசங்களை May 5 அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் யூடியூப்ல வந்து 12th தீமினல் ஆரம்பிக்கும். ஆனாலும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் மேம் நான் காசு கட்ட முடியாது, யூடியூப்ல தான் கவனிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை நான் எண்ட் ஆஃப் த லைவ்ல ரிவீல் பண்றேன். இப்போ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து உங்களுக்கு யூடியூப்ல நான் என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய, நான் சொன்ன உடனே நீ செம ஹாப்பியா ஃபீல் பண்ண போற, தேங்க்யூ மேம் அப்படின்னு கண்டிப்பா நீ சொல்ல போற. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உண்மையா சொல்ல போறேன். வெரி குட். ஆல் த பவ், ஆல் த பவ். பாஸ்கல், பார், டார் இது எல்லாமே பிரஷருடைய யூனிட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம 1 மார்க் முடிச்சிட்டோம். உடனே அப்படியே கிளம்பி போயிடாதீங்க. இப்போதான் the real game starts. 1 மார்க் வந்து இல்ல, நம்ம படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் செஷன் ரொம்ப சீரியஸா இருக்க போகுது. இப்போ லைவ்ல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம்ஸை நம்ம அழகா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கவனிங்கப்பா. 2024ல 9.2 எக்ஸாம்பிள்ல ஓனா கேட்டிருக்காங்க. ஓன்னா என்ன கொஸ்டின் தெரியுமா? கவனி, இங்க பாரு, இங்க பாருங்க. 90 கிராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா புக்ல என்ன இருக்கு? 45 கிராம் இருக்கு. புக்ல 45 கிராம் இருக்கு, எக்ஸாம்ல 90 கிராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? அப்ப பப்ளிக்ல கொஞ்சம் நம்பரை மாத்தி கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். உங்க போனை வந்து நீங்க இப்படி வெர்டிகலா வைக்காம ஹரிசாண்டலா வைங்க. டவுட் இருந்தா மட்டும் சாட் பண்ணுங்க, டவுட் இல்லைன்னா சாட்டே பார்க்காதீங்க. ஓகேவா? உங்க போனை இதுக்கு மேல நீங்க பேக்கே போக கூடாது, டைவர்ட்டே ஆகக்கூடாது. அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 2 ஹார்ஸ்க்கு மட்டும். ஓகே, அடுத்து 23ல பாருங்க. 7.7 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரம் சாப்டர் 7, இது வந்து சாப்டர் 9ல இருந்து. 2022 பாருங்க. 2022ல 8.1 எக்ஸாம்பிள், அதாவது பேஜ் நம்பர் 14ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க சாப்டர் 8ல இருந்து. ஓகே, அடுத்து 2021ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருக்கக்கூடிய புக் பேக் 38th கொஸ்டின். சோ இது சாப்டர் 1 புக் பேக் கொஸ்டின். மத்த 3 வருஷமுமே எக்ஸாம்பிள் கொஸ்டின். அப்போ 2025 எந்த சாப்டர்? 2025 எந்த சாப்டர்? தோ பாரு, ஒரு கெஸ்ஸே பண்ண முடியல இல்லையா? உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா சாட்ல சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் கேட்டாங்க, 8th சாப்டர் கேக்குறாங்க, அடுத்த வருஷம் 7வது சாப்டர், அடுத்த வருஷம் 9வது சாப்டர். அப்போ எந்த சாப்டர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு மாதிரி ப்ராப்பரா கெஸ்ஸே பண்ண முடியாது இல்லையா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் போவே கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண போறேன். சாப்டர் 1 எனக்கும் வந்து சாப்டர் 1 தோணுது, அதே நேரத்துல சாப்டர் 8ம் தோணுது. சரியா? அந்த molarity, normality, formality, mole fraction, percentage composition question வரும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ பப்ளிக் எக்ஸாம் உடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? சோ ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் சால்வ் பண்ணாதவங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மாதிரி வந்து கஷ்டமா இருக்கும், ஐயோ போயிடலாமா அப்படின்னு தோணும். ஆனா இந்த கிளாஸ கடைசி வரைக்கும் தம் கட்டி நீ எப்படியாச்சும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு கவனிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ, by the end of the class ப்ராப்ளமா
சே இதெல்லாம் வந்தா நான் சால்வ் பண்ணிடுவேன்டா அப்படின்னு உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே, சோ பப்ளிக் 24ல கேட்ட ஒரு क्वेश्चन. சரியா? சோ என்ன கேக்குறாங்க? calculate the molality of the solution containing 90 gram of sugar dissolved in 2 kg of water. சோ நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படினா, இங்க பார் நல்லா கவனி, நான் பொறுமையா சொல்லி தரேன் ஒரு ஸ்பீட்ல. ஓகே, மொலாலிட்டி நம்மள வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரியா? சோ மொலாலிட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படினா, number of moles of solute divided by number of mass of solvent யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம், நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். சரியா? நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? சோ கவனிங்க, மொலாலிட்டி வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எதுல இருக்க போகுது? and divided by mass of solvent. mass of solvent கண்டிப்பா கிலோகிராம்ல இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சொல்யூட்னா கம்மியா இருக்கும், சால்வென்ட்னா அதிகமா இருக்கும். சொல்யூட் கம்மியா இருக்கும், சால்வென்ட் அதிகமா இருக்கும். சரியா? தண்ணியில நான் சக்கரை போடுறேன் அப்படின்னா சக்கரை தான் சொல்யூட், தண்ணி தான் என்னுடைய சால்வென்ட் இல்லையா? இங்க பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ்னா தண்ணியில போடுறேன். எவ்வளவு குளுக்கோஸ் எடுத்துட்டு இருக்காங்க? நல்லா கவனிங்க, containing 90 gram of glucose, 90 gram glucose எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 90 divided by dissolved in 2 kg of water. அப்ப divided by 2 kg of water. சரியா? புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இப்போதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் கிராம்ஸ் தான் தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ் பை மோலார் மாஸ். எனக்கு C6H12O6 உடைய மோலார் மாஸ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மோலார் மாஸ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியாதோ நான் சொல்லி தரேன். கவனிங்க, கார்பனுக்கு you will put 6 and ஹைட்ரஜனுக்கு you will put 1 and ஹைட்ரஜனுக்கு கார்பனுக்கு 6 இல்ல 12, கார்பனுக்கு 12 and then ஹைட்ரஜனுக்கு 1 and ஆக்சிஜனுக்கு 16. சரியா? நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மோலார் மாஸ் கிடைக்கும். இட் இஸ் 180. வெரி குட், மறந்துடாதீங்க 180. ஓகேவா? சோ குளுக்கோஸ்னாலே 180 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 90 by 180 இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அதாவது given mass by molar mass தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ், mass by molar mass தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ், divided by mass of solvent வந்து என்னது? நம்மளுடைய 2. ஓகேவா? சோ கேன்சல் பண்ணலாமா? சோ கேன்சல் பண்ணோம் அப்படினா which is equal to 2. ஓகே, சோ இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க. எஸ், மேல நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? which is நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 1/2 அப்படினு கிடைக்குது. என்ன கிடைக்குது? 1/2 அப்படினு வந்து கிடைக்குது. கீழே நமக்கு 2 இருக்கு. அப்ப what will be the answer? குயிக்கா 0. இங்க பாருப்பா, மேல வந்து 0.5, இங்க divided by 2. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 0.5 divided by 2 அப்படினா 1/4 இல்லையா? 1/4. இத கேன்சல் பண்ணீங்கனா ஆன்சர் கிடைச்சிரும் 0.25. வெரி குட், 0.25. ஓகே, சோ இப்போ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க. calculate the molality of, இது புக்ல கொடுத்திருக்கிற ஒரு क्वेश्चन. நம்ம இத சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ molality ஃபார்முலா என்னது? மொலாலிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா? molality is given by number of moles of solute, divided by mass of solvent, ஓகேவா? moles of solute க்கு வந்து என்ன பண்ணுவோம்? 45 கிராம் னு கொடுத்திருக்காங்க. அப்ப 45 divided by 180, mass by molar mass தான் number of moles இல்லையா? divided by என்ன வரும் நமக்கு? இந்த 2 kg. ஓகே, 2 kg. அப்ப இத டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 45 180 ஆல டிவைட் பண்ண போறீங்க. 5 டேபிள்ல டிவைட் பண்ணாலே போதும் இல்லையா? டிவைட் பண்ணீங்கனா 0.25 அப்படினு கிடைக்குமா? 0.25 divided by 2, 0.25 divided by 2, right? which is equal to 0.125, which is equal to 0.125 molar. இங்க பார், molarity கேட்டாங்கன்னா m மோலார் தான் நம்மளுடைய யூனிட். ஓகே, இந்த யூனிட் m நீங்க மிஸ் பண்ணாம எழுதணும். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் போகலாம். சோ நான் பொறுமையா நடத்துறேன், நல்லா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கவனிங்க. சரியா? ஓகே, சோ இப்போ
நம்ம வந்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம் ஓகே சோ லிசன் ஹியர் calculate the public 2023 ல கேட்ட क्वेश्चन எப்பவுமே 23 ல கேட்ட क्वेश्चन 25 க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேதான் 12th லயும் நடந்துச்சு 12th லயும் போன வருஷம் क्वेश्चंस விட அதுக்கு முந்தின வருஷம் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கோ இதே மாதிரி மாடல் ஆஃப் क्वेश्चन நான் சால்வ் பண்ணுவேன் Calculate the entropy change during the melting of 1 mole of ice into water. 1 mole of ice எடுத்து நம்ம waterக்கா melt பண்ணிக்கிறோம். Okay? At 0 degree Celsius and 1 atmospheric pressure. Enthalpy of fusion of ice வந்து கொடுத்துட்டாங்க. Enthalpy of fusion of ice வந்து கொடுத்துட்டாங்க. Enthalpy நீங்க எப்படி represent பண்ணுவீங்க? Enthalpy எப்படி represent பண்ணுவீங்க? H அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோமா என்தால்பியா H அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவோமா அத வந்து கொடுத்துட்டாங்க 6008 ஜூல் பர் மோல் 6008 ஜூல் பர் மோல் ஓகே சோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா temperature கரெக்ட்டா fusion temperature நல்லா கவனிங்க the melting of 1 mole of ice அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த melting point தான் நம்ம TF அந்த freezing point தான் நம்ம TF அப்படினு வந்து எழுதிக்கிறோம் which is equal to 0 degree Celsius இந்த 0 degree Celsius நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா entropy னா என்ன தெரியுமா measure of randomness அப்படினு வந்து அர்த்தம் இந்த யுனிவர்ஸ் எப்படி இருக்கு ஆர்டரா இருக்கா இல்ல அப்படியே ரேண்டமா கண்ணாபினா நிறைய விஷயம் வந்து நடக்குது இல்லையா சோ அந்த randomness மெஷர் பண்றதா நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா என்ட்ரோபி அப்படினு வந்து சொல்றோம் சரியா அந்த randomness தான் என்ட்ரோபி அப்படினு சொல்றோம் பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்ட் சும்மாவா இருக்கு பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்ட் சும்மா இல்ல அப்படியே செல் அப்படியே சுத்திட்டே இருக்கு மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கு இல்லையா அதுதான் என்ட்ரோபி அப்படினு வந்து சொல்றோம் சரியா சோ இப்போ அத விட்டுருங்க நம்ம இதை இப்போ கவனிக்கலாம் இந்த 0 டிகிரியை நான் என்ன பண்ணிக்க போறேன்னா கெல்வினுக்கு மாத்திக்க போறேன் சோ 0 டிகிரியை நான் கெல்வினுக்கு மாத்திக்கணும்னா செல்சியஸை கெல்வினா மாத்திக்கணும்னா +273 பண்ணனும் +273 அப்போ 273 கெல்வின் அப்படினு கிடைக்கும் அப்போ 273 கெல்வின் அப்படினு கிடைக்கும் இப்போ ஃபார்முலாக்கு வருவோம் என்ன ஃபார்முலா மேம் அப்படினா delta S na change in entropy நல்லா புரிஞ்சுக்கோ S na entropy S na என்னது entropy H na என்னது enthalpy H na என்னது enthalpy சரியா okay so நல்லா கவனிங்க delta S which is equal to delta H divided by T இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சோ delta S which is equal to delta H உடைய வேல்யூ என்னது இங்க நமக்கு 6008 divided by T எப்பவுமே கெல்வின்ல எடுத்துக்கணும் டெம்பரேச்சர் எப்பவுமே கெல்வின்ல எடுத்துக்கணும் சரியா சோ கெல்வின்ல எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்ம வந்து என்ன எழுதுவோம் it is equal to 273 okay 273 which is equal to இது நீங்க டிவைட் பண்ணீங்கனா ஆன்சர் வந்துரும் சரியா இது டிவைட் பண்ணா என்ன வேல்யூ வருது சொல்லுங்க பார்க்கலாம் 6008 273 ஆல டிவைட் பண்ண போறீங்க okay 22 ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா it is around 22.007 ஓகேவா சோ இப்போ நீங்க இதோட யூனிட் எழுதணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் entropy உடைய யூனிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இங்க பார் நான் இதையும் என்ன பண்ணிருக்கேன்னா டிவைட் பண்ணிருக்கேன் இல்லையா சோ இந்த டெல்டா H க்கு யூனிட் என்னது ஜூல் பர் மோல் and டெம்பரேச்சருக்கு கெல்வின் இல்லையா அதோட யூனிட்டோட சேர்த்து எழுதினா இதோட யூனிட் என்ன வரும் அத பார்த்து அப்படியே எழுதிடலாம் நம்ம ஜூல் எழுதிட்டேன் இங்க கெல்வின் நியூமரேட்டருக்கு போய்டும் அப்போ பர் கெல்வின் டினாமினேட்டர்ல இருக்கு இது நியூமரேட்டருக்கு போச்சுனா பர் கெல்வின் and then இங்க இருக்கிற இந்த பர் மோல் அவ்வளவுதான் உனக்கு யூனிட்டே தெரியலனா கூட எப்படி எழுதலாம் யூனிட்ஸ்னு புரிஞ்சுட்டா உனக்கு யூனிட்ஸ் தெரியல ஆனா ப்ராப்ளம் இருக்கு ஓகே நாகலட்சுமி ஹாய் பிரியங்கா எஸ் ஐ ரிமெம்பர் யூடா பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட் சூப்பரா போயிட்டு பண்ணிட்டு வாங்க சரியா யார் சார் நிறைய எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்திருக்காரு எக்ஸாம் சூப்பரா பண்ணுவீங்க கவலையே வேண்டாம் சரியா ஓகேப்பா சோ கவனிங்க புரிஞ்சுதா how are you going to write the units அப்படினே யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் clear delta H enthalpy எழுதிட்டீங்க டெம்பரேச்சர் எழுதிட்டீங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா entropy உடைய ஃபார்முலா எழுத போறீங்க delta S equal to delta H by T okay so delta H by T and then unit joule per kelvin per mole clear பக்கா okay so next பாருங்க chapter equilibrium chapterல இருந்து question okay
So the equilibrium concentration of ammonia, nitrogen, hydrogen are okay. First என்னென்ன கொடுத்திருக்கானோ அதை அழகா எழுதிடலாம். equilibrium concentrations கொடுத்திருக்காங்க. இது இதுக்கு நான் எப்பவுமே yellow color ஃபார்முலாக்கு யூஸ் பண்றேன். So that last minuteல நீங்க என்ன பண்ணலாம், இந்த PDF எடுத்து நீங்க படிக்கிறப்போ yellow colorல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ இது பப்ளிக் 22ல கேட்ட क्वेश्चन, ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோங்க. சோ அமோனியா கொடுத்திருக்காங்க. ஓகே, அமோனியா. அடுத்து என்னது, நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க, given தாண்டா எழுதுறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஹைட்ரஜன். சரியா, இதுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் கொடுத்திருக்காங்க, இதுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் கொடுத்திருக்காங்க. சரியா, என்னென்ன கொடுத்திருக்காங்க, 1.8 into 10 to the power minus 2, 1.8 into 10 to the power minus 2 molar. அடுத்து பாருங்க, 1.2 into 10 to the power minus 2 molar, 1.2 into 10 to the power minus 2 molar. அடுத்து 3 into 10 to the power minus 2 molar, 3 into 10 to the power minus 2 molar. இப்போ என்ன கேக்குறாங்க, calculate the equilibrium constant K, equilibrium constant K கண்டுபிடிக்க சொல்றாங்க. in terms of concentration னா Kc எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஒரு क्वेश्चனை பார்த்து given எப்படி எழுதினோம் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? ஆமா, அமோனியா, ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் இருக்கிற ப்ராப்ளம் என்ன, 1 மார்க் क्वेश्चनல சொல்லி கொடுத்தேனே, ஹேபர்ஸ் ப்ராசஸ் இல்லையா? சோ அந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ் தான்டா பார்க்க போறோம். N2 plus 3H2 which is giving me 2NH3. Okay, N2 plus 3H2 giving 2NH3. இதுதான் formation of ammonia. இதுதான் formation of ammonia. இப்போ இந்த அமோனியா ஃபார்மேஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா Kc எழுத போறேன். Kc எப்படி எழுதணும் நான் ஒரு வாட்டி சொல்லி தருவேனா, அதை அழகா புரிஞ்சுக்க போறீங்க. சோ தட் அடுத்த ப்ராப்ளம்ல நம்ம ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கலாம். சரியா? எஸ், சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா, ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா எல்லாம் ஒண்ணுதான்டா. சரியா? இட் இஸ் ஹேபர்ஸ் ப்ராசஸ், ரைட்? புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், வெரி குட். சோ கவனிங்கப்பா, கவனிங்க. சோ இப்போ Kc which is equal to product by reactant. என்னது, product divided by reactant. இங்க product யாரு, NH3 இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப product உடைய concentration divided by reactant உடைய concentration. reactantல என்ன இருக்கு, நைட்ரஜன் இருக்கு and then hydrogen இருக்கு. ஓகே, இப்போ இங்க நமக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் stoichiometry coefficient அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as stoichiometry coefficient. சரியா? சோ அந்த stoichiometry coefficient நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பவர்ல எழுதிடுவேன். அந்த stoichiometry coefficient பவர்ல நான் எழுதிடுவேன். அமோனியாக்கு முன்னாடி 2 இருக்கு, அப்ப பவர்ல 2. நைட்ரஜனுக்கு முன்னாடி 1 தான் இருக்கு, அப்ப பவர்ல 1 தான். அடுத்து ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3 இருக்கு, இங்க ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3. புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்படிதான் Kc எழுதுவோம். Kc எப்படி எழுதுவோம், product by reactant, product by reactant. ஓகே, சோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். சோ இப்போ இங்க இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். NH3 க்கு கான்சென்ட்ரேஷன் வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1.8 into 10 to the power minus 2. இங்க நமக்கு ஸ்கொயர் இருக்கு, சோ ஸ்கொயர் டிவைடட் பை நைட்ரஜனுக்கு கான்சென்ட்ரேஷன் என்னது, 1.2 into 10 to the power minus 2. அப்படியே தான் இருக்கு, 3 into 10 to the power minus 2, 3 into 10 to the power minus 2 the whole cube. இது புரிஞ்சுதா? நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணது யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு? ஓகே, சோ இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். இடம் இல்லாதனால நான் இதுக்குள்ள சால்வ் பண்றேன். ஓகே, 1.8 அதாவது 18 into 18 எவ்வளோ, 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்க போறீங்க. சோ 1.8 the whole square, அப்புறமா 10 square the whole square என்ன வரும், மல்டிப்ளை பண்ணிக்கோ, 10 to the power minus 4 ன்னு எழுதிப்பீங்க. டிவைடட் பை, கீழே வாங்க, 1.2 தனியா எழுதிக்கோ, அப்புறமா 10 to the power minus 2 தனியா எழுதிக்கோங்க. இந்த பக்கம் வாங்க, 3 cube, 3 into 3 into 3, 3 cube இங்க நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, 3 into 3 9, 9 into 3 என்ன வரும், 27 இல்லையா? சோ 9 into 3 கரெக்ட்டா? இப்போ வந்து பாருங்க, 10 to the power 3 2s are 6 minus 6. சரியா? சோ இது ஜஸ்ட் கேன்சல் தாண்டா பண்ண போறீங்க. நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இவன் எல்லாருமே கேன்சல் ஆயிடுவான், எல்லாருமே கேன்சல் ஆயிடுவான். சோ ஆன்சர் வந்து என்ன தெரியுமா வரும், 10 cube.
ஓகேவா? சோ ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? 10 கியூப். அவ்வளவுதான். எல்லாமே கேன்சல் ஆயிடும். எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 10 கியூப் நமக்கு ஆன்சர் வந்து வரும். சரியா? சோ இப்பதான் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க பார் क्वेश्चनலயே வந்து யூனிட் நமக்கு கொடுத்துட்டாங்க. மோல் பர் லிட்டர் அப்படின்னு. மோல் பர் லிட்டர் அப்படினாலே என்னது? அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. மோல் பர் லிட்டர் அப்படிங்கிறப்பவே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துறாங்க. அப்ப லிட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகே, அப்ப இங்க யூனிட் என்ன வரும்? லிட்டர் ஸ்கொயர் பர் மோல் ஸ்கொயர். பர் மோல் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ எடுத்து கேசில அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்துரும். இந்த கால்குலேஷன் பார்ட் மட்டும் தான் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா வந்து பண்ணிடணும். ஓகேவா? சேஞ்சஸ் இருக்குமா? ஃபியூஷன் ஃபிஷன் இல்ல, அந்த ஃபியூஷன் வேறடா, ஃபிஷன் வேற. ஃபிஷன்லாம் இங்க வராது, ஃபியூஷன் மட்டும் தான். ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பாருங்க, பப்ளிக் 21ல வந்து கேட்டிருக்காங்க. What is the empirical formula of fructose? ஓகேங்க. So fructose உடைய empirical formula வந்து என்னது? C6H12O6. முதல்ல empirical formulaனா என்ன? empirical formulaனா simplest formulaன்னு அர்த்தம். You forgot 9th standard, you forgot 10th standard. I didn't forget anybody da, but I can present in only one place, right? இப்போ நான் 11th முடிச்சிட்டு அடுத்ததுக்கு வருவேன். ஓகே, சோ கவனிங்கப்பா. சோ C6H12O6 empirical formula na simple னு அர்த்தம். சிம்பிள் ஆனது. அதாவது நீ இதுக்கு ரேஷியோ எடுக்க போற. நான் என்ன பண்ணலாம்? இது பார் 6 12 6 6 12 6 எல்லாமே 6 டேபிள்ல வரும். ஓகே, நான் அப்ப இது என்டையரா நான் 6 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். என்டையரா 6 ஆல டிவைட் பண்ணிட்டா CH2O அப்படினு கிடைக்குமா? C1H2O அப்படினு கிடைக்குமா? ஏனா கேன்சல் ஆயிடுவாங்க. சோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னது? CH2O. அப்ப அதுதான் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. C8H10N4O2. இது வந்து என்னது அப்படின்னா கஃபீன். நம்ம காஃபி குடிக்கிறோம், நம்ம டீ குடிக்கிறோம். இந்த காஃபி டீலாம் என்ன இருக்கும் அப்படின்னா கஃபீன் இருக்கும் இல்லையா? கஃபீன் இருக்கும். சோ இந்த கஃபீன் வந்து நம்ம வந்து எப்படி இதுக்கு வந்து எடுப்போம்? இங்க பாரு, இதெல்லாம் எப்படி நீ காமனா டிவைட் பண்ணலாம்? 2 இருக்கு, 4 இருக்கு, 10 இருக்கு, 8 இருக்கு. மினிமம் நம்பர் 2. அப்ப 2 ஆல மட்டும் தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். சோ 2 ஆல நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு இதை கேன்சல் பண்ணா 4 கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணா 5 கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணா 1 கிடைக்கும். அப்போ C4H5N2O. அதாவது சிம்பிளான ஒரு ரேஷியோல நீ எழுதிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளான ஒரு ரேஷியோல நீங்க எழுதிக்க போறீங்க. யாருக்கெல்லாம் மேம் எனக்கு யூனிட் புரியலன்னு சொல்றீங்களோ அதுக்காக தான் நான் ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு நான் தர போறேன். அந்த ஃபார்முலா ஷீட்ல யூனிட் எல்லாம் நான் கிளியரா எழுதியிருப்பேன். ஓகேவா? சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம வந்து முடிச்சிட்டோம் பசங்களா. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புக் இன் அண்ட் புக் பேக்ல என்னெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनோ நம்ம பார்க்க போறோம். நான் PDF தரேன், பட் ஸ்டில் எவரிபடி டேக் a ஸ்கிரீன்ஷாட். எல்லாரும் இத மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஓகேப்பா. சோ கவனிங்க, நமக்கு புக் அண்ட் சைடுல நான் பேஜ் நம்பர் கொடுத்திருக்கேன் பாருங்க. அந்த பேஜ் நம்பர்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதோ பாருங்க, புக் இன்ல 9 11 12 15 16 இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி பேஜ் நம்பர் 168, பேஜ் நம்பர் 204 211 212 213, பேஜ் நம்பர் 14 32 33 34 53 57 59 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் சொன்னேன் மொலாலிட்டி, நார்மாலிட்டி, formality and mole percentage, mass percentage problems. Okay, so ரொம்ப ரொம்ப important. அடுத்து let's start with chapter 1. எல்லாரும் ஒரு ஃபயர் போடு பார்க்கலாம் சாட்ல. எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். chapter 1ல இருந்து நம்ம வந்து important problem solve பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, are you all ready? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Yes. ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதுமா? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போறோம். பிகாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்லயும் ஒரு மாடல் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாவும் வந்து சால்வ் பண்றோம். சரியா? கம்ப்ளீட்டாவும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சால்வ் பண்றோம். சரியா? ஓகே கைஸ், சோ சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம்.
find the neat power. நான் வந்து அமைதியா அழகா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த ஈக்குவலன்ட் மாஸ் நான் வந்து என்னன்னு எழுதிக்கிறேன் அப்படின்னா E அப்படின்னு எழுதிக்கிறேன். எப்படி என்ன எழுதிக்கிறேன்? E அப்படின்னு எழுதிக்க போறேன். இனிமே அடுத்த ஒரு 5 ப்ராப்ளம்ல நான் E அப்படின்னு போட்டாலே அது வந்து ஈக்குவலன்ட் மாஸ் தான். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவலன்ட் மாஸ் பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चனுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா வந்து மாறும். அதாவது क्वेश्चன்ல ஆசிட் கொடுத்தா ஆசிடுக்கு வேற ஃபார்முலா, பேஸ் கொடுத்தா பேஸுக்கு வேற ஃபார்முலா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்தா வேற ஃபார்முலா. சரியா? இங்க வந்து H2SO4 கொடுத்திருக்காங்க. H2SO4 என்னது? நல்லா கவனிங்க. சப்ளிமெண்டரி பேப்பரை படிச்சா 15 மார்க் வருதுன்னு எல்லா பசங்களும் சொல்றாங்க. நீ பாரு வெறும் 15 மார்க்குக்காக நீங்க அதை படிக்கிற. நம்ம 95க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சோ சல்பூரிக் ஆசிட் வந்து என்னதுடா? சல்பூரிக் ஆசிட் H2SO4 வந்து என்னது? இட் இஸ் a ஆசிட் இல்லையா? இட் இஸ் a ஆசிட். சரியா? சோ ஆசிட் அப்படின்னா என்ன தெரியுமா ஃபார்முலா? என்ன தெரியுமா ஃபார்முலா? மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட். molar mass of acid. நான் PDF கொடுத்துருவேன். சோ கவனிச்சா மட்டும் போதும். என்னடா erase ஆயிடுச்சு? got it. வாங்க. molar mass of acid, okay, divided by, ஏய் நான் தான் erase பண்றேனா? shit man, irritate ஆகுது, ஒரே தடங்கலா இருக்கே. molar mass of acid. இந்த வாட்டி erase ஆகாது, கவனிங்க. அப்பாடா கோடு போட்டேன். ஓகேவா? டிவைடட் பை basicity of acid. இப்போ நான் அடிச்சு சொல்றேன் பார். இங்க சல்பூரிக் ஆசிடா, எக்ஸாம்ல பாரு நைட்ரிக் ஆசிடோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ கேட்பாங்க. அப்போ இந்த லைவ் அட்டெண்ட் பண்ணவங்க கரெக்டா வந்து எழுதிடுவாங்க. சரியா? டிவைடட் பை basicity of acid. basicity of acidனா என்ன அர்த்தம்? basicity of acid அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசிட்ல எத்தனை அயனைசபிள் வருமா? எத்தனை வந்து அயனைசபிள் இல்லையா? எத்தனை அயனைசபிள் H+ அயான் இருக்கு. ஆசிட்ல எத்தனை ஹைட்ரஜன் அயான் அந்த ஆசிடால கொடுக்க முடியும்? ஒரு ஆசிடால எத்தனை ஹைட்ரஜன் அயானை வந்து கொடுக்க முடியும்? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா basicity of acid. இப்போ H2SO4 இருக்கு. அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இத மட்டும் படிச்சா போதுமா? போதும், கவனிங்க. சரியா? சோ 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ basicity என்னது? அப்போ basicity என்னது? 2. அப்போ இந்த இடத்துல basicity வந்து என்னது? 2. இப்போ எக்ஸாம்ல மாத்தி இப்படி கேக்குறாங்க. HCl னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு பதிலா HCl னு கொடுத்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ அங்க basicity எவ்வளோ? 1. அங்க basicity எவ்வளோ? 1. இப்போ நான் சொல்லி தரத கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா கூட அவங்க கேட்கலாம். ஓகே? HNO3 கேக்குறாங்க. HNO3 என்னது? நைட்ரிக் ஆசிட். HNO3 என்னது? நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப basicity எவ்வளோ? 1. புரிஞ்சுதா? சோ basicityனா என்ன அர்த்தம்? எத்தனை ஹைட்ரஜன் அது கொடுக்க முடியும், அது கிட்ட கொடுக்கிற மாதிரி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் basicity அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே? சோ மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட். ஆசிடுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட்? வாங்க ஆசிடுடைய மோலார் மாஸை கண்டுபிடிக்கலாம். சோ H2SO4 ஹைட்ரஜன் எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. அடுத்து சல்ஃபர் வந்து எனக்கு 1 டைம்ஸ் தான் இருக்கு. சல்ஃபர் எனக்கு 1 டைம் தான் இருக்கு. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. ஓகே? டிவைடட் பை basicity வந்து 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோ? ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோடா? 1 இல்லையா? மறந்துடாத, ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே 1 தான். ஓகே? சல்ஃபருக்கு என்ன வரும்? சல்ஃபருக்கு என்ன வரும்? 32. யாருக்காச்சும் தெரியலனா இப்போவாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. சல்ஃபருக்கு இட் இஸ் 32, ஹைட்ரஜனுக்கு இட் இஸ் 1. சரியா? சோ சல்ஃபருக்கு 32 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆக்சிஜனுக்கு என்னது? ஆக்சிஜனுக்கு என்னது? 16. ஆக்சிஜனுக்கு 16. ஓகே? சோ ஆக்சிஜன் வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. 2 ஆக்சிஜன் இருக்கு. கார்பனுக்கு என்னது? 12. கார்பனுக்கு என்னது? 12. ஓகே? சோ இந்த வேல்யூஸ்லாம் நான் சைடுல எழுதிட்டே வரேன். சோ தட் அதெல்லாம் நம்ம லாஸ்டா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். H2SO4 சாரி ஆக்சிஜன் 4 டைம்ஸா? மாத்தி தப்பா எழுதிட்டு பாருங்க. ஆக்சிஜன் 4 டைம்ஸ். ஆக்சிஜன் 4 டைம்ஸ். ஓகே? தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் மீ. டிவைடட் பை 2. டிவைடட் பை 2. ஓகே? சோ இப்போ இதெல்லாம் நீங்க வந்து மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 98 அப்படின்னு கிடைக்கும். 98 டிவைடட் பை 2.
98 divided by 2 it is 49. So 49. Okay. So இப்போதான் நம்மளுடைய யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். So equivalent massக்கு வந்து யூனிட் என்னது? equivalent mass. மாஸ்க்கு கிராம். அப்ப equivalent massக்கு கிராம் per equivalent. அப்ப equivalent massக்கு கிராம் per equivalent. யூனிட் முக்கியம் பசங்களா, இல்லனா அரை மார்க் அதிலே கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே. சோ இதுதான் molar mass of acid by basicity of acid. அடுத்த क्वेश्चन பாரு. KOH கொடுத்திருக்காங்க. KOH என்னது? KOH என்னது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னது? பேஸ். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது? பேஸ். இப்போ பேஸ்னா என்ன ஃபார்முலா? equivalent mass which is equal to ஆசிடுக்கு போட்டோம்ல அதே மாதிரி தான் molar mass of base. molar mass of base divided by இந்த ஃபார்முலா எழுதணும், அதுக்கு ஒரு மார்க். it carries 1 mark. divided by base அப்படினா acidity. பேஸுக்கு acidity உண்டு, ஆசிடுக்கு basicity, பேஸுக்கு acidity of base. அவ்வளவுதான். இப்போ acidity of base னா எவ்வளவு தெரியுமா? எத்தனை ionizable OH ions இருக்கு, எத்தனை OH ions இருக்கு, அதுதான் அதுடைய acidity. ஓகேவா? இதால எவ்வளவு OH ion கொடுக்க முடியும்? ஒரு OH ion தான் கொடுக்க முடியும். ஓகே. சோ இதே NaOH கேட்டாங்கன்னா NaOH ன்னு மாத்தி கொடுத்தாங்கன்னா NaOH ஆலயும் ஒரு OH தான் கொடுக்க முடியும். அடுத்து BaSO4 அப்படி கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோ. Ba barium BaOH twice, BaOH twice இப்படி கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோ. இதுவும் பேஸ் தான் இல்லையா? ஆனா ஹைட்ராக்சைடு அயான் பாருங்க, இங்க பாரு ஹைட்ராக்சைடு அயான் 2 இருக்கு. அப்போ இங்க அயனைசபிள் OH அயான் வந்து 2 அப்படினு எழுதுவீங்க, இங்க அயனைசபிள் OH அயான் 2 அப்படினு எழுதுவீங்க. ஓகே. சோ இங்க வந்து நமக்கு ஒரு OH அயான் தான் இருக்கு. அப்ப அசிடிட்டி வந்து 1 தான் அப்படினு எழுதுவோம். இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாமா? மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? KOH. பொட்டாசியம்க்கு என்ன வரும் அப்படினா 39 வரும். பொட்டாசியம்க்கு என்ன வரும்? பொட்டாசியம்க்கு வந்து என்ன வரும்? 39. atomic mass வந்து என்னது? it is 39. ஓகே. எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்களா செஷனை? சூப்பர்டா. so 39 plus ஆக்ஸிஜனுக்கு என்ன சொன்னேன் மறந்துட்டீங்களா? you should not forget 16 and ஹைட்ரஜனுக்கு 1. சரியா? so இத ஆட் பண்ண போறீங்க. 39 plus 16 plus 1. ஓகே. ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? very good 56. very good ரா 56. so 56 யூனிட்ஸ் தான் முக்கியம். equivalent mass அப்போ கிராம் equivalent, கிராம் per equivalent தான் இதுடைய யூனிட். ஓகே. சோ ஆசிட் பார்த்துட்டோம். molar mass of acid by basicity of acid, molar mass of base by acidity of base. அவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ KMnO4 கொடுத்திருக்காங்க. சரியா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஆமா, இந்த KMnO4 வந்து என்னது? What is this? இந்த KMnO4 நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா? இந்த KMnO4 வந்து என்னது? it is a oxidizing agent. yes or no? yes, it is oxidizing agent. oxidizing agent னா என்ன ஃபார்முலா தெரியுமா? it can be oxidizing agent. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. K2Cr2O7. ஓகே. அப்படி இல்லனா இவங்கலாம் கேட்டாங்கன்னா you have to, அது வந்து oxidizing agent. LiAlH4, NaBH4, சோடியம் அலுமினியம் ஹைட்ரைட், லித்தியம் போரோஹைட்ரைட், இவங்கலாம் என்னது? இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுவேன். இதை மட்டும் சும்மா கூட நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இவங்கலாம் வந்து என்னது அப்படின்னா these are all reducing agents. இவங்கலாம் வந்து யாரு? reducing agents. ஓகே. சோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னாலும் சரி இல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னாலும் சரி ஃபார்முலா வந்து ஒண்ணுதான். அது வந்து என்ன தெரியுமா? ஈக்குவலண்ட் மாஸ். அது வந்து என்னது அப்படின்னா எப்பயும் போல நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? மோலார் மாஸ், சாரி, எப்பயும் போல எழுதுவோம் இல்லையா? மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ இல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டோ OARA நான் எழுதினா எக்ஸாம்லயே போயிட்டு OARA ன்னு எழுதாதீங்க. OA னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், RA னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஃபுல்லா எழுதுங்க. சரியா? ஃபுல்லா எழுதுங்க. நெக்ஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட் divided by number of moles of electron gained or lost. Okay, number of moles of electron gained or lost
gained or lost. இப்போ நல்லா கவனியே, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இட் இட்செல்ஃப் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கும். ரிடக்ஷன்ல என்ன நடக்கும்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஜெர்னா என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் ரிடக்ஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் ரிடக்ஷன். இதே லியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். ஒரு விஷயம் நான் இப்போ சொல்றேன், எனக்கு தெரியாது, அடுத்த ஒரு 3 நாளுக்காச்சும் மறக்காதீங்க. இப்போ என்னது அப்படின்னா, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குல்ல, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அது பக்கத்துல இருக்கிறது இல்ல அது கூட இருக்கிறதா தான் அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். அது கூட இருக்கிறத தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஓகே, இட் தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இட் கெட்ஸ் ரெடியூசஸ். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து தன்னைத்தானே ரெடியூஸ் தான் பண்ணிக்கும். அதே மாதிரியே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட். இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, KMnO4 வந்து என்னது? அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ அதுக்கிட்ட என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். நான் இப்போ இந்த கடைசி நேரத்தில் இந்த ரியாக்ஷன்லாம் சொல்லி நான் குழப்ப விரும்பலை, சரியா? புக்கில் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்மாங்கனேட் அயான் வந்து 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும், சரியா? அதுக்கு ரியாக்ஷன் இருக்குடா. நான் அந்த ரியாக்ஷன்லாம் போட்டு இப்போ நான் வந்து உங்களை லாஸ்ட் மினிட்ல கன்ஃபியூஸ் பண்ணல. பட் ஜஸ்ட் ரிமெம்பர், இட் கெயின்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ். இட் கெயின்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ வாங்கப்பா, அவ்வளோதான். மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாமா? பொட்டாசியம்க்கு என்னது? லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோமே, பொட்டாசியம்க்கு 39 இல்லையா? பொட்டாசியம் கிட்ட 39. மாங்கனீஸ்க்கு என்ன வரும் அட்டாமிக் நம்பர்? மாங்கனீஸ்க்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. மாங்கனீஸ்க்கு இட் இஸ் 55. மாங்கனீஸ்க்கு வந்து என்னது? 55, சரியா? இட் இஸ் 55. மறந்துடாதீங்க. மாங்கனீஸ்க்கு வந்து என்னது அப்படின்னா 55. How to find acidity, basicity சொல்லி தர மாட்டேன், இப்போதான் சொல்லி கொடுத்த. லைவ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாருங்க. ஓகே, இட் இஸ் 55 பிளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்கு. 16 into 4 divided by KMnO4ல எவ்வளவு எலக்ட்ரான் சொன்னேன்? 5 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணும், ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 5. ஓகே, இப்போ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணுங்க. அப்படின்னா 158 அப்படின்னு வரும். ஓகே, 158. ஓகே, divided by 5. என்ன வேல்யூ வரும்? 158 5ஆல டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 31.6 அப்படின்னு கிடைக்கும். 31.6, சரியா? அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிட்டா -½ மார்க். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கொஸ்டினுக்கும் ஞாபகப்படுத்துறேன். எவ்வளவோ டாப்பர்ஸ் எக்ஸாம்ல சில்லியா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணல, யூனிட் போடாம போயிடுறாங்க. மறக்காம யூனிட் எடுத்து கிராம் பர் ஈக்குவலண்ட், சரியா? அடுத்த ப்ராப்ளம் போலாம். an acid found in tamarind. இதெல்லாம் நமக்கு கை வந்த கலையாச்சே, நமக்கு பிடிச்ச ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஆசை என்னன்னா இது மட்டும் 5 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம ஜாலியா எழுதி வச்சுட்டு வந்துருவோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான் எம்பரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ சால்வ் பண்ணலாம். வாங்க, இதெல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க, சரியா? எம்பரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா சும்மா 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இல்லை. இட் இஸ் a 5 மார்க் ப்ராப்ளம். ஓகே, an acid found in tamarind on analysis. tamarind என்னடா? புளி இல்லையா? நம்ம ரசத்துக்கு, சாம்பாருக்கு, குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த புளி. on analysis shows the following percentage composition. 32% கார்பன் இருக்கான், 4% ஹைட்ரஜன் இருக்கான், 45% ஆக்சிஜன் இருக்கான். எம்பரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க, சரியா? எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காலம் எழுதிக்கோங்க, சரியா? எலிமெண்ட்டுக்கு அப்புறமா அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய செகண்ட் காலமா இருக்க போகுது. ஓகே, என்ன பெர்சன்டேஜ்? இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கிவன். அந்த எலிமெண்ட்டுடைய மோலார் மாஸ், எலிமெண்டோட மோலார் மாஸ்னா என்னது? அட்டாமிக் மாஸ் தான் இல்லையா? எலிமெண்ட்டுடைய மோலார் மாஸ்னா என்னது? இட் இஸ் just the atomic mass of the element. கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. ஓகே, அடுத்து ரிலேட்டிவ் வராங்க வீட்டுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்
நெக்ஸ்ட் என்னது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது நான் ஒரு क्वेश्चनக்கு தான் சொல்லி தருவேன். அடுத்த क्वेश्चनல இருந்து பாத்தீங்க அப்படினா we have reached 199k subscribers. சூப்பர் சூப்பர் சூப்பர், thank you. யாராச்சும் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. guys, I am 12th standard Shravanee Ma'am நம்பி கிளாஸ் கவனிங்க. கன்ஃபார்ம் 55 plus எடுக்கலாமா பசங்களா? எடுக்கலாம். 55 இல்லடா, போய் பாரு, கரெக்டா போயிட்டு வீடியோ பாரு. 99 100 அளவுக்கு எடுத்திருக்கேன். கரெக்ட் தான், கண்டிப்பா 55 plus எடுத்துடலாம், அதுக்கு மேலேயே எடுத்துடலாம். அதனால தான் நானே ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணேன். சரியா? ஓகே, சோ வாங்க வாங்க அடுத்து போலாம். ஓகேவா? யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ தட் டுடேவே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் 2 lakh சப்ஸ்கிரைபர், 2 lakh ஃபேமிலி. ஓகே, சோ வாங்க 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 கவனிங்கப்பா. சோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஓகே, சோ இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு அப்புறமா நம்ம என்ன எதுவும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஹோல் நம்பர் ரேஷியோ. ஏன்னா நம்மளுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ரேஷியோ தான் இல்லையா? எவ்வளோ பங்கு, அந்த ரேஷியோ தான் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்ன எலமெண்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு எழுதிக்கிறோம். மோலார் மாஸ் எழுதிக்கிறோம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிக்கிறோம். சிம்பிளஸ்ட் ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஓகே, பாருங்கள் சால்வ் பண்ணலாம். எலிமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க क्वेश्चनல? கார்பன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. கார்பன் எத்தனை பர்சன்டேஜ்? 32%. ஹைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. ஆக்சிஜன் எவ்வளோ? 64%. அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் என்னது? எப்பயுமே 12. மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் என்னது? 12. ஹைட்ரஜன் என்னது? இட் இஸ் 1. ஆக்சிஜன் வந்து என்னது? இட் இஸ் 16. தயவு செய்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன் மேம் இப்படி பண்றீங்க? ரிப்ளை பண்ணுங்களா? எதுக்குடா ரிப்ளை பண்ணணும்? क्वेश्चனை கேளுங்க. இப்போ பாரு, இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னாலே வந்து இல்ல நம்ம ஃபேமிலியை பிரிக்கிறதே ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஏன் ரிலேட்டிவ் யாரும் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்க கூடாது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் காலமை தேர்ட் காலம் மாதிரி டிவைட் பண்ண போறேன், which is percentage by molar mass. percentage by molar mass. இதோ பார், இங்க எனக்கு 32 இருக்கா? 32 divided by 12. இங்க என்ன இருக்கு? 4. 4 by 1. இங்க என்ன இருக்கு? 64 by 16. 64 by 16. டக்கு டக்குன்னு வேல்யூ சொல்லு. 32 by 12 என்னது? குயிக்கா. 32 by 12 வந்து என்னது? It is 2.66. okay, it is 2.66. அதே மாதிரி 4 by 1 4. 64 by 16 என்னது? 4. okay, இப்போ அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ்லயே இருக்கிற கம்மி ரிலேட்டிவ், கம்மியா பிரச்சனை கொடுக்கிற ரிலேட்டிவ் யாரு நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்லயே கம்மியான நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். 4 இருக்கு, 4 இருக்கு, 2.66 இருக்கு. இருக்கிறதுலயே இந்த 2.66 தான் கம்மியான வேல்யூ இல்லையா? 2.66 தான் கம்மியான வேல்யூ. நான் என்ன பண்ணணும்னா இந்த கம்மியான வேல்யூவை இவங்க 3 பேர் கூடயும் டிவைட் பண்ண போறேன். இந்த கம்மியான வேல்யூவை இவங்க 3 பேர் கூடயும் நான் டிவைட் பண்ண போறேன். ஓகே, சோ 2.66 டிவைடட் பை 2.66. இங்க என்னது? 4 by 4. இங்க என்னது? சரி தப்பா பண்ற பார். எல்லாரும் கூட இதுதானே டிவைட் பண்ணணும். இப்ப பேக் போனா மட்டும் பேக் போக மாட்டோம். 4 by 2.66. அடுத்து இங்கேயும் 4 by 2.66. இருக்கலே கம்மியான வேல்யூவை எல்லாரும் கூடயும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போறேன். சரியா? புரிஞ்சுதா? சோ இப்போ 2.66 divided by 2.66 equal to 1. சரியா? which is equal to 1. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4 by 2.66 வந்து 1.5. அடுத்து வந்து என்னது அப்படின்னா 1.5. ஓகே, சோ இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். 1 1.5 1.5. இப்போ நான் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாச்சும் ஒரு ஹோல் நம்பரா மாத்திக்கணும். ஓகே, எப்படியாச்சும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் நம்பரா நான் வந்து மாத்திக்கணும். ஓகே, சோ ஹோல் நம்பரை நான் மாத்திக்க போறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் 1 ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் வரும். சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ நல்லா கவனிங்க, நான் இது இவங்க எல்லாரையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாரையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும்டா. ஒரு क्वेश्चन தான் ஸ்லோவா சொல்லி தருவேன். இதுக்கு அடுத்த क्वेश्चनலாம் நீ தான் சால்வ் பண்ணணும். சோ which is equal to 1 into 2 வந்து என்னது? 2. 1.5 into 2
15 into 2 30 இல்லையா? அப்போ பாயிண்ட் வச்சா 3, 1.5 into 2 3. அப்புறம் இங்கே வந்து 3. ஓகே, ஸோ கார்பன் 2 பங்கு இருக்கிறது, அண்ட் தென் ஹைட்ரஜன் 3 பங்கு இருக்குது, அப்புறமா ஆக்சிஜன் 3 பங்கு இருக்கு. ஸோ C2H3O3 is the right answer. 12th யாழினியன் சார் எங்க வருவாருடா? அவருக்கு வந்து ரொம்ப உடம்பே சரியில்லை. கண்டினியூஸா 11th பிசிக்ஸ் முடிச்சு உடனே 12th பிசிக்ஸ் ஆரம்பிச்சு கத்தி கத்தி நின்று காலில் வேற அந்த கிளாஸ் குத்திச்சுல. என்னன்னா நான் தான் அந்த கிளாஸ் நடத்துறப்போ ஒரு இடத்துல இல்லாம அந்த கிளாஸ் கீழே விழுந்து அந்த கிளாஸ் அவர் காலில் குத்திருச்சு. சரியா? நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்போ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, கவனிங்க. அடுத்து போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An organic compound present in vinegar has 40% carbon. எனக்கு தெரியாது, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. எஸ், JE கிராஷ் கோர்ஸ் 99க்கு வேணுமா? சரி, ஓகே, கேட்டுறலாம். ஜாயின் பண்ணுவீங்களா? எஸ், புரிஞ்சுதா? ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆமா, யூனிட் எழுதுறேன்னா யூனிட்டுக்கு மட்டும் ஒரு ½ மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பார், இது நீ சால்வ் பண்ணிக்கிறியா? ஸோ குயிக்கா சால்வ் பண்ணலாம். கவனிங்க, என்னென்ன இருக்கா? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றாங்க? 40% கார்பனா. ஹைட்ரஜன் வந்து 6.6% ஹைட்ரஜன் இருக்கு. ஆக்சிஜன் வந்து 53.4% ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, கார்பனுடைய மோலார் மாஸ் என்னது? சாட்ல சொல்லுங்க. 12. ஹைட்ரஜன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 16. ஆக்சிஜன் வந்து 16 இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரிலேட்டிவ்னா என்னது? டிவைட் பண்ணணும் இல்லையா? ரிலேட்டிவ்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ 40/12, 6.6/1, 53.4 divided by 16. ஸோ இது மூணு என்னென்ன வேல்யூஸ் வருது? 40/12 என்ன வேல்யூ? 3.3. வெரி குட், 3.3. இந்த பக்கம் பாருங்க 6.6, இது அகைன் 3.3. பாரு எத்தனை வாட்டி இதை சால்வ் பண்ணியிருக்கோம். டக்கு டக்குன்னு ஆன்சர் வருது பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு என்ன பண்ணணும்? இருக்கிறதுலேயே கம்மியான வேல்யூ வச்சு எல்லாரையும் டிவைட் பண்ணணும். 3.3, 6.6, 3.3. 3.3 தான் இருக்கிறதுலேயே கம்மியான ஒரு வேல்யூ இல்லையா? அப்போ 3.3 வச்சு டிவைட் பண்ண போறீங்க. 3.3 வச்சு எல்லாரையும் டிவைட் பண்ண போறீங்க. ஸோ டிவைட் பண்ணா எல்லா வேல்யூஸும் 3.3 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? 1. டிவைட் பண்ணா 2. டிவைட் பண்ணா 1. அவ்வளோதான். இது நீ திருப்பி யாரு கூடயும் மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்லை. போன ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் 2 மல்டிப்ளை பண்ணோம். ஏன் மல்டிப்ளை பண்ணோம்? ஏன்னா 1.5 பாயிண்ட்ல இருக்கு. நான் மொத்தமா ரவுண்ட் ஏதாச்சும் ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்றப்ப தான் அது ஹோல் நம்பரா மாறும். ஹோல் நம்பரா மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா இங்க ஆல்ரெடி எல்லாருமே வந்து ஹோல் நம்பரா தான் இருக்காங்க. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோவும் 1 to 1 தான். கார்பன் ஹைட்ரஜன் 2 times ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் த எம்பெரிக்கல் ஃபார்முலா. யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க. 199K சப்ஸ்கிரைபர்ஸா பசங்களா? சீக்கிரம்டா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு அனுப்பி வந்து பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம வந்து எப்படியாவது 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருவோம். How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? 10 moles of அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ moles of hydrogen வந்து வேணும்? ஸோ இது என்ன கொஸ்டின்? இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் Haber's process இல்லையா? இட் இஸ் Haber's process. என்னப்பா synthesis of ammonia அப்படின்னாலே N2 plus 3H2 which is giving me 2NH3. ஓகே, ஸோ இந்த Haber's process-ஐ மறந்து விடாதீர்கள். N2 plus 3H2 giving 2NH3. ஓகே, இங்க நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 10 moles ஆஃப் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ண. யார் சார்? எல்லாரும் உங்களை தான் கேட்குறாங்க, 12th பசங்க. நாட் வில்? ஓகே, ஸோ இங்கே பார், 10 moles ஆஃப் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து வேணும்? எவ்வளோ moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி கொஷின்டா, மொக்க கொஷின்டா, கவனிடா. ஓகேவா? மிஷன் வாட்டரா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இந்த கத்தினா நாளைக்கெல்லாம் நான் இருப்பேன்னு தெரியல. கவனிங்க. ஸோ அமோனியா பார், 2 moles ஆஃப் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ண 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வேணும். நல்லா கவனி. 2 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வேணும். அப்போ 10 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ வேணும்?
இது by இது into இது இல்லையா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிப்போம், இதை மல்டிப்ளை பண்ணிப்போம், அவ்வளோதான். ஸோ 10/2 into 3, 10/2 into 3, அப்போ 5 into 3, 15 moles. எனக்கு என்ன வேணும்? 15 moles வேணும். முடிஞ்சதா? அவ்வளோதான், ஈஸி. ஓகே, தண்ணி குடிக்கிறேன், அது போய் எடுத்துட்டு வரணும் தண்ணியை. நெக்ஸ்ட் பாருங்க, calculate the amount of water produced by combustion of methane. மீத்தேனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பஷன் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பஷன் அப்படின்னா நியூ சப்ஸ்கிரைபரா லைவ் முடிஞ்சோன்னா நான் பிடிஎஃப் அனுப்புறேன்டா, சரியா? லைவ் முடிஞ்சோன்னா நான் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து சாட்லயே வரும். பிடிஎஃபோட லிங்க் வந்து உங்களுக்கு சாட்ல கமெண்ட்ஸ்லயே வந்து வரும். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வருமா 5 மார்க்ல? என்ன கேட்டா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்னா கடைசி நேரத்தில் போயிட்டு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடோ அயான் எலக்ட்ரான் மெத்தடோ நான் படிக்க மாட்டேன். இது வரைக்கும் நீ படிச்சிட்டீங்கன்னா படிங்க, இல்லைனா நான் சொல்றேன் பாரு, லாஸ்ட் மினிட்ல அதை படிச்சாலும் புரியாதுடா, கஷ்டம்டா. லாஸ்ட் மினிட்ல போய் அதை படிக்காது, ஓகேவா? ஸோ கவனிங்க, கம்பஷன் ஆஃப் மீத்தேன். கம்பஷன் அப்படின்னாலே வந்து பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர், காத்து ஆக்சிஜன் இருக்கிறப்போ பர்ன் பண்றதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கம்பஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். கம்பஷன் ஆஃப் மீத்தேன் இல்லையா? நல்லா கவனி, CH4 தான் நம்மளுடைய மீத்தேன். மீத்தேன் ஃபார்முலா தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. கம்பஷன்னா என்னன்னு சொன்னேன்? பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா, அப்போ பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் ஆஸ் கம்பஷன். ஸோ நான் மீத்தேனை கம்பஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். When I burn methane, I will get carbon dioxide and water. Okay va? I will get carbon dioxide and then water. Okay va? மேம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, முடியலனா பிடிஎஃப் கொடுங்க. கண்டிப்பாடா, முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன், முடியலனா பிடிஎஃப் தரேன். பட் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடலாம் நம்ம. ஓகே, ஏன் தெரியுமா? அனுலோத்தம் கூட சாட்ல போட்டுருந்தாங்க இந்த மாதிரி, மேம் நீங்க எனர்ஜெட்டிக்கா எடுக்கிறீங்க மேம், எனக்கு உங்க கிளாஸ் பார்த்தா தூக்கமே வரல மேம் அப்படின்னு. ஏன் நான் இந்த பர்டிகுலர் கிளாஸ் முக்கியமா உங்களுக்கு வந்து என்னோட ஃபுல் எனர்ஜி தரேன்னா, பிகாஸ் எனக்கும் இதுதான் லாஸ்ட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல தான் மீட் பண்ண போறோம், ரைட்? ஸோ லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ எனக்கு ஐ வாண்ட் டு கிவ் மை கம்ப்ளீட் எனர்ஜி. இன்னும் மீதி நான் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், அந்த கம்ப்ளீட் எனர்ஜி, கம்ப்ளீட் ஃபோக்கஸ், கம்ப்ளீட் எஃபர்ட். இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ, ஐயோ அந்த கொஸ்டினை சொல்லி கொடுத்துருக்கலாமோ, ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு தோணவே கூடாது. எவ்வளோ டைம் இருக்கோ அடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட கம்ப்ளீட் எஃபர்ட் போட போறேன். நீங்க போட ரெடியா? கம்ப்ளீட் எஃபர்ட் போட ரெடியா? அடுத்த 3 நாள் கிளாஸ் எண்ட் வரைக்கும் எல்லாரும் இருக்க ரெடியா? ஓகே, ப்ராப்ளம் ஆஃப் சாப்டர் 11 தான்டா நான் எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் சொல்லித்தரேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு வந்து நம்ம இந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தலாம். 1 லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறத முடிச்சிடலாம். சாப்டர் 11 to 15 நம்ம நாளான்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க பாருங்க. ஸோ கம்பஷன் ஆஃப் மீத்தேன்னா, மீத்தேனே இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேர்ன் பண்றேன். ஓகே, எனக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு பேலன்ஸ் இட் இல்லையா? நல்லா பாரு, ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் இருக்கு, இங்க 4 டைம்ஸ் ஹைட்ரஜன், 2 டைம்ஸ் ஹைட்ரஜன். ஸோ நான் இங்க வந்து 2 போட்டுக்கிறேன். இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 போட்டுக்கிறேன். சரியா? அடுத்து பாருங்க, ஆக்சிஜன் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ நான் இங்க ஒரு 2 போட்டுக்கிறேன். ஸோ இப்படிதான் நான் இந்த ரியாக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படிதான் இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா calculate the amount of water produced by combustion of 32 gram of methane. இதோ பார், 32 gram of methane வந்து நீ burn பண்ணா எவ்வளோ வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? இதோ பார், நம்மளுடைய மீத்தேன் வந்து 1 mole தானே இருக்கு. 1 mole of methane burn பண்ணா என்ன வருது? 2 moles of water கிடைக்குது. 1 mole of மீத்தேனை burn பண்ணா 2 moles of water எனக்கு கிடைக்குது. அப்போ 1 mole அது எவ்வளோ மீத்தேன் அப்படின்னு கிராம்ஸ்ல கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? கிராம்ஸ்ல கண்டுபிடிக்கணுமா இல்லையா? வாங்க 1 mole of மீத்தேனை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ CH4 கார்பன் 1 டைம்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஹைட்ரஜன் நமக்கு வந்து 4 டைம்ஸ் இருக்கு. 1 டைம் கார்பன்னா இட் இஸ் 12, 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அப்போ 4 into 1, 12 plus 4 என்னது? 16. ஓகே, ஸோ 16 கிராம்.
16 கிராம் அப்படிங்கிறதா 1 mole of what? நம்மளுடைய மீத்தேன். சரியா? 1 mole of methane அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 16 கிராம். அப்ப நல்லா கவனிங்க. 16 கிராம் ஆஃப் மீத்தேனை நான் பர்ன் பண்ணா 2 moles of water. சரி, அப்ப வாட்டருக்கும் நம்ம கண்டுபிடிச்சுதாலே ஆகணும். ஸோ வா, வாட்டருக்கு 1 மோல்னா எவ்வளோ? ஹைட்ரஜன் எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் எனக்கு 1 டைம்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன்னா 1 and oxygenனா 16. 16 plus 2 18 grams. ஓகே, அப்போ எனக்கு 16 gram of methane எடுத்துக்கிட்டா I get 18 grams of water. 16 gram of methane எடுத்துக்கிட்டா 18 grams of water எனக்கு கிடைக்குது. அப்போ 32 gram of methaneல எவ்வளோ water கிடைக்கும்? சால்வ் பண்ணலாமா? How are we going to solve? 16 by 32 into 18. அதான் ஆன்சர். இங்க பார், 32 கிராம்ல எவ்வளோ கிடைக்கும்? when 16 gram of methaneல நமக்கு 18 gram of water கிடைச்சா. Okay, how are you going to solve this? Which is equal to, solve பண்ணுங்க. ரொம்ப ஈஸிடா. ஆன்சர் என்ன? What is the answer? I am not going to solve this. 2 moles எவ்வளோ வரும்? 36 கரெக்டா? 9 72 வேற ஆன்சர் வருது. ஓகேவா? so it is 9 moles. ஓகேவா? 9 moles வந்து நமக்கு 9 grams வந்து கிடைக்கும். சரியா? 9 grams நமக்கு வந்து கிடைக்கும். 9 gram of water வந்து கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, how much volume of chlorine. இப்போ அடுத்ததுக்கும் நீ என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, நான் எழுதுற ரியாக்ஷனை பாரு. ஓகேவா? நான் எழுதுற ரியாக்ஷனை எல்லாருமே வந்து பாருங்க. ஓகேவா? அப்பதான் கிளியரா வந்து புரியும். ஓகே, ஸோ ஹவு மச், ஏன்னா இந்த வேல்யூஸ் மாற்றலாம். அவங்க 11.2க்கு பதிலாக அவங்க வந்து 44.8 அப்படின்னு கொடுக்கலாம். 44.8 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, how much volume of chlorine is required to form 11.2 liters of hydrochloric acid at 273 Kelvin and 1 atmospheric pressure. அதாவது இங்க என்ன யூஸ் பண்றாங்க? how much volume of chlorine is required to form hydrochloric HCl prepare பண்றாங்க. HCl prepare பண்றதுக்கு வந்து என்னது? 72 gram of water. அதான் நான் சால்வ் பண்ண மாட்டேன், நீங்க சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னல. தப்பா சொல்றீங்க பாரு. நான் சால்வ் பண்ண மாட்டேன், இப்பயும் நான் சால்வ் பண்ண மாட்டேன். 16 by 32 into 18. 16 by 32 into 18 நீங்க சால்வ் பண்ண மாட்டீங்க. நான் சால்வ் பண்ண மாட்டேப்பா. ஆன்சர் போடுங்க. சின்ன மேக்ஸ் கால்குலேஷன். ஓகே, சோ வாங்க இந்த क्वेश्चनக்கு நம்ம போலாம். சரி, ஒரு சில சின்ன क्वेश्चन நான் உங்க கையில கொடுத்தா பாருங்களேன், எல்லாரும் 9 அனுப்புறாங்க. யூ சால்வ் இட் கைஸ், யூ சால்வ் இட். ஓகே, என்ன தப்பாயிடுச்சு? கரெக்டா தானே போட்டுருக்கோம். ஆமா கரெக்ட் தான், 32 கிராம் தான். ஓகே, சோ how much volume of, okay, how much volume of chlorine வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to write the reaction இல்லையா? சோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்படி prepare பண்றோம்? நல்லா கவனிங்க. H2 plus Cl2 which is giving me HCl. பேலன்ஸ் பண்ணணும்ல, 2 HCl. H2 plus Cl2 giving 2 HCl. இதுதான் கரெக்டான பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். என்ன கேக்குறாங்க அப்படின்னா, 11.2 liters of HCl வேணும்னா எவ்வளவு குளோரின் வேணும்னு கேக்குறாங்க. அதாவது கவனிங்க, 11.2 liters of HCl வேணும்னா எவ்வளவு குளோரின் வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நல்லா கவனி, ஒரு மோல்ல எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கும்? 1 மோல்ல எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கும்? 22.4 லிட்டர்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? இதான மோலார் வால்யூம் சொல்லுவோம். ஒரு மோல்ல 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். எஸ் ஆர் நோ? என்னடா ராங்? 36 34 இருக்கா? பரவாயில்ல, இந்த क्वेश्चनக்கு கால்குலேட் பண்ணு. 36 தான் மேம் ஆன்சர். சால்வ் பண்ணுடா, ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இந்த क्वेश्चन ஒண்ணே கால்குலேட் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, போன சம் ராங்கா? என்ன ராங்? calculate the amount of water produced by combustion of 32 gram of என்ன தப்பு பண்ணிட்டோம் தெரியுமா? what mistake we did தெரியுமா? அதை யாருமே சொல்லல. என்ன மிஸ்டேக்?
எக்ஸாக்டா என்ன மிஸ்டேக் பண்ணோம் நம்ம இங்க? நீ இந்த மிஸ்டேக் கண்டிப்பா பப்ளிக்ல பண்ணிடவே கூடாது. என்ன மிஸ்டேக் பண்ணோம்? இங்க பார், 1 mole ஆஃப் வாட்டர் தானே 18 கிராம். இங்க எனக்கு 2 moles ஆஃப் வாட்டர் தானே கிடைக்குது. அப்போ 2 into 18 என்ன வரும்? 2 into 18 என்ன வரும்? 30. பாரு, 2 into 18 கேட்டாலும் என்னமோ ஒரு வேல்யூ தான் வருது எனக்கு சாட்ல. 36 இல்லையா? I get 36 gram of water. புரிஞ்சுதா? 36 புரிஞ்சுதா? எஸ். இங்கே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தப்பு பண்ணிட்டோம் 36 கிராம் ஆஃப் வாட்டர். ஏன்னா இங்கே 2 moles இருக்கு, நான் 1 molesக்கு போட்டுட்டேன். அப்போ இப்போ கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க. 16 கிராம்லேருந்து எனக்கு வந்து 36 கிராம் கிடைக்குது அப்படின்னா 16 கிராம்லேருந்து I get 36 கிராம். அப்போ 32 கிராம்லேருந்து எவ்வளோ கிடைக்கும்? அப்போ 16/32 into 36 into 36. What is the answer? இப்போ ஆன்சர் என்ன? 72வா? சரி ஓகே, நான் சால்வ் பண்ண போறது இல்லப்பா. 72 கரெக்டா? ஓகே, டன். இப்போ நம்ம அடுத்து போலாமா? இதை கவனிங்க, கால்குலேஷன் பார்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ லிசன் ஓவர் ஹியர். நம்ம இந்த கொஸ்டின் போலாம். ஸோ யா, இப்போ நல்லா பாருங்க 1 mole அப்படிங்கிறது 22.4 லிட்டர். 1 mole அப்படிங்கிறது வந்து 22.4 லிட்டர். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு 1 mole of chlorine எனக்கு வந்து 2 moles of HCl கொடுக்குது. 1 mole of chlorine வந்து எனக்கு 2 moles of HCl கொடுக்குது. அப்போ எத்தனை மோல்ஸ் எனக்கு 11.2 லிட்டர் கொடுக்கும்? அதாவது கவனி இங்க பாரு, 1 mole அப்படின்னா என்னது? 11. குளோரின் இருக்கு இல்லையா? குளோரின் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு மச் வால்யூம் தான். 22.4 லிட்டர் அதானே 1 mole அப்படிங்கிறது. ஏண்டா எரேஸ் ஆகுது, கடுப்பாகுதே. கவனிங்க. ஸோ நல்லா கவனி. Cl2 ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 1 mole is giving me 2 moles of HCl. 1 mole னா 22.4 லிட்டர். எனக்கு வந்து எவ்வளோ லிட்டர் ஆஃப் HCl கொடுக்குது? 2 into 22.4 அப்பனா 44.8 இல்லையா? 44.8 லிட்டர் ஆஃப் HCl எனக்கு கொடுக்குது. அப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வெறும் 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் HCl எனக்கு வேணும்னா 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் HCl வேணும்னா எவ்வளோ குளோரின் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்னது? 11.2 இது பை இது இன்டூ இது இல்லையா? 11.2 டிவைடட் பை 44.8 இன்டூ 22.4. ரைட்? சால்வ் பண்ணலாமா? ஸோ நான் இதையும் கேன்சல் பண்ணா இட் இஸ் 2. ரைட்? இட் இஸ் 2. அப்போ 11.2 டிவைடட் பை 11.2 டிவைடட் பை 2 என்ன வரும்? 5.6. கரெக்டா? 7.6. வெரி 7.6 5.6. ஓகே, 5.6 லிட்டர். ஸோ மச் மூட்டை பூச்சிலாம் இல்லை இங்கே, அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் டயர்டாக இருக்கா? நோ டயர்ட் அப்படிதான் நம்ம இருக்கணும் இல்லையா? முடிச்சிடலாம் வாங்க. எனக்கு புரியுது, மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சு எல்லாரும் டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகவோ ஓரிரவில். மறந்துடாதீங்க யாருமே அதை. நிறைய வாட்டி நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளையிலிருந்து நான் வெறித்தனமா படிக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு ஓவர் நைட்ல உன்னை தாண்டி மிஞ்சி போறதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்கான். சரியா? ஓகே, சென்றிலை பாருக முற்றிடத்தில். நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிச்சு முடிச்சிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்டே எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கால்குலேட் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குயிக்கா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? குயிக்கா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஓகே, ஸோ கால்குலேட் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ரெஸ்ட் வந்து ஆக்சிஜன். ஓகே, ஸோ கார்பன் இருக்குன்றாங்க, ஹைட்ரஜன் இருக்குன்றாங்க, மீதி வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்பன் எவ்வளோ இருக்கான்?
76.6% இருக்கு. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 6.38% இருக்கு. 6.38% இருக்கு. அண்ட் ஆக்சிஜன் வந்து மீதின்ட்டாங்க. மீதினா என்ன அர்த்தம்? நீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100ல மைனஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க 3 பேரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலா எனக்கு 100%ன்னு கிடைக்கணும். அப்போ 7.6 100ல மைனஸ் பண்ணிக்கோ, 6.38 100ல மைனஸ் பண்ணிக்கோ, மீதி எவ்வளோ வரும்? வெரி குட், 17.02. 17.02. ஸோ ஆக்சிஜன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 17.02%. ஓகே, இப்போ அட்டாமிக் மாஸ் எழுத போறோம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1. நெக்ஸ்ட் என்னது? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரிலேட்டிவ்னாலே பிரிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, which is டிவிஷன் நம்ம வந்து பண்ண போறோம் இங்க. ஸோ டிவிஷன் அப்படின்னா இதோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் காலமை செகண்ட் காலமால டிவைட் பண்ண போறேன். 76.6 by 12, 6.38 divided by 16 divided by 16. அடுத்து 7.02, 17.02 divided by 1. என்ன வேல்யூ வரும்? இந்த காலம் ஃபர்ஸ்ட் செகண்ட் காலமா தேர்ட் காலமால டிவைட் பண்ண போறீங்க. ஓகே பசங்களா, முடிச்சிடலாம். இன்னும் ஃபியூ क्वेश्चंस தான். ஓகேவா, மனசு தளர விடாதீங்க. 6.38. வெரி குட், 6.38. அடுத்த क्वेश्चन என்ன வரும்? திருப்பி இங்கேயும் 6.38 தான். 17.02 divided by நம்ம தப்பா பண்ணிட்டோம். இங்க பாரு, தப்பா பண்ணிட்டோம், மாத்தி எழுதிட்டோம். ஹைட்ரஜனுக்கு இட் இஸ் 1, ஆக்சிஜனுக்கு 16. இதோ பாரு, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. அப்போ நம்ம இங்க என்ன வரும்? இங்க தான் 16ஆல டிவைட், இங்க 1ஆல தான் டிவைட் பண்ணுவோம், இங்க 16ஆல டிவைட் பண்ணுவோம். சோ 17.02 டிவைட் பண்ணோம்னா 1.06. ஓகே, அடுத்த ஸ்டெப் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we have to divide by the இருக்கலே சின்ன வேல்யூ அது 1.06 தான். இவங்க எல்லாரையும் விட சின்னது. அப்போ 1.06 ஆல எல்லாரையும் டிவைட் பண்ணுவோம். 6.38 divided by 1.06. 6.38 divided by 1.06. 1.06 divided by 1.06. என்ன வரும்? என்ன வேல்யூடா வரும்? குயிக்கா சொல்லுங்க. என்ன வேல்யூ வரும்? சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. வெரி குட்ரா, சூப்பர். Can you hear me now? Can you all hear me now? கேட்கல அப்படின்னு வேணும்னே ஸ்பாம் பண்ணுவீங்களா? பண்ணாதீங்க. தடைகள், அதை உடைகள், என்னென்னமோ பேசுறாங்க மேம், உளர்றாங்க. எவ்வளோ தடை வந்தாலும் நம்ம வந்து அதை உடைக்கிறோம். கிளாஸை உடைக்காம, போன கிளாஸ்ல கிளாஸை உடைச்ச மாதிரி உடைக்காம நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? நல்ல வேலை சேட்டை பார்த்துட்டே கிளாஸ் இருக்கனால தெரிஞ்சது. ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்லித்தரேன். எம்பெரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம்லே, எம்பெரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் C6H6O. ஓகே, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, மாலிகுலர் ஃபார்முலா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலாக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. ஓகே, ஸோ கவனிங்க, மாலிகுலர் ஃபார்முலா which is equal to molecular formula which is equal to n into n. n அப்படிங்கிறது வந்து என்னது? It is the number of moles. Okay, so n into empirical formula. சரியா? நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த n தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? நான் அந்த n தான் கண்டுபிடிக்கணும். அந்த n தான் நான் இப்போ கால்குலேட் பண்ண போறேன். ஸோ அந்த n கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா வந்து இருக்கு. அது என்னது? வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்கல?
சரி ஓகே. பாரா வாய்ஸ் கேட்கலன்னு ஸ்பாம் பண்ணுறான். உண்மையாக வாய்ஸ் கேட்கலையாடா? ஏன் மாத்திரையா என்ன ஸ்பாம் பண்ணுறான் பாரு, வாய்ஸ் கேட்கலன்னு. கொடூரம் பண்ணுறீங்கடா. வாங்க. ஸோ இந்த எண் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து என்ன, யார் சார் வாய்ஸ் கேட்குதா? ஏய் இப்படா டேய், சாட் ஆஃப் பண்ணிவிடுவான். அப்புறம் சாட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன். பொய் சொல்கிறான் போடுறா, பொய் சொல்கிறான். ஓப்பன் பிளாட்ஃபார்மில் 1500 பேருக்கு முன்னாடி இப்படி பச்சை பொய் சொல்கிறீங்களே, ஸ்க்ரீன் நாட் ஸோ கிளியர். ஓகே, அப்புறம் வேற என்னென்ன பொய்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மேம் நடத்தது புரியவே இல்லை, அந்த பொய்யை சொல்லிடுங்க. ஓகே சரியா? ஓகே வாங்க, நான் சாட் பார்க்க மாட்டேன். அப்புறம் இங்கே பேர் புலி வருது கதையாயிடும். ஒரு புலி வருது தெரியும்ல உங்களுக்கு, வந்து ஒரு இதில் போயிட்டு காட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்திருக்கான். சும்மா புலி வருது வந்து கத்துறான். உடனே கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஓடி வராங்க. பார்த்தா சும்மா சொன்னேன் அப்படின்றான். அதே மாதிரி 2-3 வாட்டி வந்து பண்ணுறான். அப்புறம் 4வது வாட்டி உண்மையாகவே புலி வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூப்பிட்றான். அவன் எப்போ பார்த்தாலும் போய் தாண்டா சொல்லுவான் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி புலி அவனை கடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி வாய்ஸ் கேட்கல அப்படி இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் உண்மையாவே நீங்க உண்மை சொன்னா கூட நான் அதை நம்பவே மாட்டேன். ஓகே, நம்பவே மாட்டேன். ஆமா, வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா n கால்குலேட் பண்ண போறோம். சரியா? சோ n which is equal to molar mass by empirical formula உடைய mass. empirical formula mass. சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா என்கிட்ட மோலார் மாஸே இல்லை. மோலார் மாஸ் இல்லை. ஆனால் கொஷினில் பார்த்தீங்கன்னா வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷினில் எனக்கு வந்து வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 47 அப்படின்னு. சரி ஓகே. ஸோ இப்போ இந்த மோலார் மாஸை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மோலார் மாஸ் which is equal to 2 into vapor density. 2 into vapor density. ஓகே, அதை மறந்துடாதீங்க. மோலார் மாஸ் which is equal to 2 into vapor density divided by empirical formula mass. empirical formula massனா என்ன? இங்க empirical formula என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், C6H6O இல்லையா? கவனி, C6H6O னா கார்பனுக்கு 12, C6, H6 னா ஹைட்ரஜனுக்கு 6, ஆக்சிஜன் 1 தான் இல்லையா, 16. ஸோ இதுதான் நம்மளுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா உடைய மாஸ் 2 into வேப்பர் டென்சிட்டி உடைய வேல்யூ என்னது क्वेश्चनல பார்த்தோம் 47 இல்லையா. ஸோ 2 into 47 டிவைடட் பை இந்த வேல்யூ வந்து என்னது, இட் இஸ் 94 which is equal to, இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் அவ்வளோதான்டா. எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான். 1 into C6H6O வந்து என்னது, it is again C6H6O. so empirical formulaவும் அதே, molecular formulaவும் அதே. ஈஸி புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்த ஃபார்முலா அடுத்த क्वेश्चनலாம் இதே மாடல்ல இருந்தா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, சோ எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா சாப்டர் 1ல இருந்து எந்த क्वेश्चन எழுதினாலும் நம்ம சூப்பரா வந்து எழுதிடலாம். ஓகே, சோ எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லி சாப்டர் 2 வந்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம்டா. எப்பயுமே நம்ம படிக்கிறப்போ வந்து இல்லை ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன், குட்டி பிரேக்கு, ஒரு குட்டி செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு வந்து இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் சாப்டரே முடிச்சிருக்கோம் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. நீ பரவாயில்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சினா செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எனர்ஜி உனக்கே வந்து கிடைக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நீ அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் படிக்கவே மாட்டேன். சரியா? ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃபயரோட இரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், நீயும் தண்ணி குடி. நான் தண்ணி எடுத்துட்டு வர போற கேப்ல நீ காண போயிடக்கூடாது. ஓகே, வந்தாச்சா? ஓகே,
இன்னும் மேம் எவனுமே ஃபயர் அணைக்கவே மாட்டான். கம்ப்யூட்டர் பத்திக்க போகுதுடா, ஃபயரை நிறுத்துங்கடா, ஃபயரை நிறுத்துங்க, கம்ப்யூட்டர் பத்திக்க போகுது. மொக்க காமெடி மேம், நீங்க தான் மேம் சிரிச்சுக்கணும். ஆமா, சம்டைம்ஸ் வந்து இல்ல ஒரு மொக்க காமெடியா இருந்தாலும் நம்மளே சிரிச்சிட்டோம்னா ஒரு ப்ரெஷர்னால 4 பேர் சிரிக்கிறாங்களேங்கிற ப்ரெஷர்னாலே எதுல இருக்கவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி வாங்க 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 குயிக்கா சாப்டர் 2ல இருக்கிற क्वेश्चंस போலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் நிறைய क्वेश्चन, அடுத்த சாப்டர்லாம் கம்மி क्वेश्चन தான். ஓகே, ஹவ் ஃபாஸ்ட் ஃபயரை நிறுத்துங்க, தண்ணி போட்டு ஃபயரை நிறுத்துங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ ஹவு ஃபாஸ்ட் மஸ்ட் 54 கிராம் ஆஃப் டென்னிஸ் பால், 54 கிராம் ஆஃப் டென்னிஸ் பால் இருக்கு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணும் இன் ஆர்டர் டு ஹாவ் அ தி Broglie wavelength that is equal to photon of green light. ஓகே, என்னமோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் புரியல. நமக்கு இப்போ என்ன வேணும் அதை மட்டும் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி Broglie wavelength அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி Broglie ஈக்குவேஷன் மூலமா நமக்கு இந்த டி Broglie ஃபார்முலா வந்து தெரியும். டி Broglie wavelength உடைய ஃபார்முலா தெரியும். அது வந்து என்னது? I'll write in yellow so that நீ ரிவைஸ் பண்றப்போ ஞாபகம் இருக்கும். என்னது? lambda which is equal to h by mv இல்லையா? lambda which is equal to h by mv. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா mass of the ball வந்து கொடுத்துட்டாங்க 54 கிராம் அப்படின்னு. mass of the ball வந்து கொடுத்துட்டாங்க 54 கிராம். என்ன கேக்குறாங்க அப்படின்னா how fast, fast அப்படினாலே velocity அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு velocity, எவ்வளவு வேகம், எவ்வளவு velocity அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த velocity தான் வேணும். அப்போ இதை நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், இதை நான் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். சரியா? I need velocity, right? ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு நான் velocity அந்த பக்கம் போயிடும். ஸோ velocity அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? எம்மும் அந்த பக்கம் போயிடும் இல்லையா? எம்வி அந்த பக்கம் போயிடும், லாம்டா இந்த பக்கம் வந்துடும், ஹெச் பை லாம்டா. அடுத்த ஸ்டெப்ல இந்த எம்மும் அந்த பக்கம் போயிடும். அப்போ வி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் லாம்டா, h by m lambda. ஓகே, ஸோ இது ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. v அந்த பக்கம் போயிடும், லாம்டா இந்த பக்கம் வந்துடும், அவ்வளோதான். ஸோ v which is equal to h by lambda m, அவ்வளோதான், h by lambda m. இந்த ஃபார்முலாவை நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v which is equal to h வந்து என்னது? இட் இஸ் அ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூலாம் நான் ஃபார்முலா ஷீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபார்முலா ஷீட் தரேன். இப்போ கவனிங்க, h உடைய வேல்யூ என்னன்னா 6.626 into 10 to the power Avogadro number மாதிரி 32 33 ன்னு போட்றாதீங்க. it is 34, அதுவும் -34 joule per second. சரியா? -34 joule per second, joule second. சரியா? joule second. ஓகே, இதுதான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, மாஸ் தெரிஞ்சிருச்சு, அண்ட் தென் வந்து நமக்கு வந்து லாம்டா வேவ் லென்த் தெரிஞ்சிருச்சு. சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான் 6.626 into 10 to the power -34. ஓகே, divided by m. மாஸ் உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா it is 54. மாஸ் உடைய வேல்யூ வந்து 54 into lambda தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்களே. என்னது அப்படின்னா லாம்டா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, கவனிங்க, 5400 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு. ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்ஸ்ட்ராங்கை நான் மீட்டருக்கு மாற்றிக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கை நான் என்ன பண்ணிக்கிறேன்? மீட்டருக்கு மாற்றிக்கிறேன். அப்போ 5400 into 10 to the power -10 மீட்டர். மீட்டருக்கு மாற்றிக்கணும்னா 10 to the power -10 போட்டுக்கணும். அப்போ 5400 into 10 to the power -10 மீட்டர். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணீர்கள் என்றால் ஆன்சர் கிடைத்து விடும். ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். 2.27 into 10 to the power 2.27 into 10 to the power -26. ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி உடைய யூனிட் என்னது? வெலாசிட்டி உடைய யூனிட் என்னது சொல்லுங்க? வெலாசிட்டி உடைய யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட். கரெக்டா? மீட்டர் பர் செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கால்குலேஷன் பார்ட் மட்டும் தான் நீங்க வந்து முடிக்க முடியும். ஓகே, 2k லைக்ஸ் கம்ப்ளீட்டடா? ஓகே, அப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்தேன். என்னன்னா என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப்லாம் என்னாச்சு, நான் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணேன், எப்படி மார்க் லூஸ் பண்ணேன், முக்கியமாக என்னுடைய சேட் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். 2k லைக்கா? நம்ப மாட்டேன்.
ஓகே, அந்த சேட் ஸ்டோரி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த சேட் ஸ்டோரியை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபார் 5K லைக்ஸ். எனக்கு நான் ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிறேன். சரியா, 5K லைக் வந்தா சரிப்பா வாப்பா நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அவ்வளோதான், அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போகிறோம், நம்ம சால்வ் பண்ணிடலாம். Calculate the energy required for the process. இந்த ப்ராசஸ் நடக்க எவ்வளோ எனர்ஜி நமக்கு வந்து தேவைப்படும். The ionization energy of hydrogen atom in its ground state வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, the ionization energy of hydrogen atom in the ground state நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜிக்கு என்னடா ஃபார்முலா? En, எனர்ஜி ஆஃப் த what atom, energy of the atom க்கு என்ன ஃபார்முலா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் எனர்ஜி ஆர் ரேடியஸ் பேஸ்ட் ப்ராப்ளம் தான் இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட். -13.6 z² டிவைடட் பை, இப்பயுமே இந்த டிவைடட் பை போடுறப்போ இது எரேஸ் ஆயிடுது, டிவைடட் பை n². ஓகே, டிவைடட் பை n². ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு -13.6 into z². ஸோ z வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, இங்க அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் என்னது? ஹைட்ரஜன் ஹீலியம், செகண்ட் எலிமெண்ட் இது இல்லையா? ஹைட்ரஜன் ஹீலியம், ரைட்? அப்போ ஹீலியம் அப்படின்னா இட் இஸ் 2, ரைட்? ஹீலியம் அப்படின்னா 2. அப்போ 2 அதுக்கு மேல பவர்ல வந்து ஸ்கொயர் போட்டுக்கிறேன், டிவைடட் பை n². n வந்து என்ன? என்னன்னா என்ன தெரியுமா? நமக்கு இங்க இருக்கக்கூடிய என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பருடைய வேல்யூ என்ன இங்க நம்ம கொடுத்துட்டாங்க, கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ இட் இஸ் 1. ஓகே, ஸோ 1². ஸோ அவ்வளோதான்டா, ஒண்ணுமே இல்லை. கவனி, 13 -13.6 into 2² வந்து என்னது? 4. ஓகே, which is equal to என்ன வேல்யூ வரும் நமக்கு? -54.4. ஓகே, -54.4. ஓகேவா, புரிஞ்சுதா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி. ஓகே, so energy required for the process. தோ பாரு, ஹீலியம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அதாவது அயனைஸ் ஆகுது. கவனி, ஹீலியம் வந்து ஹீலியம் 2+ ஆகும், ஒரு எலக்ட்ரான் ஆகும். நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது, அயான்ஸா பிரியுது. இப்போ அயான்ஸா பிரியறப்போ எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்றேன், En கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? E1, அதாவது En இருக்க வேண்டிய இடத்துல வந்து என்ன இருக்கணும் எனக்கு? 1, ரைட்? 1 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா E∞ கண்டுபிடிக்கணும். E∞, ரொம்ப ஈஸி. கவனியா, E∞ கால்குலேட் பண்றது செம ஈஸி. இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, -13.6 z² டிவைடட் பை n இருக்குல்ல, இந்த n தான் எந்த ஷெல்லு? என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா லாக் புக் என்ன யூஸ்னா பெரிய பெரிய நம்பரை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு தாண்டா லாக் புக்கோட யூஸ். சரியா? இப்போ இதை கவனி, இன்ஃபினிட்டினா லைக் அது எந்த ஷெல்? ரொம்ப இன்ஃபினிட் ஷெல். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெல், கிரவுண்ட் ஷெல்னால 1, இன்ஃபினிட் ஷெல். அப்போ இன்ஃபினிட்டி ஸ்கொயர், எனிதிங் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல் டு 0, அதை மறந்துடுங்க 0. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ரெக்வயர்ட் எனர்ஜி. ஓகே, எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? ரெக்வயர்ட் எனர்ஜி உடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா? E∞ minus E1. E∞ minus E1. E∞ வந்து என்னது? 0 minus E1 வந்து என்னது? minus E1 வந்து என்னது? -54.4. அப்ப எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 54.4 தான் ஆன்சர். ஆனா 54.4 எழுதினா மார்க் தர மாட்டாங்க. 54.4 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? 54.4 எலக்ட்ரான் வோல்ட் is the right answer. புரிஞ்சுதா? சோ பசங்களா, சர்ப்ரைஸ் கிளாஸ் முடியறப்ப தான் சொல்லுவேன். யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க? ஓகே, so class முடியறப்ப நான் சர்ப்ரைஸ் சொல்றேன். உண்மையாவே you will feel happy with that surprise. so En வந்து என்னது? எனர்ஜிக்கு ஃபார்முலா எழுதிட்டேன். E1 கண்டுபிடிச்சிட்டேன், E∞ கண்டுபிடிச்சிட்டேன், மைனஸ் பண்ண ஆன்சர் போட்டேன். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. so the lithium 2+ ion in hydrogen. கவனிங்க. நிறைய क्वेश्चन இருக்கு. அப்புறம் PDF கொடுத்துட்டு போயிடுற மாதிரி ஆயிடும். கவனி. the lithium 2+ ion in hydrogen
hydrogen like ion that can be described by Bohr model. Calculate the Bohr radius of third orbit and calculate the energy of electron in fourth orbit. Some important. Okay, so in the formula important. இந்த क्वेश्चனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சோ நல்லா கவனிங்க. என்னென்ன கேக்குறாங்கன்னா ரேடியஸும் கேக்குறாங்க, எனர்ஜியும் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ரேடியஸும் கேக்குறாங்க, எனர்ஜியும் கேக்குறாங்க. சரியா? சோ ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜியோட ஃபார்முலாவை நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? சோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா 0.529 n²/z அவ்வளவுதான். 0.529 n² divided by z. ஓகே, ஆங்ஸ்ட்ராங். இது நம்ம எப்பவுமே ஆங்ஸ்ட்ராங்ல எழுதுவோம். சோ இதுதான் நம்மளுடைய ரேடியஸ் உடைய ஃபார்முலா. இதே எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? போன क्वेश्चनல தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் இல்லையா? -13.6 n²/z², z²/n². என்னது அப்படினா it is I am so much of மூட்டைப்பூச்சி மேம், so that so much depression. ஓப்பரா நீங்க வந்து மூட்டைப்பூச்சின்னு சொல்லிக்கிறீங்களா உங்களை? வாங்க வாங்க, z²/n², z²/n². இங்க வேற, இங்க n²/z ன்னு வரும், இங்க வந்து z²/n² அப்படின்னு வந்து வரும். சரியா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா லித்தியம் 2+ ஓகே, calculate the Bohr radius of, இங்க பாரு கொடுத்திருக்காங்க தெளிவா பாரு, third orbit அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ third orbitனா அந்த இடத்துல சரி, அந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு 3 இருக்கும். சரியா? 3 இருக்கும். என்னோட வேல்யூ 3. வாங்க அப்ப நம்ம வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரேடியஸ், போர் ரேடியஸ் நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன். சோ ரேடியஸ் which is equal to 0.529 n² இல்லையா? என்னோட வேல்யூ வந்து 3, ஏன்னா அது third orbit ன்னு கொடுத்திருக்காங்க. Z என்னது? லித்தியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், third element. அப்ப அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? it is 3. அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? it is 3 இல்லையா? சோ அப்ப நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 3க்கு இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து எழுதிடலாம். 0.529 into 3, 0.529 into 3 என்ன வரும்? 1.587. வெரி குட், 1.587. என்ன யூனிட்? ஆங்ஸ்ட்ராங். அப்ப அதை அப்படியே எழுதிரு. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எனர்ஜி கால்குலேட் பண்ணலாமா? சோ அப்ப எனர்ஜி which is equal to -13.6 z². இங்க z வேல்யூ வந்து என்னது? it is 3 இல்லையா? சோ 3² divided by n. third orbit, third என்னது? தப்பா, இங்க பாரு, கரெக்ட் தான், கவனி. calculate the energy of the electron in fourth orbit. எனர்ஜி வந்து fourth orbit அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனர்ஜி கால்குலேட் பண்றப்போ ஆர்பிட் வந்து fourth orbit, அப்போ 4² அப்படி நம்ம வந்து எழுதிப்போம். புரிஞ்சுதா? இப்போ இத வந்து சால்வ் பண்ண போறீங்க. 9/16 வரும். அத வந்து நீங்க கேன்சல் பண்ண போறீங்க. கேன்சல் பண்ணீங்கனா you will get -7.65 electron volt. -7.65 electron volt is the right answer. புரிஞ்சுதா? சோ தயவு செய்து நமக்கு கரெக்ட்டா வந்து எழுதிருங்க. ஃபார்முலாவை எழுதிருங்க. கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரும் போட்டுருங்க. யூனிட்டை மறக்காம போட்டுருங்க. ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்க, இதான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? தோ பாரு, இந்த ப்ராப்ளம் நீயே சால்வ் பண்ணிடலாம். வேற ப்ராப்ளம் இது, ஆனா அதே மாதிரியே இருக்கு பாரு. இட் லுக்ஸ் தி சேம். see here, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோமா, அதே மாதிரியே இருக்கு பாரு. what is the de Broglie wavelength of 160 gram? mass கொடுத்துட்டாங்க. cricket ball traveling at speed, velocity கொடுத்துட்டாங்க. அப்போ மாஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறமா velocity கொடுத்துட்டாங்க, கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா மீட்டருக்கு மாத்திக்கிறேன். தென் de Broglie wavelength கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி lambda which is equal to h/mv. lambda கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோமே அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க, சாப்டர் 6. சாப்டர் 2ல அவ்வளவுதான் ப்ராப்ளமே இருக்கு. அதுல இதுதான் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். நம்ம அடுத்து வந்து சாப்டர் 6 போலாமா? சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? எஸ், சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? Can we go to chapter 6? Yes.
gaseous state. Okay, so ரொம்ப important, நல்லா கவனிங்க. ஓகேவா? an unknown gas diffuses. diffusion னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தெரியாத கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஒரு கேஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவர் தான் வந்து நம்ம டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அம்மா கிச்சன்ல சமைக்கிறாங்க, ஆனா வாசல்ல ஹாலு கிட்ட வந்தாலே நமக்கு வந்து வாசனை வருது. பசங்களா இங்க பாரு, 2 சாப்டர் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் நீ ஹார்ட் ஒர்க் போட்டு, எனக்கு புரியுது மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சு நீ வந்து டயர்டா வந்திருப்ப, இன்னும் கொஞ்சம் தான்டா, இன்னும் ஒரு ½ அன் ஹவர் 3/4 மணி நேரத்தில் அதிகபட்சம் நான் முடிச்சிருவேன். சரியா? ஏன்னா நாளை காலைல வேற 6:30 கிளாஸ் இருக்குல்ல, ஒரு ½ அன் ஹவர் 9 o'clock வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றியா? முடிச்சிடலாமா? அது வரைக்கும் போவாதீங்க. ஓகே, பிரேக்கும் வேணாம், நம்ம முடிச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். ஓகே, வா வா வா. டிஃப்யூஷன்னா ஒரு இடத்துல இன்னொரு கேஸ். அம்மா வந்து கிச்சன்ல சமைக்கிறது, வாசல்ல வந்தாலே வாசனை வருது. அண்ட் தென் வந்து இதுவே வந்து நம்மளுடைய பூஜா ஹால்ல எல்லாம் அந்த ஊதுவத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க, அது பக்கத்து வீட்டு வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து போகுது. விச் இஸ் வாட்? கேசஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா? இது எஃப்யூஷன்னா ஒரு குட்டி ஹோல் வழியா டிராவல் ஆகுது. ஓகே, படி அம்மா படி சொல்றாங்க, நீ பசிக்குது சொல்ற, என்ன பண்ணிடுறாங்க? கதவை தாப்பா போட்டுறாங்க. என்ன சமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்மெல் எப்படி வரும்? இந்த கதவு வழியா இருக்கக்கூடிய ஓட்ட வழியா மட்டும் தானே வரும். சரி தண்ணியை நிறுத்துங்க, தண்ணியை ஃபயரை நிறுத்துங்க, கிளாஸ் கவனிங்க. சரியா? ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம். டிஃப்யூஷன், ஒரு அன்னோன் கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது அட் a rate of, அதோடைய ரேட் கொடுத்துட்டாங்க 0.5 times that of நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜனுடைய ரேட்டை விட 0.5% அதிகமா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றாங்க, அதுல பாதி தான் இருக்குன்றாங்க. அண்ட் பிரஷர். calculate the molar mass of unknown gas. அந்த unknown gas உடைய மோலார் மாஸை வந்து என்ன பண்ண 2.2 K இல்ல 5 K தான் நம்ம டார்கெட். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ நாளைக்கு காலையிலக்குள்ள 5K போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த சாட் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ கவனிங்க. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு லா நீங்க படிச்சிருப்பீங்களா? கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். அந்த லா படிச்சிருக்கீங்களா? கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ அக்கார்டிங் டு கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து inversely proportional to square root of molar mass அப்படின்னு சொல்றாங்க. square root of molar mass. ஓகேவா? square root of molar mass. ஓகே, அப்போ ரேட் வந்து inverse of square root of molar mass இருக்கு. இப்போ எனக்கு 2 விதமான gases வந்து இருக்கு. ஒரு கேஸ் என்னது அப்படின்னா நைட்ரஜன், ஒரு கேஸ் வந்து unknown இல்லையா? சோ அப்ப கவனிங்க, ரேட் ஆஃப் unknown, ரேட் ஆஃப் unknown gas அது வந்து எப்படி இருக்கும்? ரேட் ஆஃப் unknown gas வந்து 1/root of molar mass of unknown இல்லையா? divided by molar mass of unknown, molar mass of unknown இல்லையா? ஓகே, இப்போ அதே மாதிரியே divided by rate of nitrogen க்கு எழுதுறேன். rate of nitrogen. ஓகே, சோ இப்போ rate of nitrogen னா இன்வர்ஸா வருமா? இங்க நியூமரேட்டர்ல போட்டுடலாமா இன்வர்ஸா? இந்த பக்கம் molar mass of nitrogen, molar mass of nitrogen. ஓகே, அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஆப்போசிட்டா வரும். ரேட் ஆஃப் unknown வந்து mass of unknown, molar mass of unknown. ரேட் ஆஃப் நைட்ரஜனுக்கு மேல நியூமரேட்டர்ல molar mass of nitrogen. ஓகே, சோ வாங்க கால்குலேட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? கால்குலேட் பண்ணிடலாமா? ஓகேடா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரேட் ஆஃப் unknown டு ரேட் ஆஃப் நைட்ரஜன் தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. என்னது? 0.5 times that of nitrogen. 0.5 times that of nitrogen அப்படினா 0.5 தான் அந்த ரேட் அப்படினு கொடுத்திருக்காங்க. this rate தான் 0.5. ஓகே, which is equal to, நான் என்ன பண்றேன், இந்த எனக்கு ரெண்டு சைடும் வந்து ரூட் இருக்கு இல்லையா? ஓகே, so root of molar mass of nitrogen வந்து என்னது அப்படினா, molar mass of nitrogen வந்து என்னது? N2, 14 into 2. N2 இல்லையா? 14 into 2 னா 28. So 28 divided by molar mass of unknown, unknown molar mass அப்படின்னு எழுதிக்கிறேன். unknown molar mass. ஓகே, so இந்த ரெண்டுத்துக்கும் காமனா ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, ஸ்கொயர் ரூட்டை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ அது ஸ்கொயரா மாறிடும். இல்லைனா ஐ எம் ஜஸ்ட் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு நான் வந்து ஸ்கொயர் பண்றேன். ரெண்டு சைடு நான் வந்து ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 0.5 the whole ஸ்கொயர் ஆயிடுமா?
0.5 the whole square ஆயிடும். அந்த பக்கம் இந்த ரூட் போயிடும். அந்த பக்கம் ரூட் போயிடும். அப்போ 28 by molar mass. m னு எழுதிக்கிறேன் ஷார்ட்டா. 28 by molar mass. ஓகே, இப்போ எனக்கு molar mass தான் வேணும். molar mass அங்க அந்த பக்கம் போயிடும். molar mass which is equal to 28 by 0.5 இந்த பக்கம் போயிடும். 0.5 into 0.5. 0.5 into 0.5 னா 5 into 5 25. ரெண்டு பாயிண்ட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப 0.25. 0.25. 28 by 0.25 என்ன ஆன்சர்? 28 by 0.25 என்ன ஆன்சர்? 112. Okay, it is 112. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிராம் per mole அவ்வளவுதான். 112 gram per mole is the right answer. யாருக்கெல்லாம் clear? யாருக்கெல்லாம் once more வேணும்? யாருக்கெல்லாம் clear? யாருக்கெல்லாம் once more வேணும்? chatல சொல்லுங்க. yes, இன்னும் தண்ணி அணைச்சிட்டு இருக்காங்க. தண்ணி நிறுத்த சொல்லுவாங்க, நெருப்பு அணைச்சிட்டு சொல்லுவாங்க, நெருப்பு நிறுத்திட்டு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. நான் மாத்தி மாத்தி தான் பேசுவேன். லைட்டை நிறுத்திடுங்க, லைட் அணைச்சிருங்க அப்படிதான். once more, யாருக்கெல்லாம் once more வேணுமோ listen பண்ணுங்க. இதான் ஃபார்முலா. rate which is equal to inversion of molar mass, square root of molar mass. இதான் என்னது அப்படின்னா, இதுதான் மறக்காம எழுதிக்கோங்க, Graham's law of diffusion. இதுதான் Graham's law of diffusion. Graham's law of diffusion. Okay, so Graham's law of diffusion இது. இப்போ rate of unknown by rate of nitrogen அப்படியே ரிவர்ஸா இருக்கும். molar mass of nitrogen by molar mass of unknown. இப்போ நான் என்ன பண்றேன்னா அதோட வேல்யூஸ் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். molar mass of nitrogen வந்து 28. இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்கு. எனக்கு ஸ்கொயர் ரூட் பிடிக்காது. சோ ஸ்கொயர் ரூட் இருக்கறனால என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்ப 0.5 the whole square வரும். 0.5 the whole square னா 5 into 5 25. ரெண்டு பாயிண்ட்க்கு முன்னாடி புள்ளி வச்சா 0.25. 0.25 என்ன 1/4. அப்ப இந்த இடத்துல நீ 0.25 க்கு பதிலா 1/4 ன்னு எழுது. 4 மேல போயிடுச்சுனா 28 into 4. அப்போ 112 ன்னு வந்துரும் ஆன்சர். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, a sample of gas முடிக்க போறோம். கவனி. a sample of gas at 15 degrees Celsius. Okay, a sample of gas at 15 degrees Celsius at 1 atmospheric pressure has volume of 2.58 decimeter cube. When the temperature is raised to 38 degrees Celsius at 1 atmospheric pressure, does the volume of the gas increase? If so, calculate the final volume. Okay, so இங்கேதா நம்மளுடைய PV equal to nRT. Okay, PV equal to nRT. இந்த ideal gas equation வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். Okay, so T1 T2 அப்படின்னு எனக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான டெம்பரேச்சர் வந்து இருக்கு. T1 T2 அப்படின்னு ரெண்டு விதமான டெம்பரேச்சர் இருக்கு. சோ இங்க T1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்களா? சரி, 15 டிகிரி செல்சியஸ். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கெல்வினுக்கு மாத்திக்கணும். என்ன பண்ண போறீங்கன்னா கெல்வினுக்கு மாத்திக்க போறீங்க. T2 என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 38 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கெல்வினுக்கு மாத்திக்கணும்னா 273 ஆட் பண்ணுவீங்களா? 273 ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So 15 plus 273 என்ன வருது? Very good, 288 Kelvin. Okay, it is 288 Kelvin. இன்னொரு 15 minutes முடிச்சிட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. காலையில மீட் பண்ணலாம். அதுக்காக லைவ் விட்டு போவாத. இன்னொரு 15 minutes பல் தாக்கு பிடிச்சிட்டு கவனிங்க. ஓகே, சோ இன்னைக்கே படிச்சோம்னா நாளையெல்லாம் தாராளமா படிச்சலாம். நைட் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ 273 plus 38 Kelvin என்ன வருது? 311 Kelvin. 311 Kelvin. ஓகேவா? சரி, இப்போ வால்யூம் क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா? 1 atmospheric pressure, find the final volume. Initial volume கொடுத்திருக்காங்க பார் 2.58 இல்லையா? Initial volume வந்து நமக்கு V1 வந்து கொடுத்திருக்காங்க 2.58 decimeter cube. சரியா? ஓகே, சோ இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V2 ஃபைனல் வால்யூமை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. PV equal to nRT இல்லையா? PV equal to nRT. இங்க எனக்கு கொடுத்திருக்கிறதே வால்யூமும் டெம்பரேச்சரும் தான்.
வால்யூமும் டெம்பரேச்சரும் எங்க இருக்கு? ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு இல்லையா? வால்யூமும் டெம்பரேச்சரும் ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு. இதோ பாரு V equal to T அப்படின்னு இருக்கா? ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு வால்யூம் இருக்கு. அப்ப V1 by V2 equal to T1 by V2 equal to T1 by T2. கரெக்டா? கரெக்டா? ஓகே. சோ இப்போ T1 இங்க வந்துரும், V2 அங்க போய்டும். அப்போ எனக்கு என்ன வரும்? V1 by T1 equal to V2 by T2. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியல சாட்ல எனக்கு once more அப்படின்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் புரியல சாட்ல once more அப்படின்னு சொல்லுங்க. கவனிங்க, PV equal to nRT இல்லையா? இங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறதே என்ன கொடுத்திருக்காங்க? Tயும் Vயும் தான். T and V தான் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? எனக்கு இங்க என்ன வேணும்னா V வேணும், T வேணும். சரி, நான் மத்தவங்க எல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இப்போ இப்படி தான் இருக்கு எனக்கு. அப்போ நல்லா கவனி, V1 by V2 equal to T1 by T2. Yes or no? V1 by V2 equal to T1 by T2. இப்போ நான் என்ன பண்றேன்னா இவங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் டிவிஷன்ல இருக்குது, அந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அந்த பக்கம் மேல இருக்குது, இந்த பக்கம் போனா கீழே டினாமினேட்டர் வந்துடும். அப்ப V1 by T1 equal to V2 by T2. V2 by T2. கரெக்டா? V1 by T1 equal to V2 by T2. Yes or no? இது யாருக்கு இப்ப புரிஞ்சது? சார்ல்ஸ் லா. வெரி குட். சார்ல்ஸ் லா, V by T கான்ஸ்டன்ட். அவ்வளோதான்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். சோ ஆமா, இது சார்ல்ஸ் லா எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதல்ல எப்படின்னா இங்க வந்து நமக்கு பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, சோ கவனிங்க. சோ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? V1 by T1 equal to V2 divided by T2. ஓகே, சோ இதுதான் நம்ம இங்க இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? வெரி குட். சோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? V1 உடைய வேல்யூ தெரியும் 2.58 divided by T1 உடைய வேல்யூ தெரியும் 288 equal to V2 உடைய வேல்யூ எனக்கு தெரியாது, V2 ன்னு வெச்சுக்கிறேன். divided by T2 உடைய வேல்யூ தெரியும் 311. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இது 311 அந்த பக்கம் போய்டும் இல்லையா? அப்போ V2 equal to 2.58 divided by 288 into 311. புரிஞ்சுதா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ண போறீங்க. ஓகே, கேன்சல். ஃபுல்லி ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் கேரண்டி கிடையாது உங்க மார்க்குக்கு. I cannot give guarantee for your mark. சாப்டர் 3, 4, 5 லெசன்ல ப்ராப்ளம்ஸ் இல்லடா, ஆக்சுவலி இல்ல. சரியா? ஓகே, சோ கவனிங்க. சோ இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா V2 உடைய வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும், which is 2.78. 2.78. மேம் என்ன மேம் வால்யூமுக்கு என்ன யூனிட் எழுதுறதுனே தெரியல மேம் அப்படின்னா இங்க என்ன யூனிட் எழுதிருக்காங்க? இங்க they have written decimeter cube இல்லையா? அதே decimeter cube எழுதிருங்க, அதே decimeter cube. அவ்வளவுதான். சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபார்முலா PDF, நான் இந்த ஃபார்முலா PDF எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன், நான் தரேன், லிங்க் தரேன். முடியறப்ப மறக்காம ஞாபகப்படுத்துங்க. சரியா? லைவ் கிளாஸ் முடியறப்ப ஞாபகப்படுத்துங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, a sample of gas has volume of 8.5 decimeter cube. ஓகே, சோ இங்க வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வால்யூம் வந்து கிடைச்சிருக்கு 8.5 decimeter cube. I'll write in white. ஓகே, சோ வால்யூம் வந்து கொடுத்திருக்காங்கடா 8.5 decimeter cube அப்படின்னு. At a unknown temperature, when the sample is submerged in ice water at 0 degrees Celsius, its volume get reduced to, okay, அதோட வால்யூம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மாறிடுது. ஸோ V1 கொடுத்துருக்காங்க, அப்புறமா V2 வந்து கொடுத்துருக்காங்க 6.37 decimeter cube அப்படின்னு. ஓகே, வாட் இஸ் த இனிஷியல் டெம்பரேச்சர்? இனிஷியல் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது T1 இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க அங்கே 0 பர் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ T2 வந்து என்னதுன்னா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாற்றினீங்கன்னா 273 கெல்வின். 273 கெல்வின். ஓகே, போன ப்ராப்ளம் போட்டோம், அதே தான் போன ப்ராப்ளம் போட்டோம்ல,
அதே மாதிரி தான் கவனிங்க. v1/t1 = v2/t2. சால்வ் பண்ணலாமா? நமக்கு இதில் என்ன வேணும்? t1 தானே வேணும். t1 அங்கே போயிடுமா? ஸோ t1 தான் வேணும் அப்படின்னா t1 தான் எனக்கு வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. I want t1. அப்போ v2 இந்த பக்கம் போயிடும். v1 into t2 divided by v2. ஓகே, ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து t1 தான் வேணும். அப்போ v2 இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ வாங்கப்பா, அவ்வளோதான். டன், ஈஸி. ஸோ டெம்பரேச்சர் தானே வேணும். டெம்பரேச்சர் which is equal to v1 வேல்யூ வந்து என்னது 8.5 into t2 உடைய வேல்யூ வந்து என்னது 273 divided by v2 உடைய வேல்யூ 6.37. ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 346.28 346.28 என்ன வரும்? டெம்பரேச்சர் அப்படின்னா இங்கே கெல்வின். ஓகே, ஸோ ஆன்சர் டெம்பரேச்சர் எழுதிட்டோம். ஓகே, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்போ v/t வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு இஸ் கலர்லெஸ். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன லா இதில் வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு லிசன். ஓகே, சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு, இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின்? ஓ, இதான நம்ம சால்வ் பண்ணது. ஓகே ஓகே, sulfur hexafluoride is a colorless, odorless gas. Calculate the pressure exerted by 1.82 moles of gas in a steel vessel of volume 5.48 decimeter cube at 69.5 degrees Celsius, assuming ideal gas behavior. Ideal gas behavior அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அதுலேருந்தே நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனி ஐடியல் கேஸ் வந்து ஒரு ரியல் கேஸா கிடையாது. ஐடியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக எப்படி சொல்றது, இமேஜினரி ஒரு கேஸஸ் தான் ஐடியல் கேஸ். எந்த கேஸஸ்லாம் ஐடியல் கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? எதுவுமே ஐடியல் கேஸஸ் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஐடியலாக மாற்றிக்கிறோம். சரியா? ஸோ PV = nRT. சரியா? PV = nRT. இதுதான் நம்மளுடைய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ரெஷர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ P = ஃபார்முலாவை மாற்றிக்கிறேன், nRT/V. ஃபார்முலாவை என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஸோ சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு இஸ் அ கலர்லெஸ் odorless கேஸ். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. கால்குலேட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை 1.82 மோல்ஸ். ஓகேங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 1.82 moles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் a steel vessel of volume. ஓகே, they have given us the value of volume கொடுத்துருக்காங்க, 5.43 decimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3 decimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க at 69.5 degrees Celsius. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க என்னது அப்படின்னா 69.5 degrees Celsius. அது கூட நான் ஒரு 273 ஆட் பண்ணனா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 342.5. வெரி குட், 342.5 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? எஸ், கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் சால்வ் பண்ண போறோம், அவ்வளோதான். P = 1.82 இன்டூ கேஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை மறந்துடாதீங்க. இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குடா, நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஒரு ப்ராப்ளம்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மாதிரி ராங்கா 364.28. What is this? What is this da? 342 தாண்டா வருது. 364.28 எங்கடா வருது? கவனி சரியா? எக்ஸாமுக்கு கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யாரு சொல்றீங்க 364ன்னு? எல்லாரும் சொல்றீங்க. எப்படா வராதுடா? புக்லயே தான் கொடுத்துருக்காங்க பசங்களா. உங்க புக்ல எல்லாம் புக் பேக்ல ஆன்சர் இருக்கு தெரியுமா? போனசம்மா 364.28. ஓகே ஓகே ஓகே,
ஆமா போன சம்மில் வந்து இதை நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இது டிவைட் பண்ணோம்னா இதோ இருக்கு பார் 364.28 கெல்வின். கரெக்ட் தான், 364.28 கெல்வின். ஓகே, ஸோ எஸ் இந்த இடத்துல கரெக்ட் தான். சரியா, ஓல்டு சம்மா. ஓகே ஓகேடா, அதனால தான் அந்த இடத்துல அந்த ஆன்சர் இருக்கு, நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ இது கரெக்ட் தான். ஓகே, இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நல்லா கவனிங்க, நமக்கு வந்து டெசிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, டெசிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க பர் டெசிமீட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவோம்? 0.0821 0.0821 டெசிமீட்டர் கியூப். ஓகேவா, ஸோ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோடைய ஃபுல் யூனிட் நான் எழுதுறேன் பார்த்துக்கோங்க. டெசிமீட்டர் கியூப் வந்தாலே இதான். சரியா, அட்மாஸ்பியர் டெசிமீட்டர் கியூப், அட்மாஸ்பியர் பர் மோல் பர் கெல்வின், பர் மோல் பர் கெல்வின். தயவு செய்து இந்த வேல்யூவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகே, ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த வேல்யூவை மறந்துடாதீங்க. வாங்கப்பா சால்வ் பண்ணலாம். ஸோ P equal to என்னோட வேல்யூ வந்து என்னது 1.82 இன்டூ ஆரோட வேல்யூ என்னது 0.0821, டீயோட வேல்யூ என்னது 342.5. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போறோம். டிவைடட் பை வால்யூம், வால்யூம் வந்து என்னது 5.43, 55.43. ஓகே, ஸோ இது மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா சால்வ் பண்ண போறீங்க. ஸோ இது ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு வந்து ப்ரெஷருடைய வேல்யூ கிடைச்சிடும் 9.425. 9.425. மேம் என்ன யூனிட்னு தெரியல மேம். ஒன்றுமே இல்லை, கொஷின்லேயே கேட்டுப்பாங்க பார், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எவ்வளோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் தான் கேட்குறாங்க. அப்போது நீயும் வந்து என்ன தண்ணிடணும் ப்ரெஷருக்கு ATM, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லேயே கொடுத்துருங்க. சரியா, ஒரே ஒரு ஃபார்முலா தான், PV = nRT. ஏன்னா அது ஐடியல் கேஸை ஒபே பண்ணுறதுனால. சாப்டர் 7 போயிடலாமா? சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், சாப்டர் 7 போலாமா? சாப்டர் 6ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம்டா. ஓகே, ஸோ இதை தாண்டி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா I'll give you in the PDF. கவனிங்க. ஸோ இங்கே பாரு, இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, அதே தான். P1/T1 = P2/T2, PV = nRT பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம் சேம் மாடல்ல சால்வ் பண்ணுவோமா? ரெண்டு ப்ராப்ளம் சேம் மாடல் சால்வ் பண்ணுமா? அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுதா? நான் அதுக்கும் சொல்யூஷனை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். I'll give you the solution. ஓகே, ஃபயர் போட்டாச்சா? செம செம செம. இதுக்கப்புறம் பாரு, ஜாலியா அடுத்த சாப்டர் போயிடலாம். இன்னும் எவ்வளவு சாப்டர் இருக்கு? 7, 8, 9. மூணு சாப்டர் தான் இருக்கு. நல்லா கவனி, அதுல 9th சாப்டர் ரொம்ப முக்கியம். ஓகே, so 7th சாப்டர் போயிட்டோம். Calculate the enthalpy of combustion of ethylene at 300 Kelvin at constant pressure if the heat of combustion of a constant volume. ஓகே ஓகே ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா combustion of ethylene. ஆமா, combustionனா நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன். combustionனா என்ன? burning in presence of oxygen இல்லையா? burning in presence of oxygen. ஆல்ரெடி combustion of methane பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? combustion of methane னா methane in presence of oxygenல நம்ம burn பண்றோம். அப்போ என்ன கிடைச்சது ப்ராடக்ட்ல? ஆரம்பத்துல இருந்து கிளாஸ் கவனிச்சவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? எஸ், combustion of methaneல ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? வீடியோ கிளியரா தான்டா இருக்கு. ஷாவணி மேம் ஆர்மி அதெல்லாம் வேணாண்டா, நீ படி மார்க் வாங்க போறோம். தட் இஸ் வாட் எனி டீச்சர்ஸ் வாண்ட். ஓகே, நீ எந்த டீச்சரையும் செலிப்ரேட்லாம் பண்ண வேணாம், தூக்கி அப்படியே செலிப்ரேட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஓகே, யாருக்கும் ஆர்மி வேணாம், யாருக்கும் வந்து சங்கம்லாம் வேணாம், கவனி போறோம். வெரி குட். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் நமக்கு கிடைச்சது இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அந்த மீத்தேன் மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா எத்திலீன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்திலீன். எத்திலீன்லாம் வந்து என்னது? எத்திலீன் அப்படின்னாலே வந்து இட் இஸ் ட்ரிபிள் பாண்ட் அசிட்டைலீன், ஈத்தைன் சொல்றாங்க, ஈத்தைன். ஓகே, C2H4. ஸோ C2H4 நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல பேர்ன் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் என்ன பண்றேன்? பேர்ன் பண்றேன். ஸோ பேர்ன் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. ஸோ
என்ன பண்ணணும் நம்ம மறந்துட்ட பாருங்க பேலன்ஸ் பண்ணணும் இந்த பாரு ஹைட்ரஜன் 4 டைம்ஸ் இருக்கு இங்க எனக்கு ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் தான் இருக்கு அப்ப நான் இங்க 2 போட்டுப்பேன் அடுத்து ஆக்சிஜன் அங்க வந்து எனக்கு 2 + 2 4 இருக்கு இங்க 2 தான் இருக்கு அப்ப நான் இங்க ஒரு 2 போட்டுப்பேன் கார்பன் 2 இருக்கு இங்க 1 தான் இருக்கு அப்ப நான் இங்க அகைன் வந்து நான் 2 போடுறேன் ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா இத நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்பதான் பாரு ஆக்சிஜன் 2 4 + 2 6 இருக்கு இங்க 2 தான் இருக்கு அப்ப நான் இங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா 3 போடணும் 3 போட்டா தான் எனக்கு ஆக்சிஜன் வந்து 6 வரும் ஓகேவா சோ நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் அப்படினா பேலன்ஸ் பண்ணிட்டோம் என்னென்ன கொடுத்திருக்காங்க டெல்டா U உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க ஓகே சோ கொடுத்திருக்கிறதை எழுதுவோம் ஃபர்ஸ்ட் டெல்டா U உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க சோ டெல்டா U which is equal to minus 1406 kilojoule minus 1406 kilojoule அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகே நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படினா calculate the enthalpy enthalpyனா என்னது டெல்டா H enthalpyனா என்னது டெல்டா H enthalpyக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா enthalpyக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா so delta H which is equal to delta U plus RT delta Ng delta U plus நல்லா கவனிங்க delta U plus RT delta Ng RT delta Ng சரியா இப்போ இந்த Ng வேல்யூ அதாவது நான் இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா டெல்டா Ng அதான் நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ண போறேன் எப்படி அது கால்குலேட் பண்ணனும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் will you forget this formula no you will never forget this formula நல்லா புரிஞ்சுக்கோ டெல்டா Ng னா number of moles of product minus number of moles of reactant delta H க்கு delta U plus RT delta Ng okay so இப்போ நான் number of moles of product எவ்வளவு moles 2 plus 2 4 2 plus 2 equal to 4 minus இங்க 3 plus ஒண்ணுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம் அப்ப 3 plus 1 4 4 minus 4 0 okay delta Ng value 0 அப்படினு கொடுத்துட்டாங்க மொக்க क्वेश्चन டா பாரு இந்த delta Ng 0 னா delta Ng into R2 வும் 0 ஆயிடும் அப்போ delta H equal to delta U delta H ஓட வேல்யூ தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க என்னது delta U உடைய வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க அப்ப அதேதான் क्वेश्चनல கொடுத்த அதேதான் ஆன்சரும் -1406 கிலோஜூல் யாருக்கெல்லாம் ஈஸின்னு புரிஞ்சது எவ்வளவு ஈஸி ரைட் இந்த ப்ராப்ளமா நீங்க வந்து மிஸ் பண்ண போறீங்க எஸ் சோ அதுக்கு இந்த இது எழுதணும் இது எழுதுறதுக்கு ஒரு 1 மார்க் ஓகே தென் இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு you are going to get 1 மார்க் and இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு 1 மார்க் ஆர் ஃபார்முலாக்கு half மார்க் கொடுத்து ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்கலாம் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்கலாம் ஃபார்முலாக்குலாம் half மார்க் இந்த ஃபார்முலாக்கு half மார்க் இந்த ஃபார்முலாக்கு half மார்க் புரிஞ்சுதா எஸ் clear ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க if a automobile engine burns நல்லா கவனி இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லையா if a automobile engine burns petrol at temperature of 816 degrees Celsius and surrounding temperature வந்து 21 degrees Celsius calculate its maximum possible efficiency வந்து நமக்கு calculate பண்ண சொல்றாங்க ஓகே man so என்ன calculate பண்ண சொல்றாங்க percentage efficiency percentage efficiencyக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா TH னா என்ன தெரியுமா temperature of the hot reservoir ஓட temperature னா TH சொல்லுவோம் minus TC னா temperature of the cold reservoir okay minus TC divided by TH மறந்து விடாதீர்கள் into 100 okay so இதுதான் percentage efficiency உடைய ஃபார்முலா இதுதான் percentage efficiency உடைய ஃபார்முலா புரிஞ்சுதா ஓகே இப்போ இந்த क्वेश्चनல hot reservoir temperature என்னன்னு கொடுத்திருக்காங்க
ஹாட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ 816 டிகிரி செல்சியஸ் 816 டிகிரி செல்சியஸ் ஓகே இந்த கொஸ்டின்ல கோல்டு ரிசர்வாயருடைய டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21 டிகிரி செல்சியஸ் அப்போ டிசி கோல்டு ரிசர்வாயர் வந்து எவ்வளோ 21 டிகிரி செல்சியஸ் ஓகே calculate the maximum possible efficiency ஓகே அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வந்து கெல்வினுக்கு மாத்திக்கணும் இல்லையா we need to convert it into Kelvin right so 816 plus 273 which is equal to 816 plus 273 which is equal to 1089 Kelvin 1089 Kelvin இல்லையா இங்கேயும் அதே மாதிரியே 273 நீங்க வந்து ஆட் பண்ணுங்க 273 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 என்ன வரும் 294 Kelvin ஓகே 294 Kelvin சரியா இப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருச்சு அவ்வளவுதான் சோ percentage efficiency which is equal to TH என்னது 1089 minus TC வந்து என்னது 294 divided by TH வந்து என்ன இருக்கு நமக்கு இங்க 1089 okay into 100 okay so இப்போ percentage efficiency which is equal to calculate பண்ணுங்க இத calculate பண்ணீங்கனா 73% அப்படினு கிடைக்கும் 73% is the percentage efficiency of this engine clear last sum result தப்பு bookல page number 211 என்ன தப்பு என்னலே மைனஸ் ஒரு தப்பு பண்ணிட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க everybody be alert நான் வந்து லாஸ்ட் சம்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணிட்டேன் கவனிங்க பார்க்கலாம் எஸ் என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம இங்க அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டோம் number of moles of product minus number of moles of reactant பண்ணோமா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் என்ன மிஸ்டேக் தெரியுமா அது இந்த டெல்டா என்ஜி வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் இல்லையா யாருமே சொல்லல அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லுங்க கரெக்ட்டா ஆர்டி வேல்யூலாம் இல்ல எக்ஸாக்ட்டா அந்த மிஸ்டேக் என்ன let me see who is going to find it out இல்ல ஆர்டி வேல்யூலாம் இல்ல கவனிங்க இப்போ இந்த அசிட்டைலீன் வந்து எப்படி இருக்குன்னா கேஸ் தான் இந்த ரியாக்ஷன்லயே தப்பு நான் தானே பார்த்தேன் நம்ம நினைச்சோம்ல இவ்வளோ மொக்க கொஸ்டினா அப்படின்னு அங்கதான் மொக்க கொஸ்டின் அது கிடையாது கவனி இதுவும் கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடும் கேஸ் தான் ஆனா தண்ணி கேஸ் கிடையாது தண்ணி என்னது லிக்விடு ஒரு ரூல் இருக்கு நீ அதை மறந்துடவே கூடாது பவர்லாம் இல்ல யாருமே அந்த தப்பை கரெக்டா கண்டே பிடிக்கவே இல்லை ஒருத்தர் கூட அந்த தப்பு கண்டுபிடிக்கல எப்பயுமே டெல்டா என்ஜி வேல்யூ கால்குலேட் பண்றப்போ லிக்விடோ சாலிடோ நம்ம கண்டுக்கவே மாட்டோம் நல்லா இப்போ மைண்ட்ல புரிஞ்சு வச்சுக்கோ நம்ம பண்ண தப்பால நீ புரிஞ்சு வச்சுக்கோ ஓகேவா சோ என்னடா 5k லைக்ஸ் வந்துரும் போல இருக்கு இப்பவே 2.5k லைக்ஸ் வந்துருச்சு சம குட் சோ வாங்க என்னது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்ல லிக்விடையோ இல்ல சாலிடையோ நீ கன்சிடரே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டீங்க அப்போ என்ன ஆகும் இந்த லிக்விடை நீ கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்ப ப்ராடக்ட்ல என்ன இருக்கும் வெறும் 2 தான் இருக்கும் ரியாக்டன்ட்ல 3 + 1 4 2 - 4 -2 அப்ப கால்குலேட் பண்ணி தான் ஆகணும் டெல்டா யூ உடைய வேல்யூ தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க என்னது அப்படினா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க என்னது -1406 அப்படினு பிளஸ் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்னது 8.314 ஓகே 8.314 டெம்பரேச்சர் என்ன கொடுத்திருக்காங்களா 300 கெல்வின் அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இங்க வந்து பாருங்க நம்ம வந்து இந்த 8.314 into 10 to the power -3 போனதுல மிஸ் பண்ணிட்டோம் into ஏனா அந்த 0.008 தான் நான் 10 to the power -3 னு எழுதிக்கிறேன்
டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் இல்லையா இன்டு RT டெல்டா என்ஜி வேல்யூ வந்து என்னது -2. பாத்தியா நம்ம 0ன்னு போட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த லிக்விடையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிட்டோம். எப்பயுமே டெல்டா என்ஜி கால்குலேட் பண்றப்போ லிக்விடையோ இல்ல சாலிடையோ கன்சிடரே பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஒன்லி கன்சிடர் கேஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். லிக்விட் சாலிடை கன்சிடர் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ டெல்டா ஹெச் வேல்யூ என்ன? முடிக்க போறோம்டா. இப்போ போவாதடா, கொஞ்ச நேரம்டா, முடிச்சிடலாம்டா. சரியா? இப்போ இவர்கள் அனைவரையும் நீங்கள் மல்டிப்ளை செய்தீர்கள் என்றால் ஆன்சர் வந்துரும். ஓகே, which is -1410.9 கிலோஜூல். 0.9 கிலோஜூல். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம பண்ண மிஸ்டேக் வாட்டரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிட்டோம். வாட்டரை we should not consider. ஓகே, பிரேக் தரலனா புரியல, பிரேக் தரலனா செத்துருவேனா? யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? How many of you wants break? How many of you want me to continue? Do you really need a break? ஏன்னா இன்னும் எப்படியும் ஒரு half an hour கிளாஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? பிரேக்னு போடுங்க. நான் ஒரு போல் போடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஆனா பிரேக் முடிச்சா நீங்க வரணும், என்னை ஏமாத்திட்டு போயிடக்கூடாது. பிரேக் வேணுமா? இருங்க. எஸ்ஏ நோவே. இங்க பாரு, உனக்கு தான் லாஸ். இப்போ நான் பிரேக் விட்டு நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்படியே பிரேக்ல டைவர்ட் ஆகி போயிட்டீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல இருந்து பிரேக்கே கிடையாது. ஃப்ரம் டுமாரோஸ் கிளாஸ் தேர் won't be break. பிரேக் விட்டு வேணுமா? ஏன்னா இன்னொரு half an hour கிளாஸ் இருக்குடா. மணி பறக்குது, டைமு. இருங்க, எல்லாரும் ஓட் பண்ணிடுங்க. பிரேக் வேணும். ஒழுங்கா ஓட் பண்ணுங்கடா. எல்லாரும் ஓட் பண்ணுங்கடா. எல்லாரும் ஓட் பண்ணுங்க. டோன்ட் டீச் ராங்கா. தப்பு கிடையாது. இங்க பாரு, this is where we should make mistake. இப்போ டோன்ட் டீச் ராங் சொல்றல, ஒரே ஒரு விஷயம். இப்போ இந்த क्वेश्चन வந்து எக்ஸாம்ல வருது, நீ தப்பு பண்ணுவியா? will you make mistakes? கண்டிப்பா மாட்டீங்க. because ஏன் தப்புல இருந்து you should learn. okay, we can do any mistake, but அந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கத்துக்கணும். அந்த மிஸ்டேக் வந்து எக்ஸாம்ல போய் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இங்க பண்ண மிஸ்டேக் லிக்விடையும் கன்சிடர் பண்ணிட்டோம், அப்போ பண்ணக்கூடாது. அதனால நீ கத்துட்டு தான் இருக்க இல்லையா? ஸோ எனக்கு 1000 people are watching the live. ஆனா நான் மிஸ்டேக் பண்ணதுக்கு கொஞ்சமும் அசிங்கமாவே ஃபீல் பண்ணல. பிகாஸ் ஐ எம் லேர்னிங். புரிஞ்சுதா? நம்ம கத்துக்கிறதுக்கு எப்பயுமே தப்பு பண்ணவே கூடாது. அப்போதான் அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ணாம இருப்போம். ஓகே, சர்ப்ரைஸ் இப்போ சொல்லவா? கேன் ஐ டெல் த சர்ப்ரைஸ் நவ்? நோ. சரி, நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ் வரைக்கும் உங்களை நான் வந்து வெயிட் பண்ண சொல்லல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பிரேக். எவ்வளவு நிமிஷம்? 5 நிமிஷம். கரெக்டா 5 minutes. 5 minutes முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து சொல்ல போறேன். ஸோ அடுத்த அகாடமிக் இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்ப்ரைஸ் ஒன்று. இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ், நான் கோர்ஸ் பத்திலாம் பேச போறது கிடையாது. ஒரு யூடியூப் சர்ப்ரைஸ் வந்து இருக்கு. உண்மையா யூ வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. ஓகே, ஸோ எக்ஸாக்டா ஒரு 5 minutesல எல்லாரும் வாங்க. தயவு செய்து லைவ் விட்டு வெளில போகாத. நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இப்போ நீ போயிட்டு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்தா அதெல்லாம் பிரெயின்ல போயிட்டு லோட் ஆயிடும். ஓகே, எக்ஸாக்ட்லி வில் மீட் பை 9, 12, 13, 14, 15, 16, 17. 9:17க்கு மீட் பண்ண போறோம். நான் சர்ப்ரைஸ் சொல்லிடுவேன். சரியா? இங்க எல்லாரும் டைமர் போடுறாங்களே, எப்படி போடுறாங்க டைமர்? டைம் ஆமா, இது எப்படி மாத்துறாங்க? ஓஹோ, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டைமர் போடுறேன். ஓகே, என்ன இது பெருசாகுது? என்னலே பண்ணணும்? இது ஸ்டார்ட் பண்ணணும்னா அவ்வளோதான். கரெக்டாக 5 minutes டைமர் முடிஞ்சோன்னா கிளாஸ் ஆரம்பிச்சிடும். யாரும் லைவ் விட்டு வெளில போகக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக 5 minutesல சர்ப்ரைஸ் தான் நான் ஃபர்ஸ்டே சொல்ல போறேன். ஓகே, யூ வில் ரியலி ஃபீல் ஹாப்பி. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க.
கதை முடியட்டும். சர்ப்ரைஸ், எல்லாரும் வாங்க, கிளாஸ் வாங்க. சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாமா? Yep. Come on, welcome. போனவங்க எல்லாரும் திருப்பி வாங்க. ஸோ வந்து as we promised, நான் உங்களை வந்து ஏமாத்த போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் தி சர்ப்ரைஸ்? என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி சர்ப்ரைஸ்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? மோட்டிவேஷன்லாம் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆல் நோ ரைட், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன மேம் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து தீமின்னல் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த தீமின்னல் பேட்ச் யாருக்கு? நம்ம 12th ஸ்டாண்டர்ட் போகிறப்போ ஸ்டார்டிங்லேருந்தே எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா 3999ல் நான், யாழினியன் சார், ஆஷா மேம், அண்ட் தென் வந்து ஜெனஸ்ருதி மேம், தமிழன் சார் எல்லாரும் வந்து டீச் பண்ண போகிறாங்க. உங்கள நிறைய பேர் வந்து மேம் அப்போ யூடியூப்ல என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னா, இது சர்ப்ரைஸ் இல்லை, வாங்க சர்ப்ரைஸ் வந்து யூடியூபுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சி கட் ஆஃப் 12th உடைய கட் ஆஃப்க்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? 12th உடைய கட் ஆஃப்க்கு எந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு எஸ் சொல்லுங்க. ஃப்ரீ சர்ப்ரைஸ் தாண்டா, கவனி. எந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லையா? மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ரைட்? இதுல மேக்ஸ் மார்க்கை தான் 100க்கு 100 அப்படியே எடுத்துப்பாங்க. 100 மார்க்கை அப்படியே எடுத்துப்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் 50-50க்கு பாதியா டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. விச் இஸ் உங்களுடைய கட் ஆஃப் டிசைடிங் வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி மேக்ஸ். உங்களுடைய கட் ஆஃப் டிசைடிங் வந்து எது? முக்கியமா மேக்ஸ். சரியா? உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நீங்க முடிச்சிட்டு வந்ததுல இருந்து we are going to start யூடியூப்ல
daily evening basic maths class. Basic maths class. ஓகேவா? யார் டீச் பண்ண போறாங்க அப்படின்னா ஜெனஸ்ருதி மேம். யார் டீச் பண்ண போறாங்க? ஜெனஸ்ருதி மேம். எந்த லெவல்ல இருக்க போகுது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா 11th மேக்ஸ் நீ படிக்காம 12th மேக்ஸ் படிக்கவே முடியாது. நீ 11thல படிச்சதுடைய கண்டினியூவேஷன் தான் 12thல இருக்க போகுது. எஸ் ஆர் நோ? 11thல படிச்சதுடைய கண்டினியூவேஷன் தான் 12thல இருக்க போகுது, ரைட்? சோ யூடியூப்ல உங்களுக்கு ஃப்ரீயா பேசிக் மேக்ஸ் வந்து டீச் பண்ண போறோம். சோ எப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்க போகுது. மேம் எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு மேக்ஸே பிடிக்காது, நான் மேக்ஸ்ல என்ன ரொம்ப மக்கு பையன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ்பா. சோ நம்ம ஸ்கிராச்ல இருந்து பேசிக்ல இருந்து 11thல இருந்து 12th என்னெல்லாம் உனக்கு மேக்ஸ் தேவைப்படுமோ அதை வந்து நம்ம படிக்க போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். So that is the primary surprise. அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். How many of you are happy with it? How many of you are happy with it? அடுத்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிரலாமா? அடுத்த சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணிரலாமா? ஓகே. சோ பேசிக் மேத்ஸ் உங்களுக்கு ஜெனஸ்ருதி மேம் டீச் பண்ண போறாங்க இல்லையா? அதை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யாழ் சார் உங்களுக்கு வந்து பேசிக் மேத்ஸ் ஃபார் பிசிக்ஸ் சொல்லி தர போறார். பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? போன வருஷம் பிசிக்ஸ் உடைய பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ல 9 ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. சோ பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அந்த பிசிக்ஸ் பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு கிளாसेस. ஓகே. தென் கம்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு யார் டீச் பண்ணுவாங்க தெரியல. பட் எஸ், கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக் கெமிஸ்ட்ரி, முக்கியமா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 𝐸𝒑 நாமென்க்ளேச்சர்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிரைமரியா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ யாருக்கெல்லாம் ஹாப்பி மேம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் ப்ரிப்பரேஷனை 12thல நான் வந்து விட்டுறக்கூடாது. ஆனா நான் வந்து மேம் கொரோனா பேட்ச் மேம், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க கொரோனா பேட்ச் மேம், நான் வந்து 11th ப்ராப்பரா படிக்கல மேம், 11th நான் புரிஞ்சே படிக்கல மேம், ஆனா 12th கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கும் நான் ரெடியா இருக்கணும், எப்படியாச்சும் நல்லா கட் ஆஃப் வாங்கி நல்ல காலேஜ் போயிடணும் மேம். அது மட்டும் இல்லாம நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதுற மாதிரி இருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீட் எக்ஸாம் எழுத போறேன், விஐடில படிக்கணும்னா விட்டின்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன், அமிர்தால படிக்கணும்னா 𝐴𝒃𝒃ன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, எஸ்ஆர்எம்ல படிக்கணும்னா எஸ்ஆர்எம்-ஜேஇன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. இல்ல நீங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா CUET அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்க்குலாம் 11th 12th சிலபஸ் தான். ஓகேவா? நான் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பயாலஜிக்கு பேசிக்ஸே கிடையாதுடா, பயாலஜிக்கு பேசிக்ஸ் கிடையாது, பட் கண்டிப்பா ஆஷா மேம் எல்லாத்தையுமே உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்தா சொல்லி தருவாங்க. ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இது வரைக்கும் படிக்காட்டியும் பரவாயில்ல, இப்போ கூட ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி நீங்க 11th முடிச்ச ஒரு நாள் வேணா உங்களுக்கு பிரேக் தரும், ஒரு நாள் வேணா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். the very next டேல இருந்தே நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடியுது? டேட்டை போடுங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் என்னைக்கு முடியுது? 25, 26 லீவா? 27th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடியுதா? ஓகே. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் யூடியூப்ல. எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? 27 எக்ஸாமா? 28ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸ? 28ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்ல 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? when can we start the basic class? 1ஆம் தேதியா? ஓகே. ஒரு பிரேக் விட்டு வரீங்களா? 1ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெரித்தனமா மாசா பேசிக் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்டட் பை ஜெனஸ்ருதி மேம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் மேத்ஸ் பேசிக்ஸ் நீங்க வந்து படிக்க போறீங்க. ஓகே. இந்த பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25th ஏப்ரல் வந்து நம்மளுடைய தீமின்னல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இது வந்து பெய்டு பேட்ச் 3999க்கு. ஓகே. யாரெல்லாம் ஆல்ரெடி வந்து தீமின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. யாரெல்லாம் தீமின்னல் பேட்ச், வாட் இஸ் தீமின்னல் பேட்ச் தெரியாதா? நான் சொல்லி தரேன், கவனிங்க.
நான் வந்து இந்த பேட்ச்ல கண்டிப்பா டீச் பண்ணுவேன்டா. யூடியூப்ல மேபி நான் டீச் பண்ணுவேன், இல்லைன்னா உங்களுக்கு பிரகாஷ் சார் கூட டீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, ஸோ வாங்கப்பா. 25th ஏப்ரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச்ல நான் டீச் பண்றேன். ஓகே, ஸோ 25th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து இட் இஸ் அ பெய்டு கோர்ஸ். டெய்லி ஈவினிங் வந்து ரெண்டு அதாவது உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் டெய்லி வந்து இருக்கும். சரியா? ஸோ அந்த லைவ் கிளாஸ்ல கெமிஸ்ட்ரிக்கு நான், அண்ட் தென் வந்து பிசிக்ஸுக்கு யாழினியன் சார், அண்ட் மேக்ஸுக்கு வந்து ஜெனஸ்ருதி மேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஜெனஸ்ருதி மேம், அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ஆஷா மேம், அண்ட் பயாலஜிக்கும் ஆஷா மேம், தென் தமிழுக்கு தமிழன் சார் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாரு. மேஜரா உங்களுக்கு எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்க போகுது, டெய்லி எவ்ரி ஈவினிங் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் த கிளாஸ். ஓகேவா? இது வந்து பெய்டு கிளாஸ். என்டையர் போர்ஷன் கவர் பண்ணிடுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், புக் பேக் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின், லைன் பை லைன் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் பை 25th ஏப்ரல். ஒரு வருஷத்துக்கான கோர்ஸே 4000 தான். ஓகே, நிறைய பேர் தீ போட்டிருக்கீங்க. சூப்பர். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க? வெரி குட்ரா. ஓகே, யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ தோ பார் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரியா? சோ இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, தோ பார் இந்த வீடியோ இருக்கா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல தோ பாருங்க, என்ரோல் ஹியர் ஃபார் 12th தீமினல் பேட்ச். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீமினல் பேட்ச் வந்துடும். இந்த செட் ஆஃப் டீச்சர்ஸ் தான் டீச் பண்ண போறாங்க. இது வந்து அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு 7000 rupees இதுக்கு வந்து ஃபீஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் போயிட்டு வியூ கோர்ஸ் பிளான் கொடுங்க. வியூ கோர்ஸ் பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு பார். நாங்கள் தான் டீச் பண்ணுவோம். கிளாஸில் வந்து குவிஸ் இருக்க போகுது, டிஸ்கஷன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இங்கே பை ஃபுல் பாடுறா 334 ரூபா, வெறும் 300 ரூபா தான் ஒரு மாசத்துக்கே வருது. சரியா? 300 per month தான். ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ வருது? அவ்வளோ கம்மி. ஓகே, ஸோ பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்து நீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம், யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு ஃபயரை போடு. நம்ம திருப்பி கிளாஸை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ரீஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளாஸ் ரீஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். எங்க விட்டோம்? எந்த சாப்டர்ல விட்டோம்? கிளாஸ் ரீஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு ஃபயர் போடுங்க ஃபாஸ்டா. சாப்டர் 7 இல்லையா? தோ சர்ப்ரைஸ் பேசியாச்சு. இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் ஓகே. ஸோ கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? கவனிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஓகே, வாங்கப்பா. கால்குலேட் த யூ டீச் இன் யூடியூபா? நான் கண்டிப்பா டீச் பண்ண ட்ரை பண்றேன். நிறைய கிளாஸஸ் இருக்குல்லடா. நீட் இருக்கு, 12th பசங்க நீங்க இருக்கீங்க, 11th பசங்க இருக்கு, 10th இருக்கு. சரியா? ஓகேவா? ஸோ வந்து பாத்துக்கலாம். ஐ வில் பி ஆல்சோ தேர் ஃபார் யூ. ஓகேவா? ஓகே, இங்கிலீஷ் வந்து தீமினல்ல கிடையாது ஆக்சுவலி. பட் எஸ், இங்கிலீஷ்க்கு யூடியூப்லேயே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஓகே, இங்கிலீஷ் இருக்காதுப்பா. ஓகேவா? டன். வாங்க வாங்க வாங்க. Calculate the standard entropy change for the following reaction. Standard entropies of CO2, C, oxygenலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்னது அப்படின்னா, கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து இட் இஸ் ஃபார்மிங் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து இட் இஸ் ஃபார்மிங் வாட்? கார்பன் டை ஆக்சைடு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ட்ரோபி சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் calculate the entropy change. entropy na என்னது? measurement of randomness இல்லையா? so இந்த entropy change நம்ம எப்படி வந்து calculate பண்ணுவோம் அப்படின்னா, sum of the entropies of, அதாவது நீங்க மேத்ஸ்லலாம் இந்த சம்மேஷன் சிம்பிளை வந்து பார்த்திருப்பீங்க. you teach in YouTube, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அடுத்த வருஷம் கதையை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சரியா? இந்த வருஷம் கவனி, நாளான்னைக்கு எக்ஸாம்டா, நாளான்னைக்கு கதையை பார்ப்போம். சரியா? அது அப்புறம், அது அப்போ பார்த்துக்கலாம். வா வா வா. ஸோ சம்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் ப்ராடக்ட், சம்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்டன்ட், மைனஸ் சம்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்டன்ட். ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், அவ்வளோதான். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். புரிஞ்சுதா? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். நம்ம இங்க பாரு, ப்ராடக்ட் என்னன்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்னொன்னுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. CO2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 213.6, 213.6. கார்பனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5.742. ஆக்சிஜனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 205.
ஆக்சிஜனுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 205. ஓகே, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்ல ப்ராடக்ட்ல என்ன வேல்யூ இருக்கு 213.6 மைனஸ் ரியாக்டன்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம். இந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம். மைனஸ் 5.740 plus 205 plus 205. சரியா? so இதுதான் வந்து reactant. so product minus reactant add பண்ணலாமா 213.6 minus இவங்க ரெண்டு பேரையும் add பண்ணீங்க அப்படினா 210.74 கரெக்ட்டா 210.74 ஓகே. so இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் 213.6 minus 210.74 which is 2.86. very good 2.86 kilojoule per Kelvin. அவ்வளவுதான் ஜூல் பெர் கெல்வின். அவங்க क्वेश्चनலயே அந்த யூனிட் தான கொடுத்திருக்காங்க ஜூல் பெர் கெல்வின். சோ அதே யூனிட் எழுதலாம். இதுதான் நம்மளுடைய சேஞ்ச் இன் என்ட்ரோபி. இதுதான் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் ரெண்டு வேல்யூவும் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. அடுத்து போலாமா? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन நல்லா கவனிங்கடா. இந்த क्वेश्चन கேட்பாங்க அப்படினு எனக்கு நல்லாவே தோணுது. சரியா? இந்த क्वेश्चन கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, so please do listen. நான் கிளியரா சொல்லி தரேன், நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகேவா? யா, so ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோடைய டெல்டா H வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்களா? ஓகே, இதோடைய கலரை மாத்திடுறேன். they have given us this reaction. ஓகே, so இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு வேற என்ன கொடுத்திருக்காங்க? இதோ பார், டெல்டா H உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறமா டெல்டா S உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படினா calculate the temperature at which the delta G equal to 0. அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து 0வா இருக்கிறப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ரெண்டாவது predict the direction of the reaction. so அத மட்டும் இல்லாம அந்த ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன்ல நடக்கும்னு கேக்குறாங்க. எந்த at this temperature and below this temperature. ஓகே, அந்த டெம்பரேச்சர்லயும் அதை விட பிலோ த டெம்பரேச்சர்லயும் அந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல நடக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. புரிஞ்சுதா? சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? can we try and solve this? ஓகே, சோ வாங்கப்பா. சோ நான் இதை வந்து அடுத்த பேஜ்ல சால்வ் பண்றேன். இடம் பற்றாக்குறையால். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டெல்டா H உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. ரைட்? சோ டெல்டா H உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? 30.56. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? கிலோஜூல் பர் மோல்ல கொடுத்திருக்காங்க. கிலோஜூல் பர் மோல். நான் இத வந்து ஜூலுக்கு மாத்திக்க போறேன். ஜூலுக்கு மாத்திக்கணும் அப்படினா 30.56 into 10 cube 10 cube. ஏனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிலோ அப்படினாலே வந்து into 1000 அப்படின அர்த்தமா? கிலோ அப்படினாலே into 1000 அப்படின அர்த்தமா? சோ ஜூல் பர் மோல். ஜூல் பர் மோல். இப்போ நீ இந்த 1000 மல்டிப்ளை பண்றீங்கனா 1 times 2 times இந்த புள்ளி வந்து தள்ளி வந்துரும், ஒரு 0 ஆட் ஆகும் இல்லையா? அப்போ 30.56 ஜூல் பர் மோல். ஜூல் பர் மோல். புரிஞ்சுதா? எஸ். சோ இதுதான் நம்மளுடைய டெல்டா H வேல்யூ. இதுதான் நம்மளுடைய டெல்டா H வேல்யூ. வேற என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல அப்படினு பார்த்தா டெல்டா S உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க டெல்டா S உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 6.66 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். 6.66 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஓகே, சோ டெல்டா H டெல்டா S. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா டெல்டா G கால்குலேட் பண்ணனும். ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா calculate temperature when delta G 0. அதாவது இந்த டெல்டா G வந்து 0வா இருக்கு அப்படினா அப்போ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So what is the formula we should use here? இங்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? So delta G which is equal to delta H minus T delta S. புரிஞ்சுதா? இதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. delta G equal to delta H minus T delta S. ஓகே, அடுத்த பேஜ்ல பாருங்க. delta H minus T delta S. கரெக்ட்டா? So delta G which is equal to delta H உடைய வேல்யூ 30560. 30560
plus இல்ல minus delta t உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? we have to find the value of t, right? t அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் into s உடைய வேல்யூ வந்து 6.66. ஓகே, இந்த டெல்டா g வேல்யூ தான் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு பதிலா 0 அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, எனக்கு இப்போ இந்த t தான் வேணும். அப்போ இவங்கலாம் அந்த பக்கம் போயிடுவாங்க, இவங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ நான் டீயை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ t equal to t which is equal to delta h by s அப்படின்னு இருக்குமா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க கவனியே. இந்த 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 ஈக்குவேஷன் இருக்குல்ல, டெல்டா g equal to delta h minus t delta s அப்படின்னு. இதுல டெல்டா ஜிக்கு 0 போட்டுக்கோ. ஏன் போட்டா டெல்டா h minus t delta s அப்படின்னு இருக்கா? இப்போ இந்த மைனஸ் டி டெல்டா எஸ் இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு இல்லைனா டி டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் அப்படின்னு இருக்க போகுதா? இப்போ டி தான் எனக்கு வேணும். அப்போ டெல்டா எஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன் ஆயிடும், டெல்டா ஹெச் பை டெல்டா எஸ். இது வரைக்கும் யாருக்கு புரிஞ்சது? இது வரைக்கும் யாருக்கெல்லாம் புரிஞ்சது? எஸ், யாருக்கெல்லாம் இது வரைக்கும் புரிஞ்சிருக்குப்பா? அந்த ஃபார்முலாவை நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்டா ஹெச் உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 30560 டிவைடட் பை டெல்டா எஸ் உடைய வேல்யூ 6.66. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவர்களை கேன்சல், அதாவது ஜூல் பர் கெல்வின், கரெக்ட் தான். இவங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிவைட் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? டிவைட் பண்ண போறீங்க. ஸோ டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? என்னமோ ஒரு தப்பு பண்றோம் நம்ம இதுலயுமே, யூனிட் தான் தப்பு. கிலோ ஜூல்ல क्वेश्चन கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூல்ல நான் வந்து ஜூலுக்கு மாத்திட்டேன். ஸோ இது வந்து நமக்கு இருக்கிறதே ஜூல்ல தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ we will get 4589. ஓகே, 4589 தான் நமக்கு இதுல வந்து ஆன்சரா கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய டெம்பரேச்சர் கெல்வின்ல எழுதிட்டோம். சரியா? ஸோ டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் சாப்டர் 8. ஸோ சாப்டர் 7 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். தூக்கம் வருதா? கொஞ்சம் நேரம்டா, முடிச்சிடலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 6 ப்ராப்ளம் தான், பார்த்துட்டு தூங்கலாமா? அடுத்த சாப்டர் போறோம்னா எப்படி இருக்கணும்? நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும் இல்லையா? ஸோ எல்லாரும் சாட்டை வந்து ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், போலாமா? அடுத்த சாப்டர் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் which is chapter 8. ஸோ சாப்டர் 8 ஈக்குலிபிரியம்ல ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமை பார்த்துக்கோங்க. இதுல லாக் ஆன்டி லாக்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, என்னது? லாஸ்ட் லைவ் செஷன் வாஸ் ஓவர் மேம், ஐ மிஸ் யூ a lot. யார் சார் told only 300 subscribers to reach 200. Please tell all the best from me. கண்டிப்பா கிரிட்டிக். ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறோம். ஆமாம், மிஸ் பண்ணுறோம். நம்ம ஃபேர்வெல் கொண்டாடலாமா? டுமாரோ வில் செலிப்ரேட் ஃபேர்வெல். ஓகே, ஆனால் நான் இங்கே இருப்பேன். சரியா? சரி, வாங்க இதை கவனிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் கைஸ் கம் ஹியர். வாங்க, ஃபார் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நமக்கு வந்து கேபி வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். ஸோ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு 0.0260. ஓகே, டெல்டா ஹெச் உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32.4. அடுத்து calculate kp at, okay, ரெண்டு டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் இது இல்லையா? ஸோ T1 T2 அப்படின்னு எனக்கு வந்து ரெண்டு டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் வந்து இருக்கு. ஸோ T1 டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 273 ஆட் பண்ணி கெல்வினுக்கு மாற்றிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். நான் ஒரு 273 ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு எனக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அக்ஷயா, ஹாய் மேம். அக்ஷயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்க? கண்டிப்பா அக்ஷயா, நீங்க தானே லைவ் கிளாஸ் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. பிகாஸ் ஆஃப் யூ நான் கெமிஸ்ட்ரியில 95 எடுப்பேன். தேங்க்யூ அக்ஷயா. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாமே கிடைக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதுங்க. வாருங்கள் மக்களே. இதை கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஓகே, பார்க்கலாம் அந்த क्वेश्चन நம்ம போலாம். ஓகேவா? சோ T1 டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வினா, 298 கெல்வின். அண்ட் T2 டெம்பரேச்சர் பாருங்க 37 வந்து நம்ம 273 ல வந்து ஆட் பண்ணோம் அப்படினா என்ன ஆன்சர் வருது? 310 கெல்வின். 310 கெல்வின். ஓகே,
என்ன பசங்களா இந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நீங்களும் கண்டிப்பா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கண்டுப்பீங்களா மறந்துடுவீங்களா கண்டிப்பா வந்து பேசுவீங்க இல்லையா ஓகேடா ஸோ டக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ கவனிங்க log kp கால்குலேட் பண்ண சொல்றாங்க ரைட் ஸோ log kp2 இதான் ஃபார்முலா டிவைடட் பை kp1 log kp2 divided by kp1 which is equal to delta h divided by 2.303 r 2.303 r okay into இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த டெம்பரேச்சருக்கு வந்து எழுத போறோம் okay which is T2 minus T1 by T1 T2 okay so இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா சரியா நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த ஃபார்முலால நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் so log kp2 and then kp1 இப்போ நமக்கு क्वेश्चनல ஒரு kp கொடுத்திருக்காங்க அது வந்து kp1 ஓகே so எனக்கு kp2 தெரியாது அதான் நான் கால்குலேட் பண்ணனும் டிவைடட் பை kp1 உடைய வேல்யூ வந்து 0.0260 okay which is equal to delta h ஓட வேல்யூ 32.4 divided by 2.303 r gas constant உடைய வேல்யூ இங்க நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம் gas constant உடைய வேல்யூ என்னன்னு எடுத்துக்க போறோம் 8.314 very good 8.314 இல்லையா so which is equal to 8.314 இந்த பக்கம் பாருங்க t2 உடைய வேல்யூ வந்து என்னது 310 minus 298 divided by 298 into 310 ஓகே புரிஞ்சுதா கரெக்டா போட்டுக்கோமா எஸ் இந்த டெல்டா ஹெச் இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவங்க क्वेश्चनல வந்து எதுல கொடுத்திருக்காங்கன்னா கிலோ ஜூல்ல கொடுத்திருக்காங்களா அதை நான் ஜூலுக்கு மாத்திக்கணும் அப்ப 32400 வருமா 400 ஜூல் ஓகே அப்ப இங்கேயும் வந்து நமக்கு வந்து அதை வந்து நம்ம மாத்திப்போம் 32400 அதாவது கிலோ ஜூலுக்கு மாத்துறீங்கன்னா into 100 அவ்வளவுதான் into 100 ஓகே சோ இத நீங்க சால்வ் பண்ண போறீங்க குயிக்கா சோ log kp2 divided by 0.0260 which is equal to 32400 into pdf தரேன் வெயிட் பண்ணுங்க இத கவனிங்க ஓகேவா into 12 கரெக்ட்டா into 12 எப்படி into 12 வருது ஏனா 310 minus 298 ஓகே divided by இதெல்லாம் மனப்பாடம் பண்ண போறீங்க வந்து மல்டிப்ளை பண்ண போறீங்க சரியா சோ இந்த எல்லா வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க 2.303 into 8.314 அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஈஸியா மல்டிப்ளை பண்ணு எல்லா வேல்யூஸையும் கஷ்டப்பட்டுலாம் மல்டிப்ளை பண்ணாத ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க போறோம் ஓகேவா சோ இப்போ இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும் log kp2 divided by 0.0260 க்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணீங்க அப்படினா 0.2198 அப்படினு கிடைக்கும் ஓகே 0.2198 அப்படினு வந்து கிடைக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த 0.2198 இருக்கா இத அப்படியே அடுத்த பேஜ்ல எழுதிக்க போறேன் கவனிங்க சோ log kp2 divided by 0.0260 equal to 0.2198 கரெக்ட்டா புரிஞ்சுதா சோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த log kp2 divided by kp1 log அந்த பக்கம் போயிடுச்சுனா it becomes anti log இல்லையா log அந்த பக்கம் equal to அந்த பக்கம் போச்சுனா anti log ஆ மாறிடும் அப்ப kp2 divided by 0.0262 equal to இந்த இடத்துல தான் என்ன ஆகுது log equal to அந்த பக்கம் போச்சு அப்படினா it becomes anti log okay it becomes anti log of 0.2198 ஓகே நான் log book கொண்டு வந்து உங்களுக்கு anti log எப்படி பார்க்கிறதுன்னு சொல்லி தரேன் சரியா இப்போதைக்கு அது வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க anti log of 0.2198 என்னவா இருக்குனா 1.6588 இருக்கு 1.6588 இருக்கு ஓகே சோ kp2 divided by 0.0262
அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? Kp2 தான் நான் கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடும். அப்போ 1.6588 into 0.0262. ஓகே, which is equal to 0.0431. 0.0431. இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து இல்ல, நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னா this one, which is the formula. Okay, so இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே it is going to be super easy. இந்த ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ Kp1 Kp2 கண்டுபிடிக்கணும். அப்புறமா T1 T2 கொடுத்துட்டாங்க. ஸோ when you substitute in the formula ஈஸியா கிடைச்சிடும். log எடுக்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் செம்ம ஈஸி, கவனியே. இந்த கொஸ்டின் செம்ம ஈஸி. நாளைக்கு ஸ்கூலா? நாளைக்கு யாருக்கெல்லாம் ஸ்கூலு? என்னடா இருங்க, போல் போடுறேன். யாருக்கெல்லாம் ஸ்கூலு? டயர்டாக தான் இருக்கு, எனக்கும் டயர்டாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? நம்ம இன்னைக்கு இதை முடிச்சிடணும்ல, அப்போ தானே நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரை ஆரம்பிக்க முடியும். ஹை காட், 0 ஓட்ஸா? லீவ், நிறைய பேருக்கு லீவு, சில பேருக்கு ஸ்கூல். ஓகே, டன். சரி, லீவ் இருக்கிறவங்க தாராளமாக வாங்க, லீவ் இல்லாதவங்க என்ன பண்ண போறீங்க தெரியல, ஸ்கூல்லையாச்சும் போயிட்டு படிங்க. ஓகே, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கிளாஸு? எத்தனை மணிக்கு கிளாஸு? எத்தனை மணிக்கு? ஸ்கூலு ஆனால் டேக்கிங் லீவா? அதை நான் போலில் போட முடியாது, அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் சண்டைக்கு வந்துடுவாங்க. 6:30 6:30 லைவு. தயவுசெய்து வந்துரு. காலையில் லைவ்ல என் கூட சேர்ந்து படித்தாதான் படிக்க முடியும். ரெக்கார்டிங்லாம் பார்த்தனா உனக்கு அது சிங்கே ஆகாது, சரியா? 3K லைக்ஸ் வாங்க போகிறோம் டே, மாஸ் தான். 5K லைக்ஸோட இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். கிளாஸ் முடிக்கிறப்போ 5K லைக்ஸில் முடிக்கிறோம். ஓகே, டன். நான் இப்போ போல் எண்ட் பண்ணிக்கிறேன். கவனிகள் வாங்க. Write the balanced equation for the chemical equilibrium NH3O2 NO H2O இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் எழுதிக்க போறேன். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதுறேன், கவனிங்களேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதுறேன், கவனிங்க. KC வந்து கொடுத்துருக்காங்க, என்னது அப்படின்னா NH3 வந்து எனக்கு வந்து பவர்ல வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர்ல வந்து 5 டைம்ஸ் இருக்கு. டிவைடட் பை NO பவர்ல வந்து எனக்கு 4 டைம்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா H2O பவர்ல வந்து எனக்கு 6 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன கவனிக்கணும், ஒரு KC நம்ம எப்படி எழுதுவோம்? KC எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் இல்லையா? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். அப்புறமா இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா பவர்ல எழுதுறோம். சரிவா? எழுதுவோம். ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நம்மள வந்து எழுத சொல்றாங்க, எழுதுவோம். அப்ப ப்ராடக்ட் தான் மேல இருக்குது. சரி வாங்க எழுதுவோம். ப்ராடக்ட். ரியாக்டன்ட் என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கிறது ரியாக்டன்ட். ஓகே, எழுதிட்டேன். அடுத்து என்னது? பவர்ல இருக்கிறது தான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். NH3 க்கு பவர்ல 4 இருக்கு, அப்போ தோப்பர் இங்க 4 போடு. ஆக்சிஜனோட பவர்ல 5 இருக்கு, அப்ப இங்க 5 போடு. இங்க NOக்கு மேல 4 இருக்கு, 4 போடு. வாட்டருக்கு பவர்ல 6 இருக்கு, அப்ப இங்க 6 போடு. ஈஸியா இல்லையா? ஈஸி ஆர் நாட்? வெரி வெரி ஈஸி, ரைட்? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போலாம். 1 mole of phosphorus pentachloride வந்து ஹீட் பண்றோம் in 1 liter of closed மூடி வைத்த பாத்திரத்தில். If 0.6 mole of chlorine is found at equilibrium, calculate the value of equilibrium constant. ஏதாச்சும் விளங்கிச்சா? இல்லையா? வாங்க கவனிக்கலாம், கவனிச்சா புரியும். என்னது அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வந்து இருக்கு இல்லையா? ஓகே, நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க குளோரின் பத்தி பேசுறாங்க, PCl5 பத்தி பேசுறாங்க. குளோரினுக்கும் PCl5க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கணும். குளோரினுக்கும் PCl5க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த PCl5 வந்து நமக்கு ரெண்டா பிரியுது. என்னவா பிரியுது? இதை நம்ம ஹீட் பண்ணோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த PCl5 நான் ஹீட் பண்ணா எனக்கு அது PCl3ஆவும் Cl2ஆவும் பிரியும். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாவும் குளோரினாவும் நமக்கு வந்து பிரியுது.
ஓகே ஓகே என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்ல 1 mole of phosphorus pentachloride ஹீட் பண்றோம் 1 லிட்டர் க்ளோஸ்டு கண்டெய்னர்ல இஃப் 0.6 mole of chlorine வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கான். நல்லா கவனி கொஷினை கவனிங்க. எனக்கு இப்போ குளோரின் if 0.6 mole of chlorine is found at equilibrium நல்லா பாரு 0.6 mole of chlorine நீ இங்க வா இங்க பாரு 1 மோல்னா இதுவும் 1 மோல் இதுவும் 1 மோல் இல்லையா புரியுதா ஏன்னா முன்னாடி எல்லாத்துக்குமே ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு இப்போ ஈக்குலிபிரியம்ல குளோரின் வந்து 0.6 ன்னு கொடுக்குறாங்க அப்போ PCl5ம் 0.6 தானே அப்போ PCl5ம் 0.6 தானே அது புரியுதா அது எல்லாருக்கும் புரியுதா PCl3ம் 0.6 தான் அப்படிங்கிறது புரியுதா ஸோ PCl3 at equilibrium concentration of PCl3 at equilibrium வந்து என்னது 0.6 தான் இப்போ reactant தானடா ப்ராடக்ட்டா டீகம்போஸ் ஆகுது reactant தானே ப்ராடக்ட்டா வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆகுது ரைட் அப்போ தூக்கம் வருதா முடிச்சிடலாம் நானும் காலைல 6:30க்கு எழுந்துக்கணும் நான் இதுக்கப்புறம் கவனிங்க நான் இதுக்கப்புறம் தான் போயிட்டு நாளைக்கு கிளாஸுக்கு நான் ஸ்லைடே போடணும் நீ பாத்தியா ஒன்று உங்களுக்கு பார்க்க வந்து கேட்சியாக இருக்கணும் ஓகே எப்பயும் வந்து நம்ம ஒரே பிளாக் பேக்ரவுண்டில் போகலாம் இன்னைக்கு வந்து வேறு ஏதாவது கலர் மாற்றலாம் ரெட்டில் போகலாம் நான் இன்னைக்கு நைட்டு போயிட்டு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைடே போடணும் ஓகேவா அதுக்கு எப்படி ஒரு 4 hours 5 hours வந்து ஆகும் என்னென்ன கொஷின் நடத்தணும் என்னென்ன நடத்தக்கூடாது என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த வருஷம் வரும் அப்படின்னு அனாலிசிஸ்லாம் பண்ணி வச்சுட்டேன் பட் எஸ் நம்ம முடிச்சுட்டு போகலாம் ஓகே ஸோ கொஞ்ச நேரம் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா phosphorus of PCl3 எழுதிட்டோம் ப்ராடக்ட் இப்போ concentration of PCl5 at equilibrium நல்லா கவனிங்க PCl5 எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரியாக்டன்ட்லேருந்து கன்சியூம் ஆகிதானே ப்ராடக்ட் 1 மைனஸ் 0.6 நல்லா புரிஞ்சுக்கோ 1 மைனஸ் 0.6 ஏன்னா இது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் 1 மோல் எடுத்துக்கிறோம் இனிஷியலாக 1 மோல் எடுத்துட்டு இருக்கோம் அப்போ 1 மைனஸ் 0.6 1 minus 0.6 தானே எனக்கு கிடைக்கும் which is 0.4 mole ஓகே வாங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரியாக்ஷனுக்கு நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா KC கண்டுபிடிக்க போறேன் KC எப்படி KC வந்து எழுதுவீங்க ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் அப்புறமா ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் ப்ராடக்ட் இப்போ பாரு 0.6 0.4 இதுதான் at equilibrium ஓகே so divided by reactantல PCl5 இருக்கு divided by reactantல PCl5 இருக்கு இப்போ எழுதலாமா நம்ம PCl3க்கு வந்து என்னது 0.6 குளோரினுக்கு என்ன அதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்களே 0.6 ரியாக்டன்ட்க்கு என்ன 0.4 கரெக்ட்டா ரியாக்டன்ட்க்கு என்ன 0.4 இப்போ நீங்க இத வந்து என்ன பண்ண போறீங்க அப்படினா சால்வ் பண்ண போறீங்க சால்வ் பண்ணா 0.9 அப்படினு வந்து கிடைக்கும் சோ அதுதான் நம்மளுடைய KC வேல்யூ அதுதான் நம்மளுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் உடைய value புரிஞ்சுதா is that easy for everybody okay அடுத்த क्वेश्चन போலாமா next question பாருங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க Kp உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க Kc கேக்குறாங்க ஈஸி கவனி Kp கொடுத்துட்டாங்க Kc கேக்குறாங்க ஓகேடா நான் எனக்கு அந்த ரியாக்ஷன் எழுதிக்கிறேன் நான் எதுக்கு அந்த ரியாக்ஷன் எழுதிக்கிறேன் தேவைப்படலாம் SrCO3 which is giving me SR0C ஜீரோன்னு சொல்றேன் பாருங்க நானே உளர ஆரம்பிச்சிட்டேன் ஒரு டைமுக்கு மேல போனா என்னாலே ஃபோக்கஸ் பண்ண முடியல ஜீரோ இல்லடா அது ஓ ஓகே ஓ SrO + CO2 ஓகே சோ எஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க கமான் முடிப்போம் Kp வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஒயிட்லேயே எழுதுவோம் ஃபார்முலா மட்டும் தானே நம்ம வந்து எல்லோவில் எழுதுறதா பிளான் பண்ணினோம் ஓகே ஸோ ஃபார்முலா என்னது Kp உடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க Kp which is equal to 2.2 into 10 to the power minus 4 2.2 into 10 to the power minus 4 and temperature வந்து கொடுத்துருக்காங்க 1002 Kelvin அப்படின்னு Kc வந்து கேட்குறாங்க Kp Kcக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு என்னது அப்படின்னா Kp equal to Kc into RT பவர்ல டெல்டா என்ஜி பவர் டெல்டா என்ஜி இப்போ நான் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் டெல்டா என்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அந்த டெல்டா என்ஜில தான் போன கொஸ்டின்ல நம்ம வந்து தப்பு பண்ணோம் இல்லையா
ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இங்கேயும் பார் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஜஸ்ட் மிஸ்ல பண்ணியிருப்போம். கொஸ்டினை பார், இவன் சாலிட், இவன் சாலிட், இவன் மட்டும்தான் கேஸ். ஸோ ஹீ இஸ் கேஸ், சாலிட், சாலிட். நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாலிடரை கன்சிடரே பண்ண மாட்டோம், சாலிடோ லிக்விடோ மதிக்கவே மாட்டோம். ஒன்லி கேஸ், ஒன்லி கேஸ். அப்போ கேஸ் எனக்கு 1 தான் இருக்கு, சாலிடும் இதுவும் இல்லைன்னு நினச்சிக்கோ, 0 0ன்னு நினச்சிக்கோ. அப்போ கேஸ் 1 தான், 1 minus 0 equal to 1 தான். டெல்டா என்ஜியோட வேல்யூ 1 தான். ஓகே, கேபி, கேபி தான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களே, வாங்க. கேபி ஈக்குவல் டு கேசி இன்டூ ஆர்டி. அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி கிடச்சிச்சு, கேபி ஈக்குவல் டு கேசி இன்டூ ஆர்டின்னு கிடச்சிச்சு. எனக்கு கேசி தானே வேணும், அப்போ கேசி ஈக்குவல் டு ஆர்டி ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுமா, அப்போ கேபி பை ஆர்டி. கரெக்டா, கேபி பை ஆர்டி. டன். வாங்க, கேசி which is equal to கேபி உடைய வேல்யூ என்னது, 2.2 into 10 to the power minus 4 divided by R. Gas constant value is 8.314. இப்போ என்ன வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். You can take 8.314 itself. ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? 8.314 into temperature வந்து என்னது அப்படின்னா 1002 Kelvin. 1002 Kelvin. ஓகேவா? நோ மேம், அது கேஸ் இல்லையா? என்னடா என்னடா, ஏய் கரெக்ட் தான்டா, இது ரெண்டும் சாலிட் தான், இது ரெண்டும் சாலிட். கொஸ்டின்ல தான் கொடுத்துருக்காங்க பாரு, இது மட்டும் தான் கேஸ், இது ரெண்டுமே வந்து சாலிட், சரியா? அப்போ நீங்க வந்து சாலிடை மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்கணும், சாலிடை மட்டும் நீங்க விட்டுறணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதை நீங்க வந்து கேன்சல் பண்ணுவீங்க. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் 2.674. 2.674 into 10 to the power minus 6. 10 to the power minus 6. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்பயும் இந்த ஆருக்கு நம்ம ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் அதுவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. நான் என்ன பண்றேன், புக்ல யூஸ் பண்ண அதே வேல்யூவே யூஸ் பண்றேன், 0.0821. ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம அதுதான் யூஸ் பண்ணோம், 0.0821. ஸோ அதையே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ 2.674 2.674 into 10 to the power minus 6 நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுதான் யூனிட்லாம் என்னது கரெக்டாக எழுதிட்டோமா? ஸோ இதுதான் நம்மளுடைய கேபி உடைய வேல்யூ. ஓகே, சூப்பரா. வாங்கப்பா, இப்போ நம்ம என்ன போகலாம் அப்படின்னா சாப்டர் 9க்கு போகலாம். ஓகே, கேன் வி கோ டு சாப்டர் 9? ரெடி? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? தூங்கிட்டீங்களா? நான் சொன்னேன்ல, லாஸ்ட் இயர் சாப்டர் 9ல இருந்து தான் கம்பல்சரி வந்து கேட்டிருந்தாங்க. 2024ல வந்து இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் வந்து லாஸ்ட் சாப்டர், இவ்வளோ நேரம் கவனிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான். கம்பல்சரி கொஸ்டின் வந்து சாப்டர் 9ல இருந்து தான். ஓகே, ஸோ இப்போ பாரு, நான் இங்க பாரு இப்படி வச்சுக்கலாம். till you get confidence நான் வந்து சால்வ் பண்றேன். till you get confidence நான் சால்வ் பண்றேன். ஸோ மற்றது எல்லாமே வந்து மேம் எனக்கு புரிஞ்சிருச்சு மேம், அடுத்த ப்ராப்ளம்லாம் நான் சால்வ் பண்ணிடுவேன் மேம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ப்ராப்ளம் இருக்கு, சரியா? 12 ப்ராப்ளம்ஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பண்ண போறேன். ஓகே, சால்வ் பண்ண போறேன். வாங்கப்பா. ஸோ 5.845 ஒண்ணுமே இல்லடா, புரிஞ்சுக்கோடா. சொல்யூட் பை சால்வெண்ட், சொல்யூட் பை சொல்யூஷன். எங்க சொல்லு பார்ப்போம். ஈஸியா நான் சொல்றேன். அடுத்து வரக்கூடிய ஒரு 6 ப்ராப்ளமுக்குமே we are hungry. நானும் ஹங்கிரியா தான்டா இருக்கேன். we didn't sleep. ஓகே, என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? ஒரு 15 மினிட்ஸ்டா முடிச்சிடறேன். 15 மினிட்ஸ்ல நான் முடிக்கலனா நீ கிளம்பிடு. ஓகே, இப்படி வச்சுக்கலாமா டீல்? 10 o'clock 10:15 நான் முடிக்கலனா நீங்க கிளம்பிடுங்க. ஓகேவா? முடிச்சிடலாம். வா வா வா, கொஞ்சம் தான். நீ அப்படியே ஃப்ரீயா பாரு. நீ சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனி, சரியா? எவ்ரிபடி சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனி. இன்னைக்கு நம்ம முடிக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது முடிக்க அப்புறமா டைமே கிடைக்காது. ஓகே, ஸோ ஒரே ரூல் தான். நம்ம இப்போ மொலாலிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, மாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ நீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், சொல்யூட் பை சொல்யூஷன். ஓகே, இங்க நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா strength of the solution molarity.
பார் நான் ஃபார்முலா டக்குன்னு எழுதுறேன் molarity. So molarity which is equal to molarity க்கு என்ன ஃபார்முலா வந்து வரும் அப்படினா number of moles of solute. Okay, number of moles of solute divided by volume of solution in liter, divided by volume of solution in liter. Okay, so அவ்வளவுதான்டா. number of moles of solute எவ்வளவு moles क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா 5.845 gram of sodium chloride. அதாவது NaCl NaClக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அப்ப அதோட மோலார் மாஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் NaCl ஒண்ணும் இல்ல 58.45 சரியா? இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா given mass by molar mass கரெக்ட்டா? 5.845 divided by 58.45 இதான் number of moles divided by உனக்கு பாரு ஈஸியா கேன்சல் பண்ணனும் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்திருக்காங்க 500 milliliter 500 milliliter நீ என்ன பண்ணிக்கணும் அப்படினா லிட்டருக்கு மாத்திக்கணும் 500 ml லிட்டருக்கு மாத்திக்கணும்னா 1000 ஆல டிவைட் பண்ணுவீங்க 1000 ஆல டிவைட் பண்ணீங்கனா 0.5 லிட்டர் 0.5 லிட்டர் அவ்வளவுதான் இத கேன்சல் பண்ணா என்ன வரும் 10 to the power minus 1 கரெக்ட்டா 10 to the power minus 1 which is 0.1 ஒண்ணுமே இல்லடா 0.1 by 0.5 which is 1 by 5 என்ன 0.2 அவ்வளவுதான் 0.2 moles 0.2 molar அதான் 0.2 molarity புரிஞ்சுதா ஈஸி அடுத்து பாரு 3.15 gram of oxalic acid என்ன சொல்றாங்க 3.15 gram of oxalic acid dihydride. Okay, hi ma'am, I'm your subscriber. நீங்க டீச் பண்றது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. Thank you so much நீகா. நீங்க 11th standard ஸ்டூடண்ட்னா கிளாஸ் கவனிங்க. 12th standard ஸ்டூடண்ட்ஸ்னா நீங்க என்ன பண்ணுங்க you need to go to the 12th class. Okay, so நான் வந்து இப்போ கிளாஸ் வந்து கவனிங்க. நான் வந்து இப்போ போர்ட்ல எழுதி டீச் பண்ணவா இல்ல புக் எடுத்து உங்களுக்கு என்னென்ன क्वेश्चन சொல்லி புக்லயே காட்டவா? சரி நீங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க ஓகேவா? சோ tell me answer ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் சரியா? சோ அந்த ஆன்சர் பிடிஎஃப்லயே நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லவா or you want me to solve? பிடிஎஃப்ல படிக்கலாமா இல்ல நான் சால்வ் பண்ணட்டுமா? நீ சொல்லு. சால்வ் பண்றேன்னா இன்னும் ஒரு 15 minutes ஆகும். நீ அது கண்டிப்பா லிசன் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க. or I'll just give you the PDF or PDF கொடுத்துருவா. ஏன்னா எனக்கு புரியுது என்னன்னா நான் சீக்கிரமா 9 o'clock முடிக்கணும் தான் நான் நினைச்சேன். I didn't எப்படி சொல்றது நீங்க மேக்ஸ் எக்ஸாம்லாம் கண்டிப்பா நைட் ஃபுல்லா நிறைய பேர் கன்வெர்ட் படிச்சிருப்பீங்க. புரியுது. ஆன்சர் PDF solve 50 லாம் தப்புடா. 50 போட்டு என்ன வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஜோன்லயே வைக்காதீங்க. ஓகே சரி நான் வந்து குயிக்கா சால்வ் பண்றேன் சரியா? ரொம்ப குயிக்கா நான் சால்வ் பண்றேன் பட் கம்ப்ளீட் ஆன்சர் PDF நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சரியா? வாங்க ரொம்ப குயிக்கா சால்வ் பண்றேன். அடுத்து ஒரு 10 minutesல முடிச்சிடலாம். இப்போ இந்த சொல்யூஷன்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படினா நார்மாலிட்டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. கவனிங்க ஃபாஸ்டா. நார்மாலிட்டி நம்மள கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ நார்மாலிட்டி இஸ் given by நல்லா கவனிங்க number of gram equivalent of solute. Number of gram equivalent of solute divided by volume of solution in liter. Volume of solution in liter. Okay, so number of gram equivalent of oxalic acid எப்படி calculate பண்ணுவீங்க? oxalic acid நீங்க எப்படி வந்து இந்த டைட்ரேஷன்லலாம் வந்து பண்ணிருப்பீங்க இல்லையா? so mass of oxalic acid questionல கொடுத்திருக்காங்க 315 அப்படினு divided by what is the molar mass? இதுதான்டா நீ ஞாபகம் வச்சுக்கணும். molar mass வந்து 63. oxalic acidக்கு 63 சரியா? divided by 63. volume of the solution in liter 100 ml லிட்டருக்கு மாத்தணும் அப்படினா divided by 1000 அப்படினா 0.1 liter கரெக்ட்டா? 0.1 liter ஓகேவா? அப்போ which is equal to 3.15 நீங்க 63 ஆல டிவைட் பண்ணீங்கனா 0.05 அப்படினு வரும் divided by 0.1
ஓகே ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.005 அப்படின்னு கிடைக்கும் 0.5 அப்படின்னு கிடைக்கும் 0.5 நார்மல். நல்லா கவனி, நார்மாலிட்டினா யூனிட் வந்து நார்மல். ஓகே மொலாரிட்டின்னு வச்சுக்கோ, யூனிட் வந்து எம். ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதிரு. மொலாரிட்டிக்கு எம், நார்மாலிட்டிக்கு என். ஓகே அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட். அவங்க ஆக்சாலிக் ஆசிடுக்கு பதிலாக வேறெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் 12th கெமிஸ்ட்ரி. 1% to told that chemistry people. I am one of the person to told that the chemistry paper is easy in my school. Mohammad Rizwan, really your message ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா என்டையர் ஸ்கூலில் வந்து இல்லை, உண்மையாகவே இந்த மெசேஜ் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். என்னன்னா எல்லாருமே எங்கே பார்த்தாலும் டஃப்ன்றானுங்க. எனக்கு பார்த்தா நம்ம சொல்லி கொடுத்தது தானே அப்படியே வந்துச்சு அப்படின்னுச்சு. சி வாட் ஹீ இஸ் டெல்லிங் எவ்ரிபடி. 11th பசங்களா தெரிஞ்சுக்கோங்க, என்டையர் ஸ்கூலே டஃப்ன்றாங்களாம். ஹோல் ஸ்கூலுக்கே டஃப்பாக இருந்தது, முகமதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் ஹீ அட்டெண்ட் த லைவ். ஸோ ஹார்ட் ஒர்க் நீ பண்ணணும், கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாங்கப்பா 5.86 கிராம். ஓகே ஓகே என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே ஸோ ஃபார்மாலிட்டி. Okay, so we are going to find the formality. So formality which is equal to என்ன formula? Number of gram equivalent by volume. அவ்வளவுதான். Number of gram equivalent of solute. Number of gram equivalent of solute divided by number of gram equivalent of solute divided by volume of solution in liter. Volume of solution in liter. Okay. ஸோ இது எல்லாமே ஒரே பேஜ் 33, 34ல இருக்கு புக்ல. சரியா? கவலைப்படாதீங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் NaClக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ NaClக்கு வந்து என்ன வரும் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? 63. NaClக்கு வந்து என்ன சாரி ஃபார்மாலிட்டியோடைய ஃபார்முலாவே நம்ம வந்து நார்மாலிட்டி ஃபார்முலாவை போட்டுட்டோம். சரியா? நார்மாலிட்டியோட ஃபார்முலாவை போட்டுட்டோம். நானே தூக்க கலக்கத்துல இருக்கு, கடகடன் கவுனிடா. நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ். நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் நான் என்ன நினைச்சிட்டேன்? நார்மாலிட்டி நினைச்சிட்டேன். நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் ஃபார்முலா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை அதேதான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் solution in liters. Volume of solution in liters. Okay வா? So வாங்க நம்ம வந்து number of formula mass of என்னது இங்க வந்து நமக்கு sodium chloride இல்லையா? So questionல வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 5.85 அப்படின்னு 5.85 divided by 500 milliliter. 500 milliliter நீ வந்து லிட்டருக்கு மாத்தணும்னா divided by 1000 போடுவீங்க. அப்போ 0.5 லிட்டர். கரெக்டா? 0.5. So 5.85 by 0.5 என்ன வரும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா மாஸ் ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 5.85 divided by சோடியம் குளோரைடுடைய மோல்ஸ் அவ்வளோதான், which is 58.5. சரியா? 58.5 ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணோம்ல, எங்க தோபார் 58.45 அதே தானே கொடுத்தாங்க 5.485ன்னு. அதே தான் அவங்க ஈஸியாக கொடுப்பாங்க வேல்யூ, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 0.1 டிவைடட் பை 0.5 அதே தான்டா, which is equal to 0.2. ஆனால் இங்கே பார் யூனிட் என்ன தெரியுமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்மாலிட்டினா யூனிட் வந்து எஃப். ஃபார்மாலிட்டினா யூனிட் வந்து எஃப். நார்மாலிட்டினா என் அண்ட் தென் மொலாரிட்டினா எம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? 0.5 mole of ethanol. 0.5 இது ஈஸி மோல் ஃபிராக்ஷன். 0.5 mole of ethanol வந்து 1.5 moles of waterல மிக்ஸ் பண்றாங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் நீங்க எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா கவனிங்க, மோல் ஃபிராக்ஷனை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எக்ஸாம்பிள் இந்த XA இதுதான் வந்து மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு வந்து வச்சுக்கோ. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A அண்ட் B. ஓகே, இதே எனக்கு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B வேணும்னு வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A plus B. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A plus B. Can we solve this? Very good. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் 0.5. கரெக்டா? 0.5 டிவைடட் பை
0.5 plus 0.5 plus 1.5 which is equal to NB என்ன value NB வந்து 1.5 அப்போ 1.5 divided by 0.5 plus 1.5 so இது solve பண்ணுங்க இது solve பண்ணா we will get the answer அவ்வளவுதான் சரியா so which is equal to 0.5 by இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 இல்லையா 0.5 by 2 1.5 by 2 so 0.5 by 2 0.5 ல பாதி அப்போ 0.25 இதுக்கு வந்து என்ன வரும் clear ஆ எழுதுறேன் 0.25 1.5 by 2 வந்து என்ன வரும் நமக்கு 0.75 very good 0.75 okay so mole fraction of ethanol இதுதான் mole fraction of ethanol இது வந்து என்னது mole fraction of water okay so water by total ethanol by total அவ்வளவுதான் ஈஸி ரொம்ப ஈஸி okay நியோமைசின் இதுவும் அதே தான்டா அதே மாதிரி தான் நியோமைசின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அதோடைய மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ போன சம்முக்கு சால்வ் பண்ணதான் மாஸ் பர்சன்டேஜ் which is given by புரிஞ்சுக்கோங்க மாஸ் பர்சன்டேஜ் which is given by mass of solute by mass of solution புரிஞ்சுக்கோ mass of solution புரிஞ்சுதா எஸ் ஓகேவா சோ அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாஸ் பர்சன்டேஜ் ஓகே சோ போன இதுல நமக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க மோல் ஃபிராக்ஷன்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா into 100 பண்ண மாட்டோம் சரியா ஏன்னா இது வந்து என்னது இது வந்து மோல் ஃபிராக்ஷன் இது வந்து என்னது அப்படின்னா this is mole fraction ஓகே ஆனா மாஸ் பர்சன்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா into 100 பண்ணுவோம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இப்போ எவ்வளவு எடுத்துக்கறாங்க 30 கிராம் ஆஃப் நியோமைசின் வந்து எடுத்துக்கறாங்களாண்டா எவ்வளவுத்துல எடுத்துக்கறாங்க அப்படின்னா 300 milligram of neomycin 30 gram of oil base ஓகேவா சோ 300 mg நீங்க வந்து கிராமுக்கு மாத்திக்கோங்க 300 mg கிராமுக்கு மாத்துங்க ஏன்னா இது வந்து கண்டிப்பா கிராம்ல தான் இருக்கணும் ரெண்டுமே கிராம்ல இருக்கணும் 300 mg கிராமுக்கு மாத்திக்கணும் அப்படின்னா you will get 0.3 divided by 1000 இல்லையா அப்ப 0.3 கிராம் மில்லிகிராம்ல இருந்து கிராமுக்கு மாத்திக்கிறீங்கன்னா 0.3 so 0.3 கவனிங்க 0.3 divided by இங்க என்ன இருக்கு 30 கிராம் into 100 ஓகே 0.3 ஓட 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 divided by 30 1 ஆன்சர் 1 தான் ஆனா 1% இது மேல இருக்குறதும் weight தான் கீழ இருக்குறதும் weight தானே அப்ப percentage weight by weight அப்படினு எழுதிட்டீங்கன்னா போதும் ஓகேவா புரிஞ்சுதா எஸ் பா சோ அடுத்து போலாமா நெக்ஸ்ட் போலாம் அதேதான் நான் இதிலே சொல்லி கொடுத்துறேன் கவனிங்க அவங்க இப்போ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு அப்படினா 50 ml of tincture benzoin volume percentage கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க volume percentage வந்து கேக்குறாங்க போன இதுல mass percentage பார்த்தோம்ல அந்த மாதிரி இதோ பாரு volume of solute by volume of solution into 100 ரெண்டுமே மில்லிலிட்டர்ல எனக்கு வந்து இருக்கணும் சோ 50 ml எடுத்து 10 ml ல கலக்க 10 ml எடுத்து 50 ml ல கலக்குறாங்க புரிஞ்சுதா 10 ml எடுத்து 50 ml ல கலக்குறாங்க அப்போ 10 by 50 into 100 20 அவ்வளவுதான் அங்க weight by weight போட்ட மாதிரி இங்க volume by volume அங்க weight by weight போட்ட மாதிரி இங்க volume by volume easy okay அடுத்த question பாருங்க 60 ml of paracetamol oral suspension contain 3 gram of paracetamol mass percentage கேக்குறாங்க mass percentage எப்படி கண்டுபிடிப்போம் percentage ன்னு வந்தாதான் கவனி percentage ன்னு வந்தாதான் into 100 வரும் okay so mass of solute by mass of solution into 100 okay mass of solute வந்து என்னது okay 60 ml of paracetamol மொத்தமா அப்ப அதான் solution 3 gram of paracetamol தான் இருக்கு அப்ப 3 by 60 into 100 5% weight by volume அவ்வளவுதான் ஓகே இப்போ அதே மாதிரி தான் parts per million கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணனும் என்ன கேக்குறாங்க parts per million ஒண்ணுமே இல்ல இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ல 100 மல்டிப்ளை பண்ணோம்ல அதுக்கு பதிலா இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 10 to the power 6
கவனி 10 to the power 6 மில்லியன் இல்லையா 10 to the power 6 னா மில்லியன் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போறோம் so mass of the component by மொத்தமா solute by solution அவ்வளவுதான் solute by solution இங்க எனக்கு என்ன இருக்கு solute 50 gram of tap waterல 20 gram of solid இருக்காம் அப்ப 20 by 50 into 10 to the power 6 ஆனா இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அந்த 20 வந்து மில்லிகிராம்ல இருக்கு அப்ப நீ என்ன பண்ணிக்கணும் கிராமுக்கு மாத்திக்கணும் அப்ப 20 into 10 to the power -3 இல்லையா சோ கிராம் பை கிராம்ல இருக்கணும் parts per million னா 10 to the power 6 மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே சோ அதே தான்டா ஆஸ்மாட்டிக் பிரஷர் கால்குலேட் பண்ண போறோம் இதுக்கு அப்புறம் வந்து டிஃபரண்டா இருக்க போகுது ப்ராப்ளம் ஓகே இதுக்கு அப்புறம் டிஃபரண்டா இருக்க போகுது சோ இன்னும் 1 2 3 4 நாலே ப்ராப்ளம் தான் முடிச்சிடலாம் ஓகேவா பசிக்கலையாவா தொண்டை வலிக்குதுடா கால் வலிக்குதுடா கண்ணு வலிக்குதுடா யாராச்சும் பார்த்துருக்கீங்களா ஹவு இட் லுக்ஸ் இன் த டாப் அப்படின்னு ஐ வில் ஷோ யூ உங்களுக்கு கண்ணு வலிக்குது சொல்றீங்கல்ல நான் காட்டுறேன் பார் தெரியுதா கேன் யூ ஆல் see இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் என் முன்னாடி இருக்கும் பெரிய ஃபோக்கஸ் லைட் ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் புரியுதா நீங்கள் பார்த்தது மேலே இருக்கிறது மட்டும் தான் கேமராவை வேணால் பேக் சைடு திருப்ப முடியாது ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் அதனால எனக்கு கண்ணு வலிக்குது கால் வலிக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு முடிச்சிடணும்டா ப்ளீஸ்டா 4 ப்ராப்ளம் தான் இவ்வளோ தூரம் முடிச்சிட்டோம் ஓகே ஃபார்முலா ஷீட்லாம் தரேன் சரியா வாங்க ஸோ 0.25 moles of glucose solution at this has approximately the blood pressure as blood does. What is the osmotic pressure? Okay. So என்ன கேக்குறாங்க அப்படினா osmotic pressure வந்து என்னது அப்படினு வந்து நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. கவனிக்கலாமா? ஓகேவா? என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா see concentration கொடுத்திருக்காங்க 0.5 molar அப்படினு. Okay. Solution at temperature கொடுத்திருக்காங்க. Okay. Temperature கொடுத்திருக்காங்க 370.28 Kelvin அப்படின்னு temperature கொடுத்திருக்காங்க. Approximately the pressure as blood does. What is the osmotic pressure? Osmotic pressure வந்து எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Okay? So osmotic pressure தான் நம்ம இந்த மாதிரி pi அப்படின்னு வந்து எழுதுவோம். So osmotic pressure which is equal to correct ma'am ஞாபகம் வச்சுக்கோ. So which is equal to CRT. Which is equal to CRT. solve பண்ணலாம் அவ்வளவுதான். So osmotic pressure which is equal to C உடைய வேல்யூ வந்து 0.25 into R உடைய வேல்யூ என்னது? What is the value of gas constant? இது வரைக்கும் gas constant க்கு என்ன வேல்யூ போட்டோம் நம்ம 0.082 போட்டோமா 0.082 into T temperature வந்து 370.28 இவங்க மூணு பேரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா osmotic pressure உடைய வேல்யூ வந்து கிடைச்சிரும் which is 7.59 which is equal to 7.59 organic problem இன்னைக்கு பார்க்க வேணாம்டா நானே வந்து இல்ல இதுக்கப்புறம் வந்து உளர ஆரம்பிச்சிடுறேன் இதுக்கப்புறம் போயிட்டு ஸ்லைட் போட்டு தான் நாளை கிளாஸ்க்கு வரணும் நாளான்னைக்கு காலையில ஆர்கானிக் ப்ராப்ளம் பார்க்கலாம் மொத்த ஆர்கானிக்கும் நாளான்னைக்கு படிக்கலாம் சரியா ஓகே ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மொலாலிட்டி கால்குலேட் பண்ண போறீங்க சரியா ஸோ மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா மொலாலிட்டிக்கு முடிய போற இன்னும் ரெண்டு கொஸ்டின் தான் மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா மொலாலிட்டி which is equal to number of moles of solute by mass of solvent கரெக்ட்டா number of இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது அதனால தான் இந்த क्वेश्चனை நான் நடத்துறேன் number of moles of solute வந்து எதுல இருக்கணும் கிராம்ஸ்ல இருக்கணும் சரியா number of moles of solute வந்து கிராம்ஸ்ல இருக்கணும் divided by mass of the solvent mass of solvent அந்த mass of solvent வந்து எதுல இருக்கணும் அப்படினா கிலோகிராம்ல இருக்கணும் mass of solvent வந்து கிலோகிராம்ல இருக்கணும் ஓகேவா வாங்க சால்வ் பண்ணலாம் number of moles of solute மோல்ஸே நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா பாரு உனக்கு ஈஸியா தான் கொடுப்பான் இங்க கிளைசினுக்கு நீ உட்கார்ந்து கால்குலேட்லாம் பண்ணிருக்க வேணாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன் நைட்ரஜனுக்கு 14 வெச்சுக்கோ ஹைட்ரஜனுக்கு 1 ன்னு வெச்சுக்கோ நைட்ரஜனுக்கு 14 ஹைட்ரஜனுக்கு 1 கார்பனுக்கு 12 ஆக்சிஜனுக்கு 16 அதை வச்சு தானே நீ கால்குலேட் பண்ண போற ஆனா ஈஸி பார் 7.5 ன்னு கொடுத்திருக்கான் 7.5 அப்போ இது வந்து 75 ன்னு இருக்கு அவ்வளவுதான்
சரியா? நீ இதை போட்டு இந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோ 75 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்னது 500 கிராம். கிராம்னு என்னன்னு மாத்திக்கணும், 500 கிராம கிலோகிராம்னு மாத்திக்கணும். அப்போ 0.5 kg 0.5. ஸோ கேன்சல் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வருது பாரு. 0.1 by 0.5 0.2. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்த எல்லா ப்ராப்ளமுக்குமே ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் கம்மிங் ஆஸ் 0.2 மோலார் molarity. ஓகே, புரிஞ்சுதா? we have completed successfully. ஓகே, எல்லாரும் சாட்ல ஒரு ஃபைல் போடுங்க. நம்ம சூப்பரா ஹாப்பியா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். the most important questions I will send you the PDF. கவலையே வேண்டாம், எனக்கு ஒரு 5 minutes மட்டும் டைம் தாங்க. ஏன்னா இந்த PDF வந்து நான் கன்வெர்ட் பண்ண முடியாது. யார்கிட்ட கொடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்கா மாற்றி போட முடியும். நான் அப்லோட் பண்ணி அந்த லிங்கை வந்து ஒரு 5 minutesல நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் லைவ் எண்ட் பண்ணிவிட்டு சத்தியமாக தருவேன். நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஷீட்டும் கொடுத்துட்றேன். நைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த PDFும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஜாலியாக போச்சா? ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, தயவுசெய்து போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. காலை 6:30 மணிக்கு என்ன ஆனாலும் லைவ் வரீங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து 1000 பேரும் நாளைக்கு காலையில் 6:30க்கு அலாரம் வச்சு வந்துருங்க. நான் 12th மாதிரி 5 மணிக்கெல்லாம் உங்களை பிடிச்சி தொல்லை பண்ணலை. 6:30 தான் சொல்லியிருக்கேன். 6 o'clockலாம் எழுந்து 6:30க்கு எழுந்து வந்துருங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல், டாடா, பை பை, தேங்க்யூ. எனக்கு ஒரு 5 to 10 minutes டைம் தாங்க. நான் இந்த லைவ் உடைய கமெண்ட்ஸில் நான் PDF உங்களுக்கு தரேன். சரியா?